அந்த நாள் நெருங்குகிற பொழுது தான் உண்மையில் அதுக்கு பெயர் வைக்கப்பட்டது வந்து பொங்கு தமிழ் என்ற ஒரு நிகழ்வு என்ற பெயர் வைக்கப்பட்டது வந்து பலாலி ரோட்டில் இருந்த வீடுகளுக்குள்ளால சனம் நுழைஞ்சு மதிலால் ஏறி உள்ள வந்து மதத்தலைவர்கள் கூட ஃபாதர்ஸ் மேர் ஐயர் மேர் கூட வந்து அப்படி வந்த பாடசாலை பொம்பளை பிள்ளைகள் கூட வந்து அப்படி வந்து அது அவர்களை வந்து நாங்கள் கூட்டியதே இல்லை. எனக்கு உண்மையில் வந்து அந்த அரசியலுக்கு போகிறதுல பெரிய ஆர்வம் இருக்கே இல்லை வந்து. ஆனாலும் அந்த வற்புறுத்தி சொல்லப்பட்ட அடிப்படையில் வந்து ஒரு அன்பு கட்டளையாக இருந்த இடத்துல வந்து தலைவர் சொல்லுகிறார். தலைவருடைய அந்த பணிப்பை வந்து நான் மீற விரும்பேன். 2004ஆம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனம் விடுதலை புலிகளால் தயாரிக்கப்பட்டது, கிளிநொச்சியில் வச்சு தயாரிக்கப்பட்டது. அது இந்த தூதரங்களுக்கு புது யுத்தம் நடக்கிற பொழுது வந்து நடேசன்யாக்கள் சரண்டை பண்ணுறதை பற்றி கேட்கிற பொழுது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம் இந்த சம்பந்தன் இந்தியாவில் நிற்கிறார். சம்பந்தனுக்கு டெலிஃபோன் எடுத்து வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பல இந்த விஷயத்தை சொல்ல முற்படைக்கல வைஃப் தான் டெலிஃபோன் ஆன்சர் பண்ணுறா நிற்கிறார் கூப்பிட்றேன்னு சொல்கிறார் வந்து. பிறகு பார்த்தால் சம்பந்தன் ஏதோ ஒரு உரப்பல் சத்தம் கேட்குது வந்து டெலிஃபோனை அவள் அடித்து வைக்கிறான். போர் நடக்கிற பொழுது வந்து நான் 2008 நவம்பர் 23 தான் நான் வெளிநாட்டுக்கு போனேன். அதுவும் வந்து இயக்கம் தான் என்ன போக சொல்லி சொன்னது வந்து ஒவ்வொரு 2004 நான் வெற்றி பெற்ற நாளில் இருந்து ஒவ்வொரு மாவீரர் நாளுக்கும் வந்து நாங்கள் ஏதோ ஒரு நாட்டில் வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் மாவீரர் நாள் உரைக்காக போவோம். அதே நேரத்தில் இப்போ நான் அந்த முறை போனது வந்து நான் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தேன். நான் அன்னையை சந்தித்து போட்டு தான் வந்து நான் போகிறேன் வந்து. சரி, நான் பல தடவை சந்திச்சிருக்கிறோம். கடைசியாக 2008 நவம்பர் முற்பகுதியில் வந்து நான் சந்திக்கிறேன். இந்த ஒரு இடத்துல வந்து கோட்டாவோடோ மைந்தவோடோ தனிப்பட்ட இதில் நான் போய் வந்து கெஞ்சி மண்டாடி என்ற தம்பியை விடுங்கோ நாங்கள் உங்களுக்கு சேவம் செய்வோம்ன்ற எந்த இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் போயில. அமெரிக்க தூதரகம் வந்து உடனடியாக வந்து அந்த இடத்துக்கு ஆக்களை அனுப்பி கடைக்காரோட கதைச்ச இடத்துல வந்து மற்றது எங்கட ஆக்களோடும் வந்து கதைச்ச இடத்துல இந்த போலீஸ் கைது செய்தன்றதை வந்து அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் அதை வந்து பெசில் ராஜபக்சேட்ட நேரடியாக போய் வந்து அவர்கள் சந்தித்து வந்து அவர்கள் அமெரிக்க தூதரகம் வந்து நேரடியாக சந்தித்து வந்து சொல்லுகிறார்கள் வந்து அர்ச்சுனா சொல்கிறது வந்து 100% போய் அர்ச்சுனா வந்து இன்றைக்கு வந்து அரசாங்கத்தின் ஒரு கைப்பிள்ளை. அந்த நக்கிற நாய்க்கு செக்குச்சி வேலைங்க மண்ட வேறுபாடு இல்லை தானே. அப்போ அவரோட பேரினவாத அடிமை உண்டை அப்பர் வந்து காவல்துறையில் இருந்தார் தானே. அப்போ உனக்கு வந்து இந்த விடுதலை போராட்டம் ஏன் நடக்குதுன்ற உனக்கு தெரிஞ்சிருக்கத்தானே மேடம். உண்டை அப்பர் காவல்துறையில் இருந்து போட்டு காவல்துறையை விட்டு போட்டு வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தோடு சேர்ந்து போராட முற்பட்டா நீ என்ன மண்டையில் மூளையில் முட்டாளாக இருந்தியா? உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தமிழ் தேசிய பரப்பில் ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதி, அரசியலை கடந்தும் நிறைய செயற்பாடுகளில் முன்னின்று செயற்பட்ட ஒருவர் தான் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை தான் சந்தித்து இன்றைய தினம் அவருடைய அலுவலகத்திற்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசப் போகின்றோம். அரசியலுக்கு வாரத்துக்கு முன் இடம்பெற்ற பல விடயங்கள், அரசியலுக்குள்ளே வந்து ஏற்பட்டிருக்க சவால்கள் பற்றி நிறைய விடயங்களை கலந்து ஆலோசிக்க போகிறோம். வாங்க நேர அவரிடமே போய் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, நிறைய விஷயங்கள் அதாவது வந்து உங்களை பற்றி கேள்விப்பட்டதில் அரசியல் மட்டும் இல்லை, அரசியலுக்கு முன்னர் எங்களை விடுதலை போராட்டத்தோடு மிக நெருங்கின தொடர்பில் இருந்திருக்கீங்கன்னா நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே பல்கலைக்கழகம், நாங்கள் கூட பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது நீங்கள் செய்த ஒரு விஷயம் இப்பயும் அடையாளமாக அங்கே இருக்குது. அந்த பொங்கு தமிழ் அதில் உருவாக்கம், அதில் உங்களோட ஈடுபாடு, அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாமா? நான் அதுக்கு முதல்ல நான் பல்கலைக்கழகத்துக்கு வர்றதுக்கு முதல் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் என்னுடைய காப்போத்தா சாதாரண தரம், காப்போத்தா உயர்தரம் கற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டுசுட்டான் மகா வித்தியாலயத்தில். அது தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஒரு பூரணமான ஒரு ஆளுகைக்குட்பட்டிருந்த ஒரு பிரதேசம். அங்கே தான் என்னுடைய அந்த பாடசாலை கல்வி இல்லை. 70களில் இந்த தந்தையார் ஒட்டுசுட்டானில் இருந்த ஒரு தொழிற்சாலையில் வேலைக்காக அவர்கள் போயிருந்தவர்கள். நாளைக்கு 60களில் பிறகு நாங்கள் வந்து ஒரு 80 இறுதி பகுதியில் வந்து நாங்கள் அங்கே போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்க தொடங்கினாங்க. அப்போ என்னுடைய அந்த பாடசாலை கல்வியின் முக்கியமான காலம் முழுவதும் வந்து ஒட்டுசுட்டானில் தான் நான் கற்றேன். ஒட்டுசுட்டான் தான் என்னை முழுமையாக ஒரு மனிதனாக உருவாக்கி விட்டதுன்னு சொல்லி சொல்கிறதில்ல. சொந்த ஊர் மட்டுமல்ல, என்னை ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஆளாக வந்து வளர்த்து விட்டதுன்னு சொல்லி சொன்னால் ஒட்டுசுட்டான் தான். நான் வாழ்ந்த கிராமம் கருவேலங்கண்டல் என்று சொல்கிற ஒரு கிராமம். அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத ஒரு கிராமம்.
இருந்தாலும் அந்த புலிகளுடைய ஆளுகைக்குள்ளே அந்த பிரதேசம் இருந்தபடியால் நாங்கள் ஒரு ஆளுமை உள்ளவர்களாக நாங்கள் வளர்க்கப்பட்டோம். பல்கலைக்கழகத்துக்கு வந்து அனுமதி கிடைத்து நாங்கள் வருகிற பொழுது இராணுவ ஒரு மிக மோசமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம். யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 40,000 இராணுவம் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருந்தது. செம்மணியில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போய் புதகுழிகள் இருக்குது என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரத்தில் தான் நாங்கள் எங்களோட கல்வியை தொடர்றதுக்காக இங்கே வாரோம். அப்போ வருவதற்கு முன்னதாக நான் அரசியல் துறை பொறுப்பாளரையும் மற்றும் ஒரு சில பொறுப்பாளர்களையும் நான் சந்தித்து அவர்கள் என்னை அழைத்து அங்கே உரையாடி இருந்தார்கள். பல்கலைக்கழகத்துக்கு வாரத்துக்கு முன்னர். ஆமாம். அப்போ இங்கே வருகிற பொழுது வந்து ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழலுக்குள்ளே தான் நாங்கள் வந்து அப்போ இங்கே வந்தால் சுற்றி வளைப்புகள், கைதுகள், விசாரணைகள், கடத்தல்கள் என்று சொல்லி பல சம்பவங்கள் தொடர்ச்சி நாளும் பொழுதும் நடந்து கொண்டே இருந்தது வந்து. அப்போ எங்களை போல பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் எங்களோட மாவட்டத்தில் இருந்து வந்திருந்தார்கள். அதுபோல் வெளி மாவட்டங்களில் இருந்து நிறைய மாணவர்கள் வந்திருந்தார்கள். அப்போ அந்த நெருக்கடி மிகுந்த ஒரு நேரத்தில் வந்து யுத்தம் முக்கியமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் பேராசிரியர் கலாநிதி சிதம்பரநாதன் அவர்கள் வந்து அவர் 95 இடம்பெயர்ந்து போய் வன்னியில் இருந்து கொண்டு அப்புறம் அப்படியே கொழும்புக்கு போய் கொழும்பில் ஒரு சிறிது காலம் இருந்து இந்த அரசியல் ரீதியான விஷயங்களில் ஈடுபட்டு இந்த ராஜேந்திர ரீதியான சந்திப்புகளில் ஈடுபட்டு அவர் 2000ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதியில் வந்து திரும்பி இருந்தவர் வந்து. அப்போ வந்து அவர் பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்து எங்களையும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அழைத்து எங்களோட செயல்பாடுகளை அவதானித்து அந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் வந்து அவர் எங்களை அழைச்சி வந்து இந்த போரை நிப்பாட்டுறதுக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி எங்களோட கதைச்சவர் வந்து. அப்போ என்ன பொறுப்பில் இருந்த நீங்கள் பல்கலைக்கழகம்? சாதாரண ஒரு மாணவன், ஒரு பொறுப்பும் இல்லை, சாதாரண ஒரு மாணவன் தான். ஆனால் ஒரு தீவிரமான ஒரு செயல்பாட்டாளராக இப்போ எங்களுக்கு முன்னுக்கு இருந்த சிரேஷ்ட மாணவர்கள் அல்லது மாணவருடைய தலைவர்கள் அவர்கள் முன்னெடுத்த முயற்சிகளில் ஒரு மிக தீவிரமான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு தொண்டனாக வந்து நான் அந்த நிரம்பியில் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் என்றால், சில பேரை வந்து விடுதலை புலிகள் இதுக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்தப்போ தான் தொடர்படுத்தாங்க நிறைய பேர். ஆனால் அதுக்கு முதலே உங்களுக்கு தொடர்பு வந்துட்டுனா நீங்கள் விடுதலை புலிகளோட அப்போ தொடர்பில் இருந்தீங்களா? இல்லை, அதாவது வந்து என்ன சொல்லிச்சுன்னா, என்னை பொறுத்தவரையில் வந்து வன்னியிலிருந்து வருகிறவர்கள் 90% ஏதோ ஒரு வகையில் விடுதலை புலிகளை சந்திக்காமல் வருவது இல்லை. அது பாஸ் பெறுவதிலிருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த ஒரு தொடர்பாடல் ஒன்று இல்லாமல் யாரும் பெறுறது இல்லை வந்து. அந்த வகையில் வந்து நானும் சந்தித்து தான் வந்திருந்தேன் நான் வந்து. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் இங்கே வந்த பிறகு வந்து சிதம்பரநாதன் சார் எங்களை சந்தித்து இந்த விடயங்களை பற்றி பேசுகிற பொழுது நாங்களும் தீவிரமாக இந்த உரிமைக்காக எங்களால் செய்யக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டு வந்த நாங்கள் வந்து குறிப்பாக இந்த கைதுகள், சித்திரவதைகள், கடத்தல்கள் போன்ற செயல்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருந்த நாங்கள் வந்து. அப்போ சிதம்பரநாதன் சார் வந்து எங்களை சந்தித்து இந்த போருக்கு எதிராக வந்து நாங்கள் மக்களை திரட்டி ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஒன்றை செய்ய வேணும், செய்கிறதன் மூலமாக வந்து மக்கள் இந்த அரசாங்கம் நடத்துகிற இந்த போரை விரும்ப இல்லை, விடுதலை புலிகளோட பேசி ஒரு தீர்வு காண்றதை தான் விரும்புகிறார்கள் என்ற ஒரு செய்தியை வந்து சர்வதேச சமூகத்திற்கு வெளிப்படுத்த முடியும் என்ற விஷயங்களை சொல்லியிருந்தார். அது தொடர்பாக வந்தவர்கள் கொழும்பில் இருக்கிற பொழுது இந்த சர்வதேச தூதரங்களோடு நாங்கள் மேற்கொண்ட சந்திப்புகள், அந்த சந்திப்புகளின் பொழுது அந்த தூதரங்களின் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் வந்து சொல்லியிருந்தார் வந்து. அப்போ அதில் குறிப்பாக வந்து என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து 94ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் நெடுந்தீவில் மட்டும் ஒரு வாக்களிப்பு நடந்து 11 ஆசனங்களை வந்து இபிடிபி பெற்றிருந்தது வந்து. அப்போ அவர்கள் வந்து இப்போ யாழ்ப்பாண மக்களின் பிரதிநிதிகள் என்ற பூர்வத்தை நெடுந்தீவுக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு இராணுவத்தின் துணை இராணுவ குழுவாக இருந்து இந்த இராணுவம் இங்கே வந்த பொழுது வந்து இராணுவத்தோடு சேர்ந்து கடத்தல்கள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் போன்ற செயல்பாடுகளை செய்த இபிடிபி அந்த அரசாங்கம் தங்களோட இராணுவ நோக்கங்களை நிறைவு செய்கிறதுக்காக, அதுக்கு வெள்ளையடிக்கிறதுக்காக அந்த தேர்தலில் வந்து இவர்களை போட்டியிட வச்சு இவர்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை கொடுத்து இவர்கள் 11 பேர் வந்து பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு வந்து விடுதலை புலிகளை வந்து ஒரு பயங்கரவாதிகள் என்று சொல்லியும், விடுதலை புலிகளை அழித்து தமிழ் மக்களை மீட்க வேண்டும் என்று சொல்லியும் இவர்கள் சொல்ல, அதுதான் தமிழ் மக்கள் நிலப்பாடு என்று சொல்லி வந்து சந்திரிக்க அரசாங்கம் சர்வதேச மட்டத்தில் பிரச்சாரங்களை செய்து ஒரு யுத்தத்துக்கான ஆதரவை திரட்டி
யுத்தத்தை செய்து யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கொடூரமான விஷயங்களை வந்து அரங்கேற்றி கொண்டிருந்த நேரத்தில் வந்து அது அல்ல தமிழ் மக்கள் நிலப்பாடு. தமிழ் மக்கள் வந்து இராணுவத்தால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், இராணுவம் தமிழ் மக்களை அழிக்குது, கொடுமைப்படுத்துது என்ற விஷயங்களை வெளிப்படுத்தி இந்த யுத்தத்தை வந்து நிறுத்த வேணும் என்ற விடயங்களை வெளிப்படுத்தி யுத்தத்தை நிறுத்தி புலிகளோட பேசி தீர்வு காண வேணும், விடுதலை புலிகள் தமிழ் மக்களுக்காக போராடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு போகணும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு மக்கள் எழுச்சியூடாக கொண்டு வர வேணும் என்ற விஷயத்தை மாணவர்கள் மட்டத்தில் வந்து கொண்டு வந்தது வந்து சிதம்பரம் சார் தான் வந்து. அப்போ அதுக்கு முதல் நாங்கள் இந்த இராணுவத்தின் கைதுகள், பிரிவின் கைதுகள், சித்திரவதைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என்ற விஷயங்களில் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டிருந்த நாங்கள். அப்போ இவர் இந்த விஷயத்தை முன்வைக்கையில் வந்து அது எங்களுக்கு ஒரு மிகவும் உற்சாகத்தை கொடுத்திருந்தது வந்து. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அப்போ மாணவர்களை வந்து தயார்படுத்தணும். அப்போ இன்ன அடிப்படையில் வந்து எழுச்சியை கொண்டு வர்றது என்று யோசிக்கிற பொழுது வந்து எங்களுக்கான அரசியல் தீர்வு எப்படி அமைய வேணும். அப்போ அந்த அரசியல் தீர்வு நிலப்பாடுகளை வந்து முன் வச்சு அந்த நிலப்பாட்டுக்காக வந்து மக்களை வந்து ஒரு இடத்துல ஒன்று திரட்டுற மாதிரியான ஒரு முயற்சியை செய்வோம் என்று சொல்லி சார் அந்த கருத்துக்களை முன்வைத்து முதல் அந்த விஷயங்களை வந்து அவர் எங்களுக்கு இப்போ நாங்கள் மாணவர்கள் என்று சொன்னால் எங்களுக்கும் பல விஷயங்களை வந்து அவர் தான் கற்றுக் கொடுக்க வேண்டி இருந்தது. எத்தனை பேர் ஆரம்பம் அதில்? அது ஒரு 5 பேர் 10 பேர் 50 பேர் திருப்பி 5 பேர் 10 பேர் 5 பேர் என்று சொல்லி வந்து அது கூடிக்கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் வந்து 4 பேர் 5 பேர் 3 பேர் 2 பேர் 10 பேர் 15 பேர் என்று மாறி மாறி வரும். முதல் வருகிறவர்கள் போய்விடுவார்கள், பிறகு புதாக்கள் வருவார்கள். அப்படித்தான் அந்த கலந்துரையாடல்கள் போய்கொண்டிருந்தது வந்து. அப்போ அவ்வாறு வந்து ஆர்வம் உள்ளவர்களை எல்லா பல பீடங்களில் இருந்து மருத்துவ பீடம், விவசாய பீடம், விஞ்ஞான பீடம், கலைப்பீடம், எங்களோட முகாமைத்துவ பீடம் என்று சொல்லி சகல பீடங்களில் இருந்தும் சித்த மருத்துவத்துறை, மற்றது ட்ராமா டிபார்ட்மெண்ட் மருதநாமடத்தில் இருக்கிறது, அங்கே இருந்த எல்லாம் இந்த மாணவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி மாறி மாறி நாங்கள் சேர்ந்து கதைச்சு ஒரு ஈடுபாட்டில் அதுக்குள்ள ஈடுபாடு காட்டக்கூடியவர்களை ஒருங்கிணைச்சி நாங்கள் இந்த கொள்கை, அதாவது வந்து போரை நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேணும், தமிழர்களுக்கான தீர்வு, தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை, வடகிழக்கு தாயகம், தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேணும் என்ற நிலப்பாடுகளை முன்வச்சு தான் நாங்கள் அந்த கருத்துருவாக்கத்தை வந்து ஆரம்பித்து நாங்கள் வந்து சார் தான் அதை முழுமையாக வந்து நெறிப்படுத்தினவர். அப்போ அதில் வந்து அந்த விஷயம் மாணவர்கள் மட்டத்திலேயும் வந்து கடுமையான வரவேற்பை பெற்றிருந்தது. பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மட்டத்திலேயும் வந்து அதுக்கு வரவேற்பு இருந்தது. அதை நாங்கள் சமூகத்துக்குள்ளே கொண்டு போகிறோம் என்று சொல்லி முடிவெடுக்கிற பொழுது சமூக மட்டத்திலேயே நாங்கள் அந்த உரையாடல்களை செய்ய வழிகிறீர்களை வந்து பாரிய நெருக்கடி வந்து இராணுவ தரப்பிலிருந்து பிரிவு தரப்பிலிருந்து கடுமையான அச்சுறுத்தல்கள் வந்தது. மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இப்போ எங்கள் மீது தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் வந்து சிதம்பரம் சார் எங்களை நெறிப்படுத்தினது எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்போ மாணவர்கள் வந்து ஒரு பதில் வன்முறைக்கு போகக்கூடாது என்னென்னு சொல்லி சொன்னால், அப்படி நடந்தால் அது ஒரு வன்முறையாளர்களாக காட்டப்பட்டு அந்த விஷயம் வந்து முடக்கப்பட்டு விடும். அதால் வந்து நாங்கள் அதை விலத்தி இப்போ இராணுவ தரப்போ பிரிப்பு தரப்போ வந்து எங்களோட முரண்பாட்டுக்கு வந்தாலும் நாங்கள் அந்த இடத்த முரண்படாமல் வந்து ஒரு அமைதியாக இந்த கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் என்ற அந்த நிறைப்படுத்தலை வந்து அவர் உறுதியாக நின்று செய்தவர் வந்து. இப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் வந்து ஒரு முரண்பாட்டு போக்கில் வந்து மாணவர்கள் போகிறத வந்து அனுமதிக்கையில் வந்து. ஆனால் மாணவர்கள் ஒரு இபிடிபியோ இராணுவமோ அதில் தலையிடைகளில் வந்து கொதிச்செழும்பி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் என்று சொல்லி செய்ய வழிகிட்ட போதும் வந்து இந்த நோக்கத்தை அடைகிறதுக்காக வந்து நாங்கள் எங்களோட ஃபோக்கஸை வந்து திசை திருப்பப்படக்கூடாதுன்றதை வந்து சரியாக நெறிப்படுத்தி நாங்கள் குடாநாடு முழுவதும் இந்த பிரச்சாரங்களில் ஈடுபட்டு நாங்கள் யாழ்ப்பாண குடாநாட்டின் சகல பிரதேசங்களுக்கும் நாங்கள் போயிருக்கிறோம், கால்நடையாக போயிருக்கிறோம். போய் மக்களுக்கு அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி கொண்டு போய்களை வந்து மக்கள் மட்டத்தில் வந்து ஆரம்பத்திலே ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு இருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த நேரம் பல்கலைக்கழகத்தில் வந்து மோசமான பகுடிவதைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த பகுடிவதையால் வந்து மக்கள் மத்தியில் பல்கலைக்கழகத்தின் மீது ஒரு கடுமையான வெறுப்பு இருந்தது வந்து. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த செயல்பாடுகளுக்கு போய்களை வந்து மாணவர்களுக்கு என்ன அருகதை இருக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு பார்வை சமூகத்திட்ட இருந்தது வந்து. ஆனால் அதையும் கடந்து மக்களோட முரண்படாமல் அதை செய்கிறவர்கள் ஒரு சிலர் தான், பெரும்பாலான மாணவர்கள் அவ்வாறு ஈடுபடுறது இல்லை என்றதையும், ஆனால் இப்போ நாங்கள் இந்த ஒரு இனத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்கிறோம் என்ற விஷயங்களையும் தெளிவுபடுத்தி கொண்டு தொடர்ந்து நாங்கள் போய்கொண்டிருக்கையில் இராணுவ நெருக்குவாரங்கள் கூடையில் மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஆதரவு பெருக தொடங்குது வந்து. அப்போ இராணுவ நெருக்குவாரம் அதிகரிக்க வந்து மக்கள் மத்தியில் ஒரு
கொந்தளிப்பு உருவாகுது என்றால் இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுவோம் என்று சொல்லி வந்து அப்போ சனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கரிசனை உண்டு தீவிரமாக மாறுதுன்னு சொல்லிச்சினால் ஒரு பெரிய ஆபத்தும் வந்துடக்கூடாது, இந்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியணும்னு சொல்லி. அப்போ அதில் வந்து அப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து மனிதநேய அமைப்புகளின் ஒன்றியம் என்று சொல்லி ஒரு சிவில் அமைப்பு கட்டமைப்பு இருந்தது. அவர்கள் இந்த இராணுவ ஒடுக்குமுறைகளுக்கு தொடர்பாக வந்து மக்களுக்காக வந்து குரல் கொடுக்குற செயற்பாடுகள் அல்லது இராணுவத்தோடு பேசி சில நெருக்கடியில் இருந்து ஆக்களை விடுவிக்கிற செயல்பாடுகளில் வந்து அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போ அந்த தரப்புகளின் ஆதரவும் எங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருந்தது. வந்து மதத்தலைவர்களின் குறிப்பாக கத்தோலிக்க அருட்தந்தையர்களுடைய ஒத்துழைப்புகள், கத்தோலிக்க திருச்சபைகளுடைய ஒத்துழைப்புகள் மற்றும் சைவ மத அமைப்புகளுடைய ஒத்துழைப்புகள், சைவ ஐயர்மாருடைய ஒத்துழைப்புகள் என்று சொல்லி பல்வேறுபட்ட தரப்புகளுடைய ஒத்துழைப்புகளும் வந்து பரிபூர்ணமாக வந்து எங்களுக்கு கிடைச்சிருந்தது. வந்து அப்போ அது ஒரு பேரெழுச்சியாக வந்து மாறி அந்த நாள் நெருங்குகிற பொழுது தான் உண்மையில் அதுக்கு பெயர் வைக்கப்பட்டது வந்து பொங்கு தமிழ் என்ற ஒரு நிகழ்வு என்ற பெயர் வைக்கப்பட்டது. வந்து அதுவும் அந்த கலந்துரையாடல் ஊடாகத்தான் அந்த பெயரும் அதில் முன்வைக்கப்பட்டது. வந்து அது இல்லாமல் சிதம்பரம் என்று நேரடி நெறிப்படுத்தல் தான் நடந்தது. இப்போ நாங்கள் உண்மையில் சொல்ல போனால் வந்து நாங்கள் அவருடைய ஒரு ஒரு நேர்த்தியான சீடர்களாக இருந்து அவருடைய வழிகாட்டலில் வந்து மாணவர்கள் மத்தியில் அந்த கருத்துக்களை கொண்டு போனதில் எங்களுக்கு ஒரு மாபெரும் பங்கு இருக்குது. வந்து அப்போ அதிலே ஒரு சேருக்கு இருந்த ஒரு தடை என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து சேர் இந்த ரேகிங்கு எதிரான ஒருவர் வந்து அப்போ பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு காலத்தில் ஒரு 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 கலாச்சாரம் இருந்தது, ரேங்கிங்னு ஒரு மனநோய். அந்த மனநோய் வந்து அந்த ரேங்கிங்கு கட்டுப்பட்டவர்கள்லாம் பல்கலைக்கழகத்தில் எல்லா உரிமைகளுக்கும் உரித்துடையவர்கள் என்றது. ரேகிங் உபயோக பண்ணாதவர்கள் வந்து பல்கலைக்கழகத்தின் பல்வேறுபட்ட சலுகைகளையும் அனுபவிக்க முடியாது இருக்குது. அப்போ அதில் குறிப்பாக கேன்டீனுக்கு போயிடாது, கொமெண்ட் ரூமுக்கு போயிடாது, கல்ச்சரல் இவெண்ட்ஸில் பங்கு பெற்றிடாது, கோயிங் டவுன் பார்ட்டிக்கு போயிடாது, இரண்டையும் பார்ட்டிக்கு போயிடாது, கலர்ஸ் நைட்டில் கலந்து கொள்ளிடாது, ஸ்போர்ட்ஸ் மீட்டில் பங்கு பெற்றிடாதுன்னு சொல்லி பல்வேறுபட்ட கெடுபிடிகள் இருந்தது. அப்போ சார் வந்து ட்ராமா டிபார்ட்மெண்ட் என்றபடியால் அவர் அந்த ரேங்கிங்க்கு அவர் எதிராக ஒரு சீர்திருத்த போக்கில் அவர் இருந்தபடியால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் மாணவர்களுக்கும் அந்த நெருக்கடி இருந்தது. அப்போ இந்த கருத்தியலை வந்து மாணவர்கள் மட்டத்தில் கொண்டு போகிறதில் வந்து அங்கே ஒரு பெரிய தடை இருந்தது. வந்து அவருடைய மாணவர்கள் என்ற அடிப்படையில் அவரோட இருந்தவர்களுக்கு. ஆனால் இப்போ நாங்கள் வேறுபட மாணவர்கள் நாங்கள் ரேகிங் எல்லாத்துக்கும் மோங் கொடுத்து தான் நாங்கள் வந்து கொண்டிருந்த நாங்கள் ரேகிங்கை நான் ஒரு நாளும் ஆதரித்ததில் ரேகிங்கில் ஈடுபட்டதும் இல்லை. ஆனால் நான் ரேகிங்க்கு முழுக்க மாறு. ஆனால் அதே நேரத்தில் வந்து நாங்கள் ரேகிங்கை அனுபவிச்சு நாங்கள் எங்களுக்கு அந்த பகுடி வதைகள் என்ற பெயரில் நாங்களும் கணிசமான துன்புறுத்தல்களை நாங்களும் அனுபவிச்சிருந்த நாங்கள். அதால் வந்து இப்போ எங்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள இந்த விதமான கட்டுப்பாடுகள் தடைகளும் இருக்கையில் அப்போ இவர்களோட வந்து நாங்கள் சேர்ந்து இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு போய்க்குள்ள வந்து எங்களால் இலகுவாக வந்து சகல பீடங்களுக்குள்ளேயும் இந்த கருத்தியில் வந்து கொண்டு போகக்கூடிய இருந்தது. வந்து அது ஒரு மிகப்பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. உண்மையில் வந்து அன்றைக்கு பொதுவாக வந்து இப்போ மருத்துவ பீடம் வேண்டாம் படிப்போட மட்டும் நிற்பார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் எங்களோட காலப்பகுதியில் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கைகளில் வந்து பெருமளவான மருத்துவ பீடமானவர்கள் அவர்கள் மேலே நினைக்கிற பொழுது இன்றைக்கும் யோசித்தால் அது பெருமையாகவும் இருக்கும் என்றால் அன்றைக்கு அந்த செயல்பாடுகளுக்கு ஈடுபட்டவர்கள் பலர் இன்றைக்கு வடக்கு கிழக்கிலேயோ அல்லது இலங்கையின் பல பாகங்கள்லேயும் வந்து பெரிய பெரிய கன்சல்டனாக இருக்கிறாங்க. வந்து பெரிய பெரிய அது மருத்துவ பீடத்தை சொல்கிறேன் வந்து பெரிய பெரிய கன்சல்டனாக இருக்கிறாங்க. இப்போ எங்களோட தொடர்பில் இருக்காங்களா? இப்போ இப்போ சிலர் தொடர்பில் இருக்கிறார்கள், பலர் தொடர்பில் இல்லை. பலர் வந்து இன்னும் அந்த இன உணர்வோடு இருக்கிறார்கள். அன்றைக்கு மிக மிக நெருக்கமாக இந்த விஷயங்களில் ஈடுபட்டார்கள். அதே போல் பல்கலைக்கழகத்தின் ஏனைய துறை பீடங்களில் இருந்த அந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களும் பெருமளவானவர்கள் பல்வேறுபட்ட திணைக்களங்களில் பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட துறைகளுக்குள்ளே வந்து உத்தியோகத்தர்களாக இருக்கிறார்கள், புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறார்கள். அந்த சந்திக்கிற பொழுது அந்த பழைய நினைவுகளை வந்து மீட்டுக் கொள்வார்கள். பொங்கு தமிழ்ன்றது 2001 தை 17 வந்து தீர்மானிக்கப்படுது. வந்து அந்த இடத்துல வந்து யாழ்ப்பாணத்தில் இராணுவம் அறிவிக்குது வந்து நீங்கள் இது ஒரு இந்த நிகழ்வுக்கு போனால் சுடுவோம் என்று சொல்லி அறிவிக்கிறாங்க. வந்து அப்போ அந்த அறிவித்தல் வந்திருந்த இடத்துல வந்து அந்த நேரம் பிபிசி சர்வதேச ஊடகம் ஃப்ரான்சிஸ் கெரசன் என்ற ஒரு ஒரு பிபிசின்ற ஒரு செய்தியாளர் வந்து அப்போ யாழ் மாவட்ட கட்டள தளபதியாக இருந்தவர்கிட்ட கேட்குறா, இந்த பொங்கு தமிழ் என்று ஒன்று நடக்க போது அது ஒரு உங்களுடைய அபிப்பிராயம் என்னென்னு சொல்லி அவர் சொல்கிறார் வந்து நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி. அப்போ அந்த விஷயம் வந்து ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறினது. ஏன்னு சொன்னால் இவர்கள் வந்து ஒரு ஜனநாயக குரலை வந்து நசுக்குகிறார்கள், அனுமதிக்க மாட்டார்கள் என்று
சொல்லி சொல்லுகிறார்கள் சர்வதேச ஊடகங்களே சர்வதேச ஊடகங்களில் வந்து. அப்போ அதால் ஏற்பட்ட நெருக்கடியால் வந்து அரசு இந்த 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 பொங்கு தமிழ் செயற்பாட்டை வந்து ஏதோ ஒரு இடத்துல அனுமதிக்க வேண்டிய இடத்துக்கு வந்து தள்ளப்படுது வந்து அந்த சர்வதேச நெருக்கடி காரணமாக வந்து. அப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வருது. பல்கலைக்கழகத்தை சூழவும் வந்து இராணுவம் குவிக்கப்பட்டு பல்கலைக்கழகத்துக்குள்ளே யாருமே வர முடியாமல் தடை விதிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்துக்குள்ளே வரக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் பல்கலைக்கழக அடையாள அட்டை உள்ளவர்கள். அதுவும் அடையாள அட்டை வந்து பொதுவாக பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் ஒரு அடையாள அட்டையை ஃபஸ்ட் இயரில் பெற்றோம் என்றால் 4 வருஷத்துக்கு வந்து அது வருஷம் ரினியூ பண்ணுறது இல்லை. அந்த அடையாள அட்டையோடைய தான் காலம் போகும் வந்து. ஆனால் அன்றைக்கு அவர்கள் ரினியூ பண்ணதை பார்க்குறார்கள் வந்து. அப்போ ரினியூ பண்ணாதவர்கள் ஒரு தரம் வந்து உள்ள வர அனுமதிக்கப்படையில் வந்து கையொப்பமெல்லாம் வைக்க சொன்னதாம் அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அப்போ அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்தார்கள். அப்படி என்றால் அந்த இராணுவம் வாசல்களில் நிற்கிற பொழுது வந்து அந்த பலாலி ரோட்டில் இருந்த வீடுகளுக்குள்ளால் சனம் நுழைஞ்சு மதிலால் ஏறி உள்ளே வந்து மதத்தலைவர்கள் கூட ஃபாதர்ஸ் மேர் ஐயர் மேர் கூட வந்து அப்படி வந்து பாடசாலை பொம்பளை பிள்ளைகள் கூட வந்து அப்படி வந்து அவர்களை வந்து நாங்கள் கூட்டியறே இல்லை. அவர்கள் பாடசாலை ஆசிரியர்களோடும் பெற்றோர்களோடும் கூட வந்து வந்திருந்தார்கள். தானாகவே விரும்பி வந்துட்டாங்க. தாங்களாகவே விரும்பி வந்து அதுக்குள்ள பின்புலத்தில் யார் அழுத்தமும் இல்லை தானே. அதில் போகக்கூடாத அழுத்தம் தான் இருந்தது. போகக்கூடாது போனால் சுடுவோம்ன்றது வந்து வெளிப்படையான அறிவித்தலாக இருந்தது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் வந்து. ஆனால் அதை தாண்டி வந்து இந்த இந்த தடைகளை எல்லாம் தாண்டி வந்த யாழ்ப்பாணத்தில் ஜஃப்னா ஹிந்து காலேஜில் வந்து கேட் வந்து பூட்டப்பட்டிருந்தது வந்து பூட்டப்பட்டிருந்தது. மாணவர்கள் அந்த கேட்டை பிடுங்கி வெளியில் வச்சு போட்டு இந்த நிகழ்வுக்கு வந்த சம்பவமும் வந்து நடந்திருந்தது. அது ஒரு பேரெழுச்சியாக இருந்தது. 95ஆம் ஆண்டுக்கு பிறகு யாழ்ப்பாண குடநாட்டை விட்டு விடுதலை புலிகள் வெளியேறி யாழ்ப்பாணத்தை இராணுவம் ஆக்கிரமித்த பிறகு இராணுவத்துக்கு எதிராக வந்து 4 பொதுமக்கள் கூடி ஒரு செயற்பாடு நடந்தது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து மோசமான கொலைகளும் கடத்தல்களும் நடந்தபடியால் மரண பயத்தில் யாழ்ப்பாணம் உறைஞ்சி போயிருந்த நேரத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த அடக்குமுறைக்கு எதிராக ஒரு பேரெழுச்சி ஒன்று முதலாக நடக்குது வந்து. அப்போ அதில் வந்து எங்களுக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது வந்து இந்த உங்களை நாங்கள் கொலை செய்வோம் என்ற ஒரு அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் வந்து இது நடந்தாலும் நடக்கட்டும், நாங்கள் இதை கைவிடுற இல்லைன்றதில் உறுதியாக இருந்த நாங்கள் மக்கள் செயற்பாட்டிலேருந்து அரசியலுக்குள்ளே வர காரணம் எதுவும் தூண்டுதலா அல்லது கட்டாயத்தின் பேரில் வந்தீங்களா இல்லாட்டி எதுவும்? நான் பல்கலைக்கழகத்தில் இப்போ நாங்கள் ஏற்கனவே இந்த பொங்கு தமிழ் நடைபெற்ற சம்பவங்களை வந்து சொல்லியிருக்கிறேன். அப்போ அது பொங்கு தமிழ் 2001 தை 17 நடைபெற்று முடிந்த பிறகு விடுதலை புலிகளின் கை யுத்தத்தில் வந்து ஓங்கி ஒரு ஸ்ரீலங்கா இராணுவம் தன்னுடைய போரிடும் பலவை கணிசமாக இழந்திருந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சமாதான சூழல் உருவாகிறது வந்து. அப்போ அந்த சமாதான ஒப்பந்தம் உண்டு வர போகிற ஒரு நேரத்தில் 2001 டிசம்பரில் வந்து நினைக்கிறேன் நவம்பரில் வந்து பாராளுமன்றம் கலைக்கப்படுது. அக்டோபரில் கலைக்கப்படுது வந்து. அக்டோபரில் கலைக்கப்பட்டு டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு தேர்தல் என்ற ஒரு நிலைமை இருக்கிற பொழுது வந்து அப்பொழுது தராகி சிவராம் உட்பட பலருடைய முன்னெடுப்பில் அது விடுதலை புலிகள்லாம் அதன் பின்னணியில் இருந்தார்கள். முன்னெடுப்பில் வந்து இந்த தமிழ் கட்சிகளை வந்து உரணியில் வந்து திரட்டி போட்டியில் வைக்கிற ஒரு முயற்சி ஒன்று நடக்குது வந்து. ஏனென்று சொல்லிச்சினால் இப்பொழுது யுத்தம் ஒரு இராணுவ சமநிலை ஒன்று ஏற்பட்டு ஒரு யுத்த நிறுத்தம் ஒன்று வரப்போகுது, பேச்சுவார்த்தை ஒன்று நடக்க போகுது. அப்போ பேச்சுவார்த்தை நடக்க போகிற நேரத்தில் பேச்சுவார்த்தை மேசையில் தமிழ் மக்கள் சார்பில் வந்து ஒருமித்த கருத்து வந்து முன்வைக்கப்பட வேணும் என்ற அடிப்படையில் வந்து அந்த விடயத்தை வந்து விடுதலை புலிகள் யோசிக்கிறார்கள் வந்து. அப்போ அந்த முயற்சியில் கட்சிகளை வந்து ஒன்றிணைக்கிற ஒரு முயற்சி நடக்கிற பொழுது வந்து ஏற்கனவே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் குமார் பொன்னம்பலம் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது 99ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே விடுதலை புலி அதுக்கு முன்னுக்கே வந்து விடுதலை புலிகளோட ஒரு மிக நெருக்கமான உறவு காங்கிரஸுக்கும் குமார் பொன்னம்பலத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலே இருக்குது வந்து. அவர் புலிகளுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து கொழும்பிலேருந்து கழிச்சு கொண்டுக்கிறார், அரசுக்கு எதிராக வந்து கதைக்கிறார், ஐநா வரைக்கும் போகிறார், வெளிநாடுகளில் போய் புலம்பெயர்ந்த மக்களோட சேர்ந்து வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய ஏகப்பிரதிநிதிகள் என்ற கருத்து வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்ந்து தான் முன்வைக்கப்படுகிறது வந்து. இது 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இவ்வாறான கருத்துக்கள் வந்து பல தடவை வந்து காங்கிரஸால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸால் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது வந்து. அப்போ இப்படி இருக்கிற பொழுது வந்து 2001ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் குமார் பொன்னம்பலம் ஐயா இறந்த பிறகும் அந்த கட்சி அதே நிலப்பாட்டில் தான் இருக்குது வந்து. அப்போ 2001 வந்து ஒரு தேர்தல் ஒன்று நெருங்குகிற பொழுது வந்து இந்த டக்ளஸ் சிவானந்தா அப்படி 94ஆம் ஆண்டில் பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு அவர் இராணுவத்தோடு இருந்து கொண்டு
ஒரு துணை இராணுவ குழுவாக இருந்து கொண்டு ஒரு முறைகேடான ஒரு தேர்தல் மூலமாக வந்து அவர்கள் முழு ஆசனங்களையும் பிடித்து தமிழ் மக்களுடைய பேரில் வந்து தமிழ் மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் என்று சொல்லி பொய்யான கருத்துக்களை சொல்லி தமிழ் மக்கள் கொண்டொழிக்கப்படுவதற்கு அந்த பிரதிநிதித்துவத்தை பயன்படுத்தி வந்து அந்த இன அழிப்பு அரசுக்கும் இன அழிப்பு இராணுவத்துக்கும் வந்து வெள்ளியடிக்கிற செயல்பாடுகளை செய்து கொண்டு வந்த ஒரு இடத்துல அதை முறியடிக்க வேண்டிய ஒரு தேவைகளில் வந்து இயக்கம் தள்ளப்படுது வந்து. அப்போ தவிர்க்க முடியாமல் வந்து அப்போ டக்ளஸ் போன்றவர்கள் வந்து இந்த பிரதிநிதித்துவத்தை கைப்பற்றதை தடுத்து ஒரு தமிழ் தேசியத்தோடு இருக்கக்கூடியவர்களை வந்து அந்த பிரதிநிதித்துவத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து ஒரு கட்சியை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த அரசியலில் ஈடுபடுத்துகிற முடிவுக்கு விடுதலை அப்படின்னா இந்த இபிடிபியில் எழுச்சியை வந்து வீழ்த்துறதுக்காக தமிழ் தேசிய கூட்டமை உருவாக்கப்படும் சொல்லலாமா? இபிடிய எழுச்சி என்று சொல்கிறத விட வந்து தமிழ் தேச விரோத சக்திகள், அதாவது எங்களை இன அழிப்பு செய்கிற அரசுக்கு முண்டு கொடுத்து கொண்டு மக்களின் விருப்பங்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பாராளுமன்றத்திலையும் சொல்லி சர்வதேச ராஜேந்திர மட்டத்திலையும் சொல்லி வந்து ஒரு இன அழிப்புக்கு துணை நின்ற தரப்புகளை தோற்கடித்து வந்து தமிழ் மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை வெளிப்படுத்தி தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு வேணுமன்றதை வந்து ஒரு குரலில் சொல்லக்கூடிய தரப்புகளை வந்து வெளில வைக்க வேணுமன்றதுக்காக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு அரசியல் தரப்பை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு வந்து விடுதலை புலிகள் முடிவெடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வந்து இந்த கட்சிகள் ஒன்றோட பேச்சுக்கள் நடக்கிறது வந்து அந்த பேச்சுக்களில் வந்து ஒன்று விடுதலை தமிழ் மக்களுக்கான தீர்வுன்றது வந்து தமிழர் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வாக இருக்கணும்ன்றதை எல்லாரும் ஒரு குரலில் வலியுறுத்த வேணும் வந்து. மற்றது வந்து இந்த நிலப்பாட்டை வந்து விடுதலை புலிகள் அரசோடு நடக்கிற பேச்சுவார்த்தையில் வலியுறுத்துவார்கள். இந்த தரப்புகள் வந்து விடுதலை புலிகளை வந்து அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு அங்கீகரிக்கிற மாதிரி வந்து விடுதலை புலிகள் ஏகப்பிரதிகள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுறது வந்து. அப்போ அதில் எல்லா தரப்போடும் பேச்சு நடக்குது வந்து, ஆயுத குழுக்களோடும் பேச்சு நடக்கிறது வந்து, அரசியல் தரப்புகளோடும் பேச்சு நடக்குது வந்து. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இபிஆர் பிளொட்டும் இபிடிபியும் வந்து அன்றைக்கு வந்து இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கையில் டெலோவும் இபிஆர்எல்லும் வந்து இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு விடுதலை புலிகள் ஏகப்பிரதிகள் என்றதை ஏற்றுக்கொண்டு தமிழர் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வை வலியுறுத்துறதுக்கும் வந்து இணங்கின இடத்துல வந்து தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், மற்றது டெலோ இபிஆர்எல். இப்போ இதில் வந்து தமிழர் விடுதலை கூட்டணியும் டெலோவும் இபிஆர்எல்லும் தான் புதுசாக வந்து இதுக்குள்ளே கொண்டு வரப்படுது வந்து. ஏற்கனவே இந்த நிலப்பாட்டோடு தான் வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் செயற்பட்டு கொண்டிருந்தது வந்து. அப்போ இவர்கள் ஒன்றாக்கப்பட்டு வந்து 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வந்து இவர்கள் போட்டியிட்ட பொழுது வந்து நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றிய தலைவராக வந்திருக்கிறேன். அப்போ இந்த பொங்குதல் நடக்கிற பொழுது நான் சாதாரண ஒரு மாணவனாக இருந்துதான் வந்து இவ்வளவு வேலைகளையும் வந்து நாங்கள் செய்து நாங்கள் வந்து 5 பீடங்களையும் ஒருங்கிணைச்சு பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை ஒருங்கிணைச்சு வந்து அந்த பேரெழுச்சியை வந்து கொண்டு வரதில் நாங்கள் செயல்பட்டிருந்த நாங்கள் வந்து. ஆனால் 2001 ஏப்ரல் மாதத்தில் தான் நான் மாணவர் ஒன்றிய தலைவராக வந்தேன். டிசம்பர் மாதம் இந்த தேர்தல் நடக்கிற பொழுது வந்து நான் பல்கலைக்கழகத்தில் உள்ள முழு மாணவர்கள் குறைந்தது வந்து ஒரு 4000-5000 மாணவர்களை குடாநாடு முழுவதும் வந்து நாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி அந்த பிரச்சாரத்தை இந்த கூட்டமைப்புக்காக வந்து செய்திருந்தாங்க. அதில் அப்போ இதில் வந்து கணக்க விமர்சனங்கள் இருந்தது. இந்த கூட்டமைப்பில் சேர்ந்தவர்கள் தொடர்பாக வந்து இப்போ தமிழர் விடுதலை கூட்டணியில் இருந்தவர்கள், இபிஆர் அளவில் இருந்தவர்கள், டெலோவில் இருந்தவர்கள், டெலோவும் இபிஆர் அளவும் வந்து ஒரு ஆயுத குழுவாக வந்து இராணுவத்தோடு சேர்ந்து செயல்பட்டது. இந்திய இராணுவத்தோடும் செயல்பட்டது, இலங்கை இராணுவத்தோடும் செயல்பட்டது. தமிழர் விடுதலை கூட்டணியில் சம்பந்தன் போன்றவர்கள் வந்து கொழும்பில் குண்டு துளைக்காத காரில் அரசாங்கத்துக்கு ஆதரவாக விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள். அப்போ இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த கூட்டமைப்புக்குள்ளே வந்திருக்கிற பொழுது மக்கள் வந்து கடுமையான கோபத்திலையும் விரக்தியிலையும் நேரம் சொன்னவங்களா மக்கள் வெளிப்படையாக சொன்னார்கள். மாணவர்கள் மட்டத்திலேயே வந்து கடுமையான அதிருப்தியாக இருந்தது வந்து. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் சொன்னது ஒன்றே ஒன்று, அன்றைக்கு சூரியன் சின்னத்தில் தான் வந்து அன்றைக்கு போட்டியிட்டது வந்து. அப்போ நாங்கள் சொன்னது ஒன்று தான் வந்து இந்த தரப்பு முன்வைத்திருக்கிற கோரிக்கை விடுதலை புலிகள் ஏகப்பிரதிகள் என்பதும் தமிழர்களுடைய தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வுன்றதை தான் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை தோற்கக்கூடாது. இந்த கோரிக்கை தோற்றால் தேசிய தலைவருக்கு ஏற்படுற தோல்வியாக தான் அமையும். இந்த கோரிக்கைக்கு ஏற்படுற கிடைக்கிற வெற்றி என்றது வந்து தேசிய தலைவருக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரமாக இருக்கும். ஆகவே வந்து நாங்கள் தேசிய தலைவர் பிரபாகரனுக்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் வந்து கூட்டமைப்பை நாங்கள் வெளில வைக்க வேணும் என்றதுதான் ஒற்ற கோஷமாக வந்து இருந்தது வந்து. இதை நாங்கள் குடாநாடு முழுவதும் வந்து இதை நேரடியாக வந்து நெறிப்படுத்தினதில் வந்து நான் தான் நேரடியாக தலைமை தாங்கி வந்து அதை செய்திருந்தேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு விமர்சனம் வந்து அப்போ இங்கே இருக்கிற ராணுவத்தில் நம்ம 40,000 ராணுவத்தையும் பெட்டி புதைச்சி விட்டுருவோம் ஒரு கருத்து சொன்னேன்னு சொல்லி அது கொஞ்சம் விமர்சனமாக போனது. அது பிந்தி அது 2002 வரும் அந்த கதை. நான் அதை பிறகு வாரினதுக்கு இப்போ இது நடக்கிற பொழுது வந்து இது தேர்தல் காலம் வந்து. அப்போ நாங்கள் அந்த முழு முயற்சியையும் செய்து தான் வந்து இபிடிபி வந்து ஒரு ஆசனம் மட்டும்தான் கிடைக்கிற அளவுக்கும் மிச்ச ஆசனங்கள் முழுவதும் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைக்கிற அளவுக்கும் நாங்கள் அந்த வெற்றியை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தி இருந்தோம்.
இருந்த நாங்கள் வந்து அது விடுதலை போராட்டத்துக்கு அடுத்த கட்டமாக கிடைச்ச அரசியல் வெற்றி வந்து மாபெரும் வெற்றி வந்து. அப்போ இதுக்கு பிற்பாடு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நான் அப்படி இந்த அரசியலுக்குள்ளே வந்தனால இப்போ இதுக்கு பிற்பாடு வந்து 2001 டிசம்பரில் வந்து தேர்தல் நடக்குது. இதில் கூட்டமைப்பு ஒரு மாபெரும் வெற்றி வருது. வடகிழக்கில் நான் நினைக்கிறேன் 14 ஆசனங்களை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து பெற்றிருந்தது. அதுக்கு பிற்பாடு வந்து சமாதான உடன்படிக்கை வருது 2002ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 22ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் உத்தியோகபூர்வமாக வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து கச்சாத்திரப்படுகிறது வந்து. அந்த உடன்படிக்கை கச்சாத்திரப்பட்ட நிலையில் தரவழிப்பாதை திறக்கப்பட போகுது வந்து ஒப்பந்தத்தின் பிரகாரம் வந்து. அப்போ வென்னிக்கும் வவுனியாவுக்கும் வென்னிக்குமான தரவழிப்பாதை திறக்கப்படுகிற பொழுது வந்து விடுதலை புலிகளுடைய தளபதிகளும் இராணுவத்தின் தளபதிகளும் போய் கைகுலுக்கி ஓமந்தையில் வந்து அந்த பாதை திறக்கப்பட்டது வந்து. அப்போ அதே போல் யாழ்ப்பாணத்தின் தரவழிப்பாதை வந்து 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி திறக்கிறதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுக்கு அப்போ நாங்கள் மக்கள் இந்த முகமாலைக்கு போய் வந்து புலிகளை வந்து வரவேற்கணும் என்ற ஒரு ஆர்வம் மாணவர்கள் மட்டத்தில் இருந்தது வந்து. அப்போ நாங்கள் அந்த முயற்சியில் வந்து மக்களையும் வந்து நாங்கள் மொபைலைஸ் பண்ணி நாங்கள் வந்து முகமாலைக்கு வர சொல்லி வந்து கிட்டத்தட்ட வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 75,000க்கும் 1 லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்கள் முகமாலை யாழ்ப்பாணத்தில் இருந்து முகமாலை வரைக்கும் வீதி எங்கும் மக்கள் நின்றார்கள் வந்து. அவ்வளவு மக்களை வந்து நாங்கள் திரட்டி கொண்டு போன பொழுது வந்து யாழ்ப்பாணத்திலே வீதியை திறக்கிறதுக்கு கொழும்பிலிருந்து அமைச்சர்கள் வந்திருந்தார்கள் வந்து. அவர்கள் மிருசுவில் நிற்கிற பொழுது வந்து மக்கள் வந்து முகமாலைக்கு போய் திரண்டு விட்டார்கள் வந்து. அப்போ அங்கே இராணுவத்துக்கும் அமைச்சர்களும் புலிகளின் தளபதிகளும் கைகுலுக்கி திறக்கிறன்ற விஷயம் கைவிடப்பட்டு வந்து புலிகள் தாங்களாக போகிறோம் என்று சொல்லி விரைகளை நாங்கள் மக்களோட போகிறோம் என்று சொல்லி போட்டு வருகிறார்கள். எங்களோட தளபதிகள் எங்களோட பொறுப்பாளர்கள் வருகிறார்கள். எங்களோட மக்கள் வந்து அவர்களை முகமாலையில் தூக்கினார்கள். யார் அதில் வந்த பெரிய தளபதிகள்? அதில் பலர் வந்திருந்தவர்கள் எனக்கு அந்த உடனே இல்லாத வீரம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் வந்தவர்கள் ஒருவர் தான் பின்னர் வந்து யாழ் மாவட்டத்தின் அரசியல் துறை பொறுப்பாளராக வந்தவர் இளம்பெருதி என்ன வந்து அதில் 15 பேர் வந்திருந்தவர்கள் வந்து. அப்போ முகமாலையில் இருந்து அவர்களை தூக்கி வந்து குடியாம்பரைக்கும் வந்து அவர்களை சனம் தோளில் தான் சுமந்து கொண்டு வந்தது வந்து. அந்த வேலை திட்டம் அந்த 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 செயல்பாடு வந்து நாங்கள் தான் அந்த மக்களை வந்து பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் வந்து மக்கள் முகமாலைக்கு போய் அந்த புலிகளை வரவேற்று கொண்டு வந்து நல்லூரில் வச்சு அந்த வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றிருந்தது வந்து. அப்போ அந்த வரவேற்பு நிகழ்வில் பேசுகிற பொழுது தான் நான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு சமாதான பேச்சு வழியில் வந்து இந்த பிரச்சனை தீர்க்கப்படணும். பிரச்சனை தீர்க்கப்படையில்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 40,000 படைகளுக்கும் வந்து இங்கே தான் புதகுழி அமையும் என்று சொல்லிடுவாங்க. என்ன பொறுத்தவரையில் வந்து அதை நான் இன்றைக்கு நான் பிள்ளையாக கருதியில் வந்து. ஆனால் அதில் உங்களுக்கு கடும் விமர்சனம் இதை வச்சு கொண்டு முன் வச்சவங்கள்லாம் இப்போயும் சொல்கிறவங்க தானே விமர்சனம் வைப்பார்கள் தானே வந்து. இப்போ விடுதலை புலிகள் தோற்க வேணும் என்று விரும்பினவன் முழுப்பீரும் வந்து விமர்சிக்கத்தான் செய்வான். என்னென்று சொல்லி சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு நிரந்தர அமைதியொன்று ஏற்பட வேணும் என்று சொல்லி சொன்னால் இராணுவத்தை கொல்லுவோம் என்று சொல்லியில்லை நான். ஆனால் ஒரு போர் ஒன்று வந்தால் வந்து நாங்கள் வெல்லுவோம் என்று தானே எங்களோட மனம் எங்களோட நிலப்பாடு அதுவாக தானே இருக்கும் வந்து. நாங்கள் தோற்போம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் தானே. அந்த போராட்டம் வந்து நடந்த காலம் முழுவதும் வந்து நாங்கள் வெல்லோணும் என்ற அடிப்படையில் நடந்த போராட்டம் நடந்தது. நான் அந்த போராட்டத்தை வந்து இதயபூர்வமாக ஆதரிச்சினான். உலக பிரச்சனை வந்து அந்த போராட்டம் வெல்ல வேணுமென்றது முழு பிரார்த்தனையாக எங்கள்கிட்ட இருந்தது வந்து. அப்போ அந்த போராட்டம் வந்து தோற்கும் என்று நான் கனவிலே நினைக்கவில்லை, தோற்கக்கூடாதுன்றதான் என்னுடைய பிரச்சனை இருந்தது. ஆனால் அதுக்காக ஒரு யுத்தத்தில் வந்து அவர்கள் எல்லாரும் அழிக்கப்படணுமென்றது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. புலிகளிட்ட கூட அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததில்லை வந்து. ஆனால் போரொன்று நீங்கள் ஒரு சமாதான முயற்சியில் வந்து நீங்கள் அதை தீர்க்க தவறினால் வந்து அதன் விளைவு இப்படி போகும்ன்றது தான் நான் அன்றைக்கு சொல்லியிருந்தேன் நான் வந்து. சரிதானே. அதில் வந்து சில வழியில் அந்த நான் சொன்ன விஷயங்கள் பிழைச்சிருக்கலாம், போராட்டம் பின்னடைவு செஞ்சிருக்கலாம், அது இல்லாமல் போயிருக்கலாம். அந்த தோல்வி அந்த அழிவுக்கு வந்து நான் தப்பிக்கொள்றதுக்காக நான் அப்படி சொல்லலைன்னு நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அது நாங்கள் ஆதரித்த போராட்டம், எங்கட போராட்டம். அதிலே அதிൻ്റെ எல்லா விளைவுகளையும் வந்து நான் சந்திக்கிறதுக்கு ரெடி. உலக பிரச்சனை வந்து நாங்கள் சந்தர்ப்பவாதிகளாக வந்து வாழ்கிறதுக்கு வந்து நான் விரும்பியில் வந்து. அப்போ ஆனால் வார்த்தைகளை வந்து நான் கவனமாக தான் சொன்னேன் சொல்லி சொன்னால் இந்த சமாதான முயற்சிகள் குழம்பினால் என்ன நடக்கும்ன்றது வந்து. புலிகள் வென்றிருந்த நீங்கள் 2 சண்டை தான் பிடிக்க போறீங்கள்னு சொல்லி சொன்னால் போராட்டம் வெல்லுதுன்னு சொன்னால் எப்படி வந்து அந்த போராட்டம் வெல்ல முடியும்? இந்த படைகள் இது ஒரு வகையில் வந்து ஒன்று ஓடணும் அல்லது வந்து உயிரிழக்கணும். 2ல் ஒரு இடத்துல தான் வந்து அப்படி சம்பவங்கள் நடந்திருக்க முடியும் வந்து விளங்கானே வந்து. அப்போ அதுக்கு அப்போ என்னுடைய கருத்து நோக்கம் எதுவாக இருந்ததுதான் படைகள் விலக்கப்பட வேண்டும், எங்களோட உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நாங்களும் சிங்கள தேசமும் வந்து ஒற்றுமையாக கூடி வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேணும்ன்றது தான் அந்த என்னுடைய உள்நோக்கமாக இருந்தது வந்து. அப்போ இது 2002 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நடந்த கதை. அதுக்கு பிற்பாடு வந்து காலங்கள் ஓடுகிறது. நாங்கள் தொடர்ந்து அரசியல் பணிகளில் ஈடுபடுறோம். அப்போ 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வந்த அரசாங்கம்
திருப்பியும் நெருக்கடிகள் காரணமாக வந்து அப்போ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது வந்து அப்போ ரணில் பிரதமராக இருக்கிறார், அவர் தான் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறார். அப்போ 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி விடுதலை புலிகளால் வந்து ஒரு தீர்வு யோசனை முன்வைக்கப்பட்டது, இடைக்கால தென்னாட்சி அதிகார சபை வரைவு வந்து. அப்போ அந்த யோசனை வரைவு முன்வைக்கப்பட்ட உடனே வந்து தென்னிலங்கையில் இனவாதிகள் கூக்குரலிட்டு கொந்தளிக்கிற பொழுது சந்திரிகா என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ரணில் விக்ரமசிங்கிட்ட இருந்து சில முக்கியமான பதவிகளை பறிக்கிறார் வந்து, அமைச்சு பதவிகளை வந்து பாதுகாப்பு அமைச்சு, ஊடக அமைச்சு, மற்ற இன்னும் ஒரு அமைச்சை வந்து அவர் பறிச்செடுக்கிறார் வந்து. பறிச்செடுத்ததோடு வந்து ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு அப்படியே குழப்பத்திலேயே ஓடி 2003ஆம் ஆண்டு இறுதி 2004 முற்பகுதியிலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு வந்து மீண்டும் ஒரு தேர்தலுக்கு போகிற நிலைமை ஒன்று உருவாகுது வந்து. அப்போ அந்த நேரத்தில் வந்து விடுதலை புலிகள் வந்து 2002 ஏப்ரல் 8 பாதை திறந்த பிறகு வந்து விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்துக்குள்ளே வடகிழக்கு எங்கும் வந்து இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள்ளே அரசியல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், சிவிலில் வந்து அரசியல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முழு நிர்வாகம் வந்து விடுதலை புலிகள் என்ற ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டு இருக்குது வந்து. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வந்து 2004 ஒரு தேர்தல் வருகிற பொழுது வந்து விடுதலை புலிகள் ஒரு முடிவெடுக்கிறார்கள் வந்து அந்த தேர்தலை வந்து வெளிப்படையாக வந்து தாங்கள் ஆதரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட்டமைப்பாக அப்போ அதில் வந்து ஆனந்த சங்கரி 2003 குழப்படி செய்து அவர் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி அவர் போய் அரசாங்கத்துக்கு சார்பாக கதைக்க தொடங்கிட்டார். அப்போ அவர் அந்த சின்னத்தையும் கொண்டு போட்டார் வந்து. அப்போ இப்போ 2004 வருகிற பொழுது வந்து மீண்டும் தமிழரசு கட்சியை தூசு தட்டி எடுத்து தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் வந்து போட்டியிடுற நிலைமை ஒன்று உருவாக்கப்படுது. அப்போ அந்த இடத்துல வந்து அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் அரசியல் கட்சிகள பிரதிநிதிகளுக்கு அப்பால் வந்து விடுதலை புலிகள் வந்து சிவில் அமைப்புகள் சார்பிலையும் வந்து ஒரு கணிசமான ஆக்களை ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து தேர்தல்களை கொண்டு வந்தவர்கள் வந்து இப்போ பெண்கள் சார்ந்து, தொழிற்சங்கங்கள் சார்ந்து, மாணவர்கள் சார்ந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து ஆக்களை கொண்டு வந்தது வந்து. அப்போ அப்படி கொண்டு வந்ததில் வந்து இப்போ பத்மினியக ஒரு மகளிர் பெண்ணியல் செயற்பாட்டாளர் என்ற அடிப்படையில் பத்மினி சம்பர்ணான் வந்து அதுக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர் வந்து. அதுபோல் வந்து எங்களோட மாமனிதர் சிவநீதன் அவர்கள் வந்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வந்தவர், பரதென்ன வளச்சங்கத்தில் வந்து ஒரு மூத்த தலைவராக இருந்தவர், விடுதலை போராட்டத்தோடும் வந்து மிக நெருக்கமாக வந்து வேலை செய்தவர். அப்படிப்பட்டவர்கள் வந்து கொண்டு வரப்படுகிறார்கள் வந்து. அம்பாறை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை எல்லாத்துலேயும் வந்து அப்படிப்பட்டவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் வந்து. அந்த வகையில் வந்து நானும் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளராக, ஒரு மாணவர் அமைப்பு செயல்பாட்டாளராக, நான் அப்போ சர்வதேச தமிழீழ மாணவர் பேரவை என்ற ஒரு அமைப்பின் தலைவராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் வந்து. அப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்கு இளம்பரதி எண்ணெய் ஊடாக ஒரு அழைப்பு வருகிறது வந்து தமிழ்ச்செல்வனை சந்திக்கிறதுக்கு வந்து. அப்போ நான் போன இடத்துல வந்து எனக்கு சொல்லப்பட்டது வந்து நீங்களும் ஒரு வேட்பாளராக போட்டியிட வேணும் என்று சொல்லி தலைவர் விரும்புகிறார், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி. அப்போ அந்த எனக்கு உண்மையில் வந்து அந்த அரசியலுக்கு போகிறதுல பெரிய ஆர்வம் இருக்கே இல்லை வந்து. ஆனாலும் அந்த வற்புறுத்தி சொல்லப்பட்ட அடிப்படையில் வந்து ஒரு அன்பு கட்டளையாக இருந்த இடத்துல வந்து தலைவர் சொல்லுகிறார், தலைவருடைய அந்த பணிப்பை வந்து நான் மீற விரும்பல. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியலுக்குள்ளே நான் பாரேன். அப்போ எங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள்ன்றது வந்து முழுக்க அந்த விடுதலை போராட்டத்தை பலப்படுத்துகிறதாகவும் இந்த மக்கள் சந்தித்து வர இந்த அவலங்களுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சு மக்களை உரணியில் ஒன்று திரட்டி ஒரு விடுதலைக்கு வலிச்சேர்க்கிற வகையிலும் எங்களோட செயல்பாடுகள் இருந்த ஒரு இடத்துல வந்து அந்த தேர்தல் வருகிற பொழுது வந்து கூடுதலாக எங்களை முன்னிலைப்படுத்தி தான் அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது வந்து. மாணவர்களால் நான் பல்கலைக்கழகத்துக்குலேருந்து போனபடியால் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து எங்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அதை விட விடுதலை புலிகள் நேரடியாகவே வந்து பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள். அப்போ அந்த இடத்துல வந்து அவர்கள் எல்லாருக்கும் ஒரு சமத்துவமாக அந்த வாய்ப்பை கொடுத்தவர்கள் வந்து. உதாரணத்துக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்று சொன்னால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவராக இருக்கையில் மிக மோசமாக ஒதுக்கப்படுகிற ஒருவராக இருந்தவர். அதனால் அவர் வந்து அந்த தேர்தலில் வெண்டார் என்று சொல்லி சொன்னால் விடுதலை புலிகள் ஊராக போய் சேர்ந்து செய்த பிரச்சாரங்களின் அடிப்படையில் தான் வந்து அவர் வெற்றி பெறுற இல்லாமல் உருவானது. ஜவான் என்று சொல்லி வந்து எங்களோட புலிகளின் பொறுப்பாளர் ஜவான் அண்ணன், தமிழன்பன் அண்ணன் வந்து அப்போ அவரும் கோப்பாயில் வந்து அந்த பிரச்சாரத்தில் நின்றவர். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு அவர் அந்த தொகுதியில் வந்து அவர் போட்டியிட்டபடியால் அவருக்கும் ஆதரவான அந்த பிரச்சாரத்தில் அவர் நின்றவர் வந்து. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் சும்மா தனிப்பட்ட ரீதியில் வந்து இந்த ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து கதைக்கிற பொழுது ஒரு பகுதியாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவார் வந்து என்றால் அவருக்கு ஒரு கால் இல்லை, முழங்காலோட ஒரு கால் இல்லை. அந்த கால் போனது வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரனாலேன்னு சொல்லுவார். இந்திய இராணுவத்தோட அவர்கள் செயற்பட்ட காலப்பகுதியில் ஒரு மோதலில் வந்து இபிஆர்எல்ல வென்ற தாக்குதலில் இபிஆர்எல்லவும் பங்கு கொண்ட ஒரு தாக்குதலில் தான் அவருக்கு அந்த கால் வந்து பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க.
ஆனாலும் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து அது எல்லாத்தையும் மறந்து அண்ணன் ஒரு நோக்கத்துக்காக வந்து எல்லாரையும் ஒன்றுபடுத்துகிறார். ஒரு கோரிக்கை அடிப்படையில் வந்து எல்லாரும் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுவதில்லை, அரசாங்கத்திட்டேருந்து சம்பளம் பெறுவதில்லை. அதே நேரம் வந்து ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வுகளை நிராகரித்து தமிழர் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் வந்து ஒரு சமஷ்டி என்ற நிலப்பாட்டை வந்து வலியுறுத்தி வந்து ஒரு தீர்வுக்காக எல்லாரும் ஒன்றுபடுகிற ஒரு இடத்துல வந்து அண்ணே எல்லாரையும் அரவணைக்கைகளை வந்து நாங்கள் இதுக்குள்ளே வேறுபாடு காட்டக்கூடாதுன்றது தலைவருடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. அப்போ நாங்கள் இந்த வேறுபாடு அதை அவர் சொல்ல வேண்டி வந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த தரப்புகளின் செயல்பாடுகளால் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகப்பெரிய அளவில் வெறுப்படைஞ்சிருந்தார்கள், கோபமடைஞ்சிருந்தார்கள் வந்து. அப்போ அந்த கோபத்தை அந்த இடத்துல வந்து அவர்கள் தாங்கள் ஏன் இவர்களை சேர்த்து கொண்டோம், நாங்கள் என்ன அடிப்படையில் நாங்கள் வேலை செய்கிறோம்ன்றதை நியாயப்படுத்துறதுக்கு வந்து அவர் அந்த கதையில் வந்து சொல்ல வேண்டியிருந்தது வந்து. அப்போ இப்படிப்பட்ட இதுகளுக்குள்ளால தான் எங்களோட இந்த அரசியல் பயணம் இதுக்குள்ளே நடக்குது வந்து. நீங்கள் அதிகமான வாக்கெடுத்து கேள்விப்பட்டேன். எனக்கு அதிகமான வாக்கு கிடைச்சது வந்து அது நாங்கள் அந்த போராட்டத்தோட பல்கலைக்கழகத்துக்கு இருந்து செயற்பட்டு வந்த அடிப்படையில் வந்து மாணவர்கள் மட்டத்திலும் வந்து ஒட்டுமொத்த மாணவர்களும் எங்களை கூடுதலாக ஆதரித்திருந்த நிலையிலேயும் வந்து போராளிகள் மட்டத்திலும் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள சகல தொகுதிகளிலேயும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள் வந்து என்னையும் முன்னிலைப்படுத்தி வேலை செய்தபடியால் வந்து ராஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் என்னையும் பத்மினியக்காவையும் வந்து முன்னிலைப்படுத்தி வேலை செய்கிற ஒரு செயற்பாடு இருந்தது. அந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு வந்து கூடுதலான வாக்குகள். உங்களுக்கு எத்தனை கிடைச்சது? எனக்கு வந்து 1,12,077 வாக்கு கிடைச்சிருந்தது வந்து. அப்போ இதுதான் நான் இந்த அரசியலுக்குள்ளே வந்த கதை. ஒரு நிர்பந்தங்களும் இருக்கே இல்லை. அதே நேரத்தில் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் நேர்மையாக நாங்கள் பொங்கு தமிழில் வேலை செய்கிற பொழுது அல்ல பல்கலைக்கழகத்துக்குள்ள இருந்து வேலை செய்கிற பொழுது நாங்கள் உயிர் தப்புவோம் என்ற அடிப்படையில் வேலை செய்யவில்லை, உயிர் போகும் என்ற அடிப்படையில் தான் வேலை செய்த நாங்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து விடுதலை புலிகளோட கை ஓங்கினபடியால் வந்து அது வரலாறு எங்களை காப்பாற்றி கொண்டது வந்து. அன்றைக்கு இப்போ குறிப்பாக வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இப்போ 2000ஆம் ஆண்டு இயக்கம் வன்னி வந்து ஒரு பெரிய நெருக்கடிக்கை இருக்குது வந்து. 96 ஜேசிக்கு ஒரு இராணுவ நடவடிக்கை தொடங்குது. வவுனியாவிலேருந்து இராணுவம் முன்னேறி வருது. மாங்குளம் வரைக்கும் வந்துட்டாங்க வந்து. அங்கால மாங்குளத்திலேருந்து ஒட்டுச்சுட்டான் வரைக்கும் பிடிச்சி ஒட்டுச்சுட்டான கால நெடுங்கணிக்கெல்லாம் பதவியாக வரைக்கும் இராணுவத்திட்ட மாங்குளத்திலிருந்து வவுனிக்குளத்திலிருந்து அங்கே உள்ளால் வந்து நியாயமான இடம் வந்து கைப்பற்றி விட்டார்கள் வந்து. இப்போ வந்து மாங்குளத்திலிருந்து தாண்டி அங்கால இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தாச்சுது. கிளிநொச்சியை தாண்டி அங்கால வந்து ஒரு கொஞ்சம் இடம் போனால் வந்து ஏனையும் தொடுக்கப்பட்டிடும் வந்து. அப்போ ஒரு அழிவின் விளிம்பில் வந்து அந்த போராட்டம் இருக்குது வந்து. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருந்து இந்த விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக வேலை செய்கிறோம். அப்போ ஒரு இடத்துல வந்து ஓயாதலைகள் 3 ஒட்டுச்சுட்டானில் ஓயாதலைகள் நடவடிக்கை வந்து ஒட்டுச்சுட்டானில் ஆரம்பிக்கப்பட்டு அது படிப்படியாக முன்னேறி ஜேசிக்குருவை முறியடித்து அது பிறகு வந்து கிளிநொச்சியை கைப்பற்றி பிறகு ஆனரை கைப்பற்றத்துக்கு வந்து இத்தாவிலுக்குள்ளால் வந்து ஒரு பாக்ஸ் பண்ணப்படுது வந்து. அப்போ பாக்ஸ் பண்ணப்பட்ட நேரத்தில் வந்து பல பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பொதுமக்கள் அகப்பட்டு போயிருந்தவர்கள் வந்து. அப்போ அந்த மக்களை வந்து இராணுவம் வெளியேறி இங்கால வர விடுதில்லை வந்து. என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து மக்கள் வெளியேறினா வந்து தங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி வந்து மக்களை மனித கிடயங்களாக பயன்படுத்த முற்படுகிறார்கள். அப்போ அந்த நேரத்திலேயும் வந்து நாங்கள் மாணவர்களாக வந்து அந்த செயல்பாடுகளுக்கு எதிராக வந்து பல்கலைக்கழகத்துக்குள்ளே போராட்டங்களை நடத்தி யாழ்ப்பாண கச்சேரியை முடக்கி யாழ்ப்பாண குடாநாட்டில் வந்து ஒரு ஹர்த்தால் ஒன்றை செய்து நினைக்கிறேன் 95 யாழ்ப்பாணத்தை விட்டு இயக்கம் போன பிறகு இராணுவம் ஆக்கிரமித்த பிற்பாடு வந்து இங்கே எல்லாம் மரண பயன்தான் வந்து. இவரும் எதுவும் செய்ய இயலாது, யாராவது வாய் திறக்க வலிக்கிட்டால் கொலை தான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து பல்கலைக்கழகம் முதலாக வந்து உரிமை கோரி வந்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒன்று எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா இராணுவத்துக்கு எதிரான போராட்டம் ஒன்று நடக்கின்றால் அது இந்த இத்தாவில் பழையக்கில் ஆப்பிட்டு போயிருந்த மக்களை வந்து வெளியில் விட சொல்லி நடக்கிற போராட்டம் வந்து. அப்போ கச்சேரியை முற்றுகையிட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல இது ஏப்ரல் மாதம் முதல் வாரம் அந்த போராட்டத்தை தொடங்குகிறோம். 2000ஆம் ஆண்டு வந்து ஏப்ரல் மாதம் இப்போ 13ஆம் தேதி ஆகுது, 14ஆம் தேதி சித்திரை வருஷம். அப்போ அதுக்கு முதல் நாள் நாங்கள் அறிவிக்கிறோம் வந்து என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாண குடாநாடு தலைவினர் ஒரு ஹர்த்தால் விளங்க பிரச்சனை வந்து. அப்போ மாணவர்கள் தான் குடாநாடு முழுவதும் பருத்தூர பஸ் டிப்போக்கும் மாணவர்கள்லாம் போனது, கோண்டால் டிப்போக்கும் மாணவர்கள்லாம் போனது, சாவச்சேரியில் இந்த கடையில் பூட்ட சொல்லி சொல்கிறதுக்கும் மாணவர்கள்லாம் போனது, சங்கானைக்கும் மாணவர்கள்லாம் போனது, இந்த பருத்துத்துறைக்கும் மாணவர்கள்லாம் போனது, யாழ்ப்பாண டவுனுக்கும் மாணவர்கள்லாம் போனது. நாங்கள் வந்து உலகம் முழுவதும் போய் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதில் ஈடுபட்டது. இப்போ மாணவர்கள் போகிறாங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வந்து தான் நீங்கள் செய்ய நாங்கள் இல்லை அறிவுறுத்தல் ஒன்று இது நாங்கள் அது சுயமாக தான் அந்த புலிகள் அதை சொல்ல இல்லை. புலிகள் எந்த ஒரு இடத்துல வந்து புலிகள் அதை சொல்ல இல்லை வந்து. நாங்கள்
நாங்களாக முடிவெடுத்து தான் அதை செய்து நாங்கள் வந்து சுயமாக தான் முடிவெடுத்து செய்து நாங்கள் வந்து அப்போ அந்த செயல்பாடுகள் வந்து அந்த ஹட்டால் வந்து சக்ஸஸாக வருது வந்து அதோட வந்து ஒரு சர்வதேச நெருக்கடி ஒன்று உருவாகி வந்து சனத்தை வெளியில் விடுவோம் இல்லாமல் உருவாகும் அப்போ கிளாலிக்குள்ளால் தான் அந்த மக்கள் வெளியில் விடப்பட்டது வந்து கிளாலி வரைக்கும் வந்து எங்களோட மாணவர்கள் டிராக்டர்கள் லொரியல் வாகனங்களை கொண்டு போய் கச்சேரியோட சேர்ந்து போய் வந்து மக்களை ஏற்றி கொண்டு வெளியில் கொண்டு வந்து அந்த முழு மக்களும் வந்து வெளியில் வந்தது அந்த கிளாலிக்கு வந்த ஊடகவியலாளர் என்று சொன்ன அண்டைக்கு வந்து ஒற்றை ஒரு ஊடகவியலாளர் தான் வந்தவர் வந்து நிமலராஜன் மயில்வாயனன் நிமல்ராஜன் மட்டும் அவர் வந்து மாணவர்களோட மிக நெருக்கமாக பழகினவர் அவருக்கு எனக்கு முடியல மிக நல்ல உறவு இருந்தது வந்து பல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுகள் வந்து மிக நெருக்கமாக வந்து என்னோட பழகியிருந்தவர் வந்து அவர் ஒவ்வொரு நாளும் பின்னேற பொழுதில் வந்து பல்கலைக்கழகத்துக்குள்ளே வருவார் அந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கிட்ட வந்து பல்கலைக்கழகத்துக்கு வருவார் அவர்கிட்ட தான் அந்த ஊர் கதைகள் எல்லாம் அறிகிறது வந்து எல்லா கதைகளும் வந்து சொல்லுவார் அங்கே என்ன நடக்குது அந்த நேரம் செய்திகள் பெருசாக அறியலாம் வந்து ஊடகவியலாளர்களுக்குள்ளால் அறியலாம் இல்லை பத்திரிகைகளால் தான் அறியலாம் மிக துணிச்சலானவர் மிகவும் ஒரு தேசப்பற்றுள்ளவர் மிகவும் நேர்மையான மிகவும் அர்ப்பணிப்புள்ள ஒருவர் வந்து அப்போ அவர் தான் அங்கே வாரார் வந்து அப்போ அங்கே வந்து மாணவர்களுக்கு வந்து சாப்பாடு இல்லை தண்ணி இல்லைன்ற பெரிய பிரச்சனை இருந்த நேரத்தில் அந்த எங்களுக்கான அடிப்படை அந்த வசதிகளை கூட வந்து அவர் தான் அந்த இடத்துல வந்து செய்து தாரார் வந்து செய்து அந்த மக்களை நாங்கள் அதுக்கெல்லாம் மீட்டெடுக்கிறோம் பழையக்குள்ளே இருந்து சோரம்பற்று மாசார் தர்மக்கேணி வண்ணக்கேணி என்று சொல்லி வந்து அதுக்குள்ளே ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து ஒரு சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வெளியில் முழு பேரையும் கொண்டு வந்துட்டோம் வந்து அப்போ கொண்டு வந்த பிறகு வந்து அந்த போர் தொடர்ந்து நடக்குது அந்த போரில் வந்து ஆனிரவில் வந்து அந்த நேரம் 15000 இராணுவம் மாட்டுப்பட்டு போயிருந்தது அந்த 15000 இராணுவமும் வந்து விடுதலை புலிகளிலிருந்து முற்றுகையிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு வந்து இந்த மக்கள் ஒரு மனித கடியங்களை பயன்படுத்துறதுக்கு தான் இராணுவம் அரசும் முயற்சி செய்து வந்து ஆனாலும் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது வந்து ஒரு சர்வதேச நெருக்கடி ஒன்று அரசு மீது ஏற்பட்டதால் வந்து அரசாங்கம் வந்து அந்த மக்களை வெளியில் விட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படும் சர்வதேசம் எந்த நாடு அழுத்தம் கொடுத்துருக்கு பொதுவாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து இந்தியா கையை விட்டுட்டு நம்மளும் சார் அந்த நேரம் இந்தியா அதில் வந்து வாய்திறக்கையில் வந்து ஆனால் ஐரோப்பிய நாடுகள் வந்து அதுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்துருந்தது வந்து அப்போ அந்த இடத்துல மக்களை மீட்கிறதுக்கு வந்து அழுத்தம் கொடுத்த அதே நேரத்தில் அதே ஐரோப்பிய நாடுகளும் இந்தியாவும் இராணுவத்துக்கு தேவைப்படுற எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு வந்தாங்க வந்து அதையெல்லாம் மீறித்தான் வந்து விடுதலை புலிகள் இந்த கையோங்கி வந்து அந்த போரில் வந்து விடுதலை புலிகளோட வெற்றி உறுதிப்படுத்தப்படுது அப்போ அதில் வந்து அந்த 15000 இராணுவமும் வந்து ஒரு பெரிய ஒரு முற்றுகையில் இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் இந்த மக்களை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கான தீவிர முயற்சியை செய்கிறோம் என்றால் இந்த இப்போ இதில் வந்து மக்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படக்கூடாதுன்றபடியால் அப்போ மக்களை இராணுவம் மனித கடியங்களாக பயன்படுத்துது வந்து அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் இது ஒரு வகையில் ஒரு போராட்டத்தை நடத்தி அந்தளவு மக்களையும் வந்து நாங்கள் மீட்டு வெளியில் எடுக்கிறோம் வந்து அப்போ அதுக்கு பிற்பாடு வந்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று நெருங்கி வந்த பொழுது வந்து உண்மையிலே ஃபாதர் பேர்னாட் என்று சொல்லி ஒரு முன்னாள் பெட்ரிக் சூலஜி ரெக்டர் ஒரு ஆள் இருந்தவர் வந்து அப்போ அவர்கள்தான் அந்த அவர்கள் அதில் வந்து இராணுவத்தோடு வந்து அவர்கள் கடுமையாக வாதிட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் வந்து இந்த முடிவு வந்து மாணவர்கள் எடுக்க இல்லை அது சிவில் அமைப்புகள் தான் எடுத்தது தாங்கள் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்தினது தான் மாணவர்கள் ஹெட்டால் என்ற விஷயம் வந்து சர்வதேச அளவில் அரசாங்கத்தை எக்ஸ்போஸ் பண்ணது வந்து இப்படி இராணுவம் வந்து மக்களை மனித கடியங்களாக பயன்படுத்துதுன்னு சொல்லி வந்து அப்போ அது சிவில் அமைப்புகள் எடுத்த முடிவாக வந்து அவர்கள் அதை உரிமை கோரிக்கொண்டார்கள் வந்து அதால் வந்து அந்த மாணவர்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து வந்து அன்றைக்கு தடுக்கப்பட்டது வந்து அதில் இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இவர்கள் வேலை சுகமாக வந்து எங்களில் நாங்கள் மாணவர்களை உசுப்பேற்றினதாகவும் நாங்கள் தப்பிட்ட மற்றவர்கள் பலியானதாகவும் சொல்லி எங்களை இழிவுபடுத்துறதுக்கு நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறாங்களா அதையும் கேட்குறவர்கள் அதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இவர்கள் அதை சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் இந்த 15000 இராணுவம் முற்றுகையில் இருக்கைக்குள்ளே இந்த 5000 மக்களை மீட்கிறதுக்கு வந்து நாங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தெருவில் இறங்கி வேலை செய்தாங்க அன்றைக்கு நான் மாணவர் ஒன்றியத்தில் எந்த ஒரு பதவியிலையும் இருக்கையில் சாதாரண ஒரு பட்ஜ் ரெப்பாக கூட இருக்கு அப்பாறு மாணவர் ஒன்றிய தலைவர் அப்பொழுது வந்து இன்பராஜ் என்று சொல்லி ஒரு அண்ணன் தான் மாணவர் ஒன்றிய தலைவராக இருந்தவர் உபதலைவராக இருந்தது இந்த இத்தாவில் பொக்ஸ் நடந்த நேரத்தில் இந்த ஆணையரவில் பழையக்குள்ளே இருந்து இந்த மக்களை மீட்கிற நேரத்தில் வந்து இன்பராஜ் அண்ணன் என்று சொல்லி ஒருவர் தலைவராக உயிரோடு இருக்கிறார் அவர் இருக்கிறார் மற்றது செயலாளர் உபதலைவராக இருந்தது வந்து கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லி ஒரு ஆள் அவர்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் சிலர் இஞ்சி இருக்கிறார்கள் சிலர் கல்வி முடிஞ்ச பிறகு வந்து தொழில் நிமித்தம் வேறு இடங்களுக்கும் போய் எப்படி தலைமை தாங்கின நிறைய பேர் சுட்டுருக்குறாங்களே தான் இது அந்த காலப்பகுதியில் இந்த அதாவது வடிவாக விளங்கணும் எல்லாரும் வந்து ஆணையரவு வெற்றிக்கு ஆணையரவில் வந்து 15000 இராணுவம் முற்றுகையில் இருக்கைக்குள்ளே தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து நாங்கள் வந்து இந்த ஆணையரவு மீட்புக்காக வந்து அந்த அது நடக்கையில் இந்த பழையிலிருந்து மக்களை மீட்கிற வேலை திட்டத்தில் வந்து நேரடியாக எல்லா இடங்களில் இருந்த மாணவர்களையும் வந்து ஒருங்கிணைக்கிற வேலை திட்டத்தில்
திட்டத்தில் வந்து அந்த மாணவர் ஒன்றிய தலைவருடைய அந்த வழிகாட்டுதலில் வந்து நான் நேரடியாக ஈடுபட்டிருந்தேன். முள்ளுடத்திலும் நடந்த அந்த கதவடைப்புகளுக்கும் அந்த வேலை திட்டங்கள் எல்லாத்திலும் நானும் நேரடியாக போயிருக்கிறேன். வந்து சகலத்திலும் நான் நேரடியாக நின்றிருக்கிறேன். அதில் வெற்றிகரமாக வந்து அந்த மக்கள் அவ்வளோ பேரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து அந்த ஆணையரவு தளம் விடுதலை புலிகளால் கைப்பற்றப்பட்டிருக்குது. ஆனால் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்ட எந்த ஒரு மாணவனும் கொல்லப்பட இல்லை. உலக பிரச்சனை வந்து எந்த ஒரு மாணவனும் கொல்லப்பட இல்லை. வந்து அதில் துஷ்யந்தன் என்று சொல்லி ஒருவர் மட்டும் இராணுவத்தால் தாக்கப்பட்டவரை தவிர வேறு எந்த ஒரு மாணவர்களும் வந்து கொல்லப்படவில்லை. ஏன்னா அந்தளவுக்கு நிதானமாக தான் நாங்கள் மாணவர்களை தயார்படுத்தி அனுப்பிட்டாங்கள். வந்து இராணுவம் அடித்தாலும் நீங்கள் திருப்பி அடிக்கக்கூடாது என்ற ஒரு இறுக்கமான ஒரு வழிகாட்டு. அதில் நாங்கள் அந்த தொடர்ச்சி எப்போவுமே பல்கலைக்கழகத்துக்குள்ள அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் தெளிவாக இருந்த நாங்கள் வந்து என்றால் நாங்கள் வன்முறையை கையில் எடுத்தால் வந்து அது எங்களை பயங்கரவாதம் என்ற அடிப்படையில் வந்து ஒன்றை செய்து போட்டு கதையை முடிப்பான் என்ற அடிப்படையில் வந்து அப்போ அது மிக வெற்றிகரமாக முடிஞ்சது. வந்து எந்த ஒரு மாணவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெறையில்லை. இது 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் நடந்த விஷயம். 2001 வந்து நாங்கள் பிறகு அதுக்கிடையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டு வந்தது. 2001 வந்து நாங்கள் பொங்கு தமிழ் செய்கிற பொழுதும் வந்து நான் 3000, 4000, 5000 மாணவர்களை வந்து நாங்கள் ஊராக இறக்கினாங்க. அது செம்பரான் சார் வந்து நேரடியாக எங்களை வழிநடத்தினவர். வந்து எந்த ஒரு மாணவனுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரையில்லை. வந்து 2002 போர் முடிகிற பொழுது வந்து இப்போ ஜமான உடன்படிக்கை வருகிற பொழுது அது வரைக்கும் தான் என்னுடைய செயல்பாடு. என்ன தீவிரமாக நான் ஒரு மாணவனாக நான் நின்று செயல்பட்டது அது வரைக்கும் தான். ஒரு மாணவன் கூட வந்து அந்த செயல்பாட்டில் வந்து கொல்லப்பட்டிருக்க இல்லை. நான் வந்து இந்த கொள்கையை கைவிட்டு போட்டு 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்திருந்தால் நான் தான் ஒரு மாவீரனாக கொண்டாடப்பட்டிருப்பேன். இந்த 2009க்கு பிறகுள்ள ஊடகங்களாலும் இந்த தரப்புகளாலும் வந்து நாங்கள் தூற்றப்படுவதற்கான ஒற்றை காரணம் வந்து 2009 மே 18 தேசிய தலைவர் பிரபாகரன் கொண்டு வந்து விட்ட இடத்திலிருந்து அந்த கொள்கையை கைவிட மறுத்து நாங்கள் அந்த நிலப்பாட்டில் உறுதியாக இருக்கிறபடியால் குறிப்பாக வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பல இவ்வளவு அவமானங்களையும் இழிவுபடுத்தல்களையும் சந்திக்கிறதுக்கான ஒற்றை காரணம் வந்து இந்த நிலப்பாடு. அந்த உண்மையில் 2009 மே 18 இந்த தமிழ் தேசியத்துக்கு தலைமை தாங்கிறது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான். நான் அவருடைய ஒரு தொண்டனாக தான் நான் இருக்கிறேன். வந்து 2009 வரைக்கும் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தொண்டனாக இருந்தேன். 2009 மே 18 இருந்து நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின தொண்டனாக தான் நான் வேலை செய்கிறேன். அது என்ன காரணம்? நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமிருந்து 2009 வெளியே வரும்போது ஏன் இந்த கட்சியோடு சேர்ந்து வர வேணும்னு நினைச்சீங்க? இதில் இல்லையே, நீங்கள் பொதுப்படத்தான் இருந்தீங்க. அதாவது எந்த கட்சியோட வர வேண்டி வந்தது? மக்கள் காங்கிரஸோட இல்லை. 2009 மே 18 வந்து வெளியில் வர இல்லை. 2010 2ஆம் மாதம் 19ஆம் தேதி தான் நாங்கள் வெளியில் வந்துடுறாங்க. அதாவது வந்து உத்தியோகபூர்வமாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன். நான் உண்மையில் வந்து 2009 டிசம்பர் ஜனாதிபதி தேர்தலில் பொன்சேவை ஆதரிக்கிறேன்னு சம்பந்தம் முடிவெடுத்த ஆண்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் உத்தியோகபூர்வமாக வேறு ஒரு மாற்றுச் செயற்பாட்டுகளை நான் போகவில்லை. நான் ஒதுங்கி இருக்கிற ஒரு இடத்துல நிற்கிறேன். வந்து அதுக்கு நான் அண்டையில் இருந்து 2009 டிசம்பர் மாதம் கட்சி கூட்டத்தில் வந்து பொன்சேயாவை ஆதரிக்கிறேன் சம்பந்தம் முடிவெடுத்த பொழுது நான் கொழும்பிலேருந்து வெளிக்கிட்டு அஞ்சால வாரேன். வந்த பிறகு வந்து நான் கூட்டம் கூட இந்த தொடர்புக்கு நான் போகவில்லை. அவர்களும் வந்து அவர்கள் மாவையண்ணே வந்து என்னோட தொடர்பு கொண்டு நீங்கள் போட்டியிட விருப்பம்னு சொன்னால் உங்களுடைய கோரிக்கையை தாங்கன்னு சொல்லி 2010ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வந்து என்னிடம் கேட்டவர் வந்து நான் வந்து அவருக்கு எந்த விதமான எழுத்து மூல கோரிக்கைகளுமோ வாய்மூல கோரிக்கையை கூட நான் விடையில்லை, நான் போட்டியிட போகிறேன்னு சொல்லி வந்து அவர்கள் நாங்கள் வெளியேற வேண்டுமென்றதுக்காக தான் அவர்களுடைய முடிவு 13ஆம் திருத்தச் சட்டம் வந்து முடிவெடுத்த பிறகு வந்து நான் என்ன அடிப்படையில் வந்து அதுக்குள்ளே இருக்கிறது வந்து. ஆனால் ஒரு பங்காளி கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து இறுதிக்கணம் வரைக்கும் வந்து முயற்சி செய்தவர் வந்து ஒட்டியாட்சியை கைவிட்டு ஒரு 13ஆம் திருத்தச் சட்டத்தை கைவிட்டு போட்டு தமிழ் தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி என்ற நிலப்பாட்டை முன்கொண்டு போக செய்ய வேண்டும் என்றதுக்கு கடைசி கணக்கு முயற்சி செய்து அந்த முயற்சியிலும் வந்து சம்பந்தம் இறுதியாக அவருக்கு சொல்கிறாருன்னு சொன்னால் இதுதான் என்னுடைய நிலப்பாடு வந்து 13ஆம் திருத்தச் சட்டம் தான் நிலப்பாடு. இங்கே 5 தலைவர்கள் இருக்கிறோம். தான் சம்பந்தன் உண்டு, மாவே சேனாதிராசா, செல்லமடைக்கல்நாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், நீர் 5 பேர் இருக்கிறோம். 5 பேரில் வந்து உமக்கு வீட்டு அதிகாரம் தெரியலாது. நீர் விரும்புகிறதைத்தான் நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு சமஷ்டியை கேட்கணும். நீர் கேட்கலாது வந்து நாங்கள் பெரும்பான்மை சொல்கிறோம் வந்து 13ஆம் திருத்தச் சட்டம் என்றால் நீர் அதுக்கு கட்டுப்பட்டு வர வேணும் என்று சொல்லி சொன்ன இடத்துல வந்து இல்லைன்னா நீர் வழியில் போகலாம்னு சொன்ன இடத்துல தான் அவர் வந்து 2010ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 19ஆம் தேதி வந்து இறுதியாக வந்து அவர் வெளியில் வரார். வந்து நாங்கள் தமிழ் வந்த பிறகு நாங்கள் பேசுகிறோம். அது கிடையாது ஒரு இடத்துல வந்து அவர் அதை முடிவு எடுத்திருந்தாலும் வந்து நாங்கள் 19ஆம் தேதி தான் அந்த அவர் உத்தியோகமாக தான் வெளியிடுறேன் அந்த முடிவு எடுத்து நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுகிறோம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு மாற்று அரசியலை நாங்கள் முன்வைக்கிறதா இல்லையா, கூட்டமைப்பு பிள்ளைன்னு சொல்கிறோம்னு சொன்னால் அப்போ மாற்று தெரிவேன் இபிடிபியா, அப்போ அதுக்கிட்ட அளிக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் ஒரு மாற்று தலைமத்துவத்தை கொடுக்க வேணும்.
குறைஞ்சது வந்து ஒரு சரியானவர்கள் வந்து ஒரு ஆற்றல் ஆளுமை உள்ள ஒரு தலைமை வந்து அதை தேசிய தலைவர் மாதிரி வந்து ஒரு தரப்பு வந்து அதை பொறுப்பேற்று கொண்டு போகிற வரைக்கும் வந்து நாங்கள் இந்த தேசியத்தை தக்க வைக்க வேணும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் அதை முடிவெடுக்கிறோம். அப்போ அப்படி தண்டைகளை வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் சொல்கிறாரு என்றால், கஜன் இது வந்து 40 80 வரைக்கும் இருந்த மாதிரி வந்து 70 வரைக்கும் இருந்த மாதிரி வந்து காங்கிரஸ் தமிழரசு பிரச்சனையாக வந்து மாற்ற விடக்கூடாது, கட்சி இடையில் போட்டியாக வந்து மாற்ற விடக்கூடாது. இது ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கை சார்ந்த பிரச்சனை வந்து. ஆகவே நாங்கள் ஒரு புதிய அடையாளத்தோடு போவோம். ஏன்னா நான் என்னுடைய தாய் தகப்பன் தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள், எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் ஒரு சம்பந்தமும் ஒரு பாலமும் இருந்ததில்லை வந்து. அதை விட வந்து இந்த விடுதலை போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பல்லாயிரக்கணக்கான போராளிகள், முன்னாள் போராளிகள் இருக்கிறோம். அவர்கள் அந்த விடுதலை போராட்டம் என்ற ஒரு அடையாளத்தோடு வந்தவர்கள். அவர்களுக்கும் சில வழியில் இன்னொரு கட்சி அடையாளத்துக்கு போகிறது வந்து அவ்வளவு ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். அவை மற்ற தமிழக கட்சிகள் இருந்தும் இந்த கொள்கைக்காக வெளியில் வரக்கூடியவர்கள் இருப்பார்கள் வந்து. அப்போ அவர்களையும் உள்வாங்கக்கூடிய வகையில் வந்து நான் ஒரு புதிய அடையாளத்தோட போகும் என்ற கருத்தை முன்வச்சது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக செயல்படுவது என்ற முடிவை வந்து நாங்கள் எடுக்கிறோம். ஒரு புதிய அடையாளத்தை வந்து நாங்கள் உருவாக்குறோம். அப்போ 2010 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து வந்து நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அடையாளத்தோடு தான் இயங்குகிறோம். தேர்தல்களில் மட்டும் நான் வந்து நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பெயரையும் அதில் சைக்கிள் சின்னத்தையும் வந்து நாங்கள் பாவிச்சு கொண்டு வரோம். மற்றபடி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கடந்த 17 வருடங்களாக வந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு வரோம். இது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து அதில் மிக நேர்மையாக தான் செயல்படுறாரு வந்து. ஒரு வெளியூர் நிலப்பாடு உள்ளூர் நிலப்பாடு இல்லை வந்து. கட்சிக்குள்ளே வந்து நாங்கள் முழு முடிவும் வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இங்கே ஒரு பூர்ணமான ஒரு சுதந்திரமான ஒரு நிலைமை வந்து இருக்குது. அப்போ இதில் வந்து நினச்சோன்னா அந்த விடுதலை புலிகள் வந்து அந்த ஆணையரவை கைப்பற்றுகிற பொழுது அந்த வெற்றியில் வந்து எங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருந்ததுன்றதில் வந்து எங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது வந்து. என்ன சொல்லி சொன்னால், எங்களோட சொந்த மக்கள் வந்து அந்த போருக்கிடையில் வந்து அகப்பட்டு உயிரிழக்கிற ஒரு நிலைமை வந்து இல்லாமல் வந்து நாங்கள் அதை செய்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அல்லது வந்து அந்த விடுதலை புலிகள் அன்றைக்கு அந்த சமாதான சூழலை ஏற்படுத்துறதுக்கு வந்து அந்த ஆணையரவை கைப்பற்றினதுன்றது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது வந்து. அப்போ அந்த நிகழ்வு நடந்திருக்காட்டி வந்து அந்த சமாதானம் வந்திருக்காது. ஆணையரை கைப்பற்றப்பட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. நிச்சயமாக வந்திருக்காது. அவங்க பிடிக்கத்தான் பார்த்துருக்காங்க. முழுக்க பிடிக்கிறேன்னு தமிழரை முழுக்க அழிக்கத்தான் பார்த்துருப்பார்கள். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சமாதான சூழல் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆணையரவு வந்து மீட்கப்பட்டதால் தான் நடந்தது வந்து. அப்போ அந்த மீட்பில் வந்து அந்த வெற்றியில் எங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கின்றது வந்து ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு இருக்கிறது வந்து. அது நான் என்று சொல்லல, நான் என்ற வார்த்தையை நான் இதில் பயன்படுத்தல, நாங்கள் தான் சொல்கிறோம். அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அதில் சகலபூட மாணவர்களும், குறிப்பாக நான் இதில் மருத்துவபூட மாணவர்களையும் குறிப்பிட்டு சொல்லோடும் என்று சொல்லி சொன்னால், இப்போ எல்லாரும் நினைக்கிறேன் என்றால் ஏதோ மருத்துவபூட மாணவர்கள் என்று சொன்னால் உணர்வு இல்லாதவர்கள், அவர்களுக்கு புத்தகத்தை விட்டால் ஒருவனும் தெரியாதுன்னு சொல்கிறது அப்படி இல்லை வந்து. அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு சில கன்சல்டன்ட் மாதிரி இருக்கிறார்கள் வந்து. அவர் மருத்துவத்துறைக்காக கற்று தெரிவு செய்யப்பட்டிருந்த இடத்துல தான் அவர் போராட்டத்துக்குள்ளே போனவர். அப்போ அந்த பழையிலேருந்து மக்களை மீட்கிற போராட்டத்தில் வந்து முன்னின்ற பல மருத்துவக்கூட மாணவர்கள் வந்து இன்றைக்கு நாட்டின் பல பகுதிகளிலையும் வந்து கன்சல்டன்ஸாக இருக்கிறார்கள் வந்து. பல துறைகளில் கன்சல்டன்ஸாக இருக்கிறார்கள் வந்து. அதோட வெற்றி அவர்களையும் சாரும், அந்த பெருமையும் அவர்களையும் சாரும். அடுத்த ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து, இது எல்லா பொதுமக்களாலேயும் இந்த கேள்வி ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுது, ஊடகங்களாலேயும் முன்வைக்கப்படுற என்ன விஷயம் சொன்னால், போர் முடிவடையுது, இறுதி யுத்தம், அதுக்கு முள்ளிவாய்க்காலுக்கு எல்லாம் முடங்கி போகுது, கொத்தாக மக்கள் செத்து கொண்டிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் உயிர்கள் போய் கொண்டிருக்குது. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒன்று இருந்ததும் அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் இது சார்ந்த எதுக்குமே கிடைக்கல. மக்கள் சாகரத்துக்கும் குரல் கொடுக்க இல்லை, புலிகளோடு நடக்கிற சண்டை அல்லது போர் நிறுத்தம் சார்ந்த யாருமே குரல் கொடுக்க இல்லை, ஒருத்தரும் நாட்டுக்குள்ளேயும் இல்லை என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அப்போ உங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்தது? என்ன காரணம்? ஒருத்தரும் இது குரல் கொடுக்காத காரணம் என்ன? தமிழ் தேசிய கூட்டமைப்பு கருத்து வந்து முற்றிலும் தவறானது வந்து. அந்த கருத்து முற்றிலும் தவறானது. ஒருத்தரும் குரல் கொடுக்கலைன்றது முற்றிலும் தவறானது வந்து. என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் முழு காலமும் வந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு தான் வந்து நாங்கள் வந்து 2006ஆம் ஆண்டு போர் தொடங்கின நாளில் இருந்து 2009 மே 18 போர் முடிகிற நாள் வரைக்கும் வந்து மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே தான் இருந்தாங்க. பாராளுமன்றத்தில் நாங்கள் எத்தனையோ தடவை வந்து நடுவில் இருந்து, பாராளுமன்றத்தில் அந்த நடுவில் வெள்ளுக்குள்ளே இருந்து கோஷங்களை போட்டு இறுதி கட்டத்தில் 2006 போர் தொடங்கின நாளில் இருந்து நாங்கள் எத்தனை தடவை வந்து நாங்கள் அதை செய்திருக்கிறோம் வந்து. தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இந்த இதுப்போ வெளிப்படுத்திக்கிறோம். ஆனால் சம்பந்தன் இந்த விஷயத்தில் வந்து ஒரு பொழுதும் எங்களோட ஒத்துழைச்சி செய்யப்பட இல்லை. அதான் உண்மை வந்து. இல்லை, கேள்வியே தான் என்ன சொன்னால், கடைசி நேரத்தில் மக்கள் செத்து கொண்டிருக்கும் போது கூட என் குரல் கொடுக்கலாம். 2006 போர் தொடங்கின நாளில் இருந்தே மக்கள் செத்து கொண்டு தான் இருந்தார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் அதுக்கு எதிராக தான் நாங்கள் காய்ச்சி கொண்டு வந்து நாங்கள் வந்து கிழக்கில் தான் முதல் யுத்தம் தொடங்கினது வந்து. அந்த கிழக்கில் அதுக்கு முதல்ல வந்து போர் 2006 ஆகஸ்ட் 11 தொடங்கின பொழுது வந்து ஈனையின் பாதம் மூடப்பட்டது வந்து. ஈனையின் பாதம் மூடப்பட்டதால் வந்து யாழ்ப்பாணத்துக்கான உணவு விநியோகம் இல்லை.
அதால் வந்து ஒரு பெரிய ஒரு பட்டினி பிரச்சனை ஒன்று உருவாகிருக்கிறது வந்து. அப்போ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அதுக்கு எதிராக தொடர்ந்து பாராளுமன்றத்தில் காய்ச்சினாங்க. உலங்கான வந்து கொழும்பில் உள்ள யூனிவர்சிட்டிக்கு முன்னால் கூட வந்து நாங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இப்போ அவன் ஒரு இன அழிப்பு செய்கிறன்ற ஒரு முடிவெடுத்த இடத்துல வந்து அவன் அது எல்லாத்தையும் மீறி தான் அதை செய்கிறான். ஆனால் வந்து சம்பந்தன் அந்த விஷயங்களில் வந்து அரசாங்கத்தோடு தான் மரபமாக ஒத்துழைச்சு கொண்டிருந்தவர் வந்து. அவரை பொறுத்தவரையில் வந்து அவர் 2001 வந்து விடுதலை புலிகள் கை ஊங்கின இடத்துல வந்து அவர் ஒரு இந்த சர்வதேச சக்திகள் நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் வந்து அவர் விடுதலை புலிகளில் காலில் விழுந்து எல்லாத்துக்கும் இணங்கி மாற மாதிரி அவர் வந்து கொண்டாலும் கூட வந்து அவர் நேர் விசுவாசமாக விடுதலை புலிகளோடு செயல்படையில வந்து. இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2003 அக்டோபர் 31 விடுதலை புலிகளால் வந்து இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை விரைக்கப்பட்ட பிற்பாடு வந்து அவருடைய செயல்பாடுகளில் வந்து ஒரு மந்தநிலைமை ஒன்று ஏற்பட்டது வந்து. ஆனால் அவருக்கு எங்கே வச்சு அதிர்ஷ்டம் வேலை செய்ய தொடங்கினு சொல்லி சொன்னால் 2004 வந்து கருணா பிரிஞ்சதால் வந்து அவர் தொடர்பாக வந்து இந்த விதமான ஒரு மாற்று நடவடிக்கைக்கும் இயக்கம் போக முடியல வந்து. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா 2004 வந்து விக்னேஸ்வரன் ஐயா தான் பட்டு திருவண்ணாமலையில் விக்னேஸ்வரன் ஒருவர் போட்டிக்கிட்டவர் வந்து அவரெல்லாம் வெளில வைக்கப்பட்டிருப்பார். அவருக்கான பிரச்சாரங்கள்லாம் தீவிரமாக நடந்தது. ஆனால் வந்து அந்த கருணா இராணுவ ரீதியாக பிரிஞ்சிருக்கிற பொழுது வந்து ஆனந்த சங்கரி ஏற்கனவே பிரிஞ்சு குளப்படியில் செய்து வந்தவர். சம்பந்தனம் வந்து தேர்தலில் தோற்றால் வந்து அவரும் அரசியல் ரீதியாக வந்து பெரிய ஒரு நெருக்கடியில் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வந்து அவரே அந்த நேரம் கருணா என்ற பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்தவிட அதை கையாளுற தேவை கொண்டு இருந்த பொழுது வந்து சம்பந்தன் அதிலே அதிர்ஷ்டவசமாக வந்து அவர் தெரிவு செய்யப்படுற ஒரு நிலைமை கொண்டு வருது. அவர் தெரிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து ஒரு காலம் வந்து விடுதலை புலிகளுக்கு நேர்மையாக வந்து அவர் நடந்து கொள்ள இல்லை. போர் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு தடவை வந்திருக்கிறார் வந்து. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து போட்டு வந்து அதுக்கு பிற்பாடு வந்து அவர் அரசாங்கத்தோட குறிப்பாக வந்து அவர் அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க எப்படி என்று சொன்னால் இந்திய மேற்கு நாடுகளில் ஆலோசனைகளின்படி இவர் வந்து 13+ ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரென்ற நிலப்பாட்டை வந்து ராஜேந்திர மட்டத்தில் வந்து சொல்ல தொடங்கிட்டார் வந்து. அப்போ ராஜேந்திர மட்டத்தில் வந்து அரசு வந்து சொல்ல தொடங்கும் வந்து நாங்கள் 13+ கொடுக்க தயார்னு சொல்லி. அப்போ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் வந்து 2006 போர் தொடங்குற பொழுது வந்து விடுதலை புலிகள் வந்து ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வச்சு போட்டிருக்கிறார்கள் வந்து அல்லது வந்து ஒரு சமஸ்டி அடிப்படையில் ஒரு தீர்வு பற்றி அவர்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிங்கள தரப்பு வந்து 13+ சொல்லுது, சம்பந்தன் 13+ சொல்கிறார். அப்போ அது ஒரு நடைமுறை சாத்தியமானது. விடுதலை புலிகள் வந்து சிங்கள மக்கள் கொடுக்க விரும்பாத ஒன்றை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இவை வந்து பிரிவினை மட்டும்தான் இவை நிலப்பாடுன்ற ஒரு பொய்க்குற்றச்சாட்டை வச்சுக்கொண்டு விடுதலை புலிகளை இந்த படத்திலேருந்து அகற்றினால்தான் சிங்கள மக்கள் கொடுக்கக்கூடிய 13+ஐயும் தமிழ் மக்கள் சம்பந்தனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய 13+ஐயும் வந்து நடைமுறைப்படுத்தலாம் என்ற பெயரில் தான் இந்த போருக்கான ஆதரவை சர்வதேசம் கொடுக்குது. இவர் ஓமண்டு தான் நடந்தது. நாங்கள் இந்த ராஜேந்திர மட்டத்தில் வந்து இந்த சந்திப்பு போர் நடக்கிற பொழுது வந்து தினமும் இந்த தூதரங்களை சந்தித்து வந்து சொல்லுகிற பொழுது வந்து அவர்கள் எங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் விடுதலை புலிகள் வந்து ஒரு நடைமுறை சாத்தியமான தீர்வுக்கு இடையூறாக இருக்கிறார்கள். அதாவது நடைமுறை சாத்தியமல்ல, சிங்கள மக்கள் கொடுக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய தீர்வுக்கு இடையூறாக இருக்கிறார்கள். கொடுக்குறவரையும் விட மாட்டார்கள், வாங்குகிறவர்களையும் விட மாட்டார்கள், கொண்டு விடுவார்கள். ஆகவே பிரபாகரன் இந்த படத்திலேருந்து அகற்றினால்தான் ஒரு நடைமுறை சாத்தியமான தீர்வை கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில் தான் இது இந்த போருக்கு தாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி எங்களுக்கு பச்சாவே சொல்லப்பட்டது. எங்களுக்கு வந்து அமெரிக்க தூதரகம் சொல்லியிருந்தது, ஐரோப்பிய நாட்டு தூதரங்களும் சொல்லியிருந்தது 13+ வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயார், 13+ வந்து அரசாங்கம் கொடுக்க தயார். ஆனால் விடுதலை புலிகள் வந்ததுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் சொல்லி. அப்போ நாங்கள் அப்படி இல்லை, 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சமஸ்தி தீர்வு வேணும் என்ற கருத்தை முன்வைக்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த கருத்து வந்து அப்போ நாங்கள் 2004 தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் சொல்கிற தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன பொழுது அவர்கள் எங்களுக்கு சொன்ன பதில் என்னென்னு சொல்லி சொன்னால் 2004 தேர்தல் விஞ்ஞாபனம் விடுதலை புலிகளால் தயாரிக்கப்பட்டது, கிளிநொச்சியில் வச்சு தயாரிக்கப்பட்டது. அது இந்த தூதரங்கள் எங்களுக்கு சரிதானே. அப்போ ஆகவே வந்து அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் மக்கள் வாக்களித்து தெரிவு செய்து விட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் வந்து 13+ ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்கிறாருன்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதை மறுதளித்து கதைக்கிற பொழுது இல்லை அது விடுதலை புலிகள் தயாரிக்கல, அது நாங்கள் விரும்பித்தான் தயாரிச்சேன்னு சொல்கிற பொழுது வந்து என்ன நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, பத்மினியகா நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, கஜேந்திரகுமாரை நோக்கி ஒரு கருத்து அவர் தொடர்பாக வந்து ஒரு கருத்து அவர்களால் முன்வைக்கப்பட்டது. என்ன நோக்கி கேட்டார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த அரசியல் கட்சியில் வந்து உங்களோட குடும்பங்களில் யாராவது வந்து ஒரு முக்கிய பதவிகளில் இருந்திருக்கிறார்களா என்று சொல்லிவாங்க. நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லிவாங்க. பத்மினியக்காவுக்கு இல்லை. அப்போ உங்களுக்கு எப்படி ஒரு வேட்பாளராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னு சொல்லுவாங்க. கட்சியில் வந்து மிக நீண்ட காலமாக வந்து கட்சியின் பல்வேறுபட்ட பதவிகளிலும் இருந்தவர்கள் பலர் இருக்கத்தக்கதாக உங்களுக்கு இப்படி இந்த வேட்பாளரை வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. உங்களை விடுதலை புலிகள்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்தார்கள், விடுதலை புலிகள்லாம் உங்களை வந்து பிரச்சாரம் செய்து வெளில வச்சார்கள். அந்த விசுவாசத்துக்காக வந்து நீங்கள் வந்து அந்த விஞ்ஞாபனம் நீங்கள் தயாரித்ததாகவும்
13ஆம் திருத்தத்தில் 13+ வேண்டாம் வந்து ஒரு சமஷ்டி அடிப்படை சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சமஷ்டி வேணும் என்று கேட்கிறதும் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை புலிகளில் கொடுக்க சொல்லி சொல்கிறதும் வந்து நீங்கள் புலிகள் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தால் என்று சொல்லி போட்டு கஜேந்திரகுமார் தொடர்பாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவருடைய தந்தையார் வந்து ஒரு நாளும் வந்து தேர்தலில் வெல்ல இல்லை என்றும் இவர் இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளராக வந்து வெல்லக்கூடிய இருந்ததுக்கு காரணம் வந்து விடுதலை புலிகள் தான். அந்த விசுவாசத்தில் தான் அவர் அதை சொல்கிறார் என்று சொல்லியும் அவர்கள் சொன்னார்கள் புலங்கான வந்து. அப்போ இப்படி சொல்லி வந்து எங்களுக்குள்ள நாங்கள் புலிகளின் ஆக்கள்லாம் இதை கேட்குறமே தவிர வந்து கூட்டமைப்பில் இருக்கிற பெரும்பான்மையானாக்கள் நிலப்பாடு அது இல்லை என்றதை தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் அப்படி இல்லை என்று சொல்லி நாங்கள் கூட்டமைப்பில் இந்த 22 பேரோட சுழற்சி முறையில் வந்து ஒரு 3 பேர் 4 பேராக வந்து மாறி 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 இந்த சந்திப்புகளை செய்து கொண்டு வருகிற பொழுது அவர்கள் ஒரு இடத்துல சொன்னார்கள், நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்தாக்களில் பெரும்பான்மையானாக்கள் உங்களோட கருத்தோடு இல்லை, அவர்கள் வந்து சம்பந்த நிலப்பாட்டோடு தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது வந்து உங்களோட சேர்ந்து கதை காட்டி நீங்கள் கிளிநொச்சிக்கு சொன்னால் தங்களுக்கு ஆபத்து வந்து விடும் என்றதாலும் உங்களோட சேர்ந்து கதைக்கிறார்கள். நாங்கள் அப்படி இல்லை என்று சொல்லுகிற பொழுது கேட்டார்கள், அப்படி என்றால் நீங்கள் உங்களோட 22 பேரில் பெரும்பான்மையானாக்கள் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்ப்பொன்றுக்கு தயாரில்லை என்று சொல்லி சொன்னால் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரைவு அல்லது வந்து ஒரு சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சமஸ்தி தான் உங்களோட நிலப்பாடு என்று சொல்லி சொன்னால் இப்படி 13+ என்று சொல்ல சம்பந்தன் உங்களோட 22 பேருக்கு தலைவராக இருக்கிறார் என்று சொல்லுவார். அப்போ இது தொடர்பாக அப்போ தமிழ்ச்செல்வன் இருக்கிற பொழுதே வந்து இந்த விஷயங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டு அமெரிக்கா ஐரோப்பிய நாடு தூதரகங்கள் பல தூதரகங்கள் வந்து அதை கேட்டிருக்குது வந்து. அப்போ பிரித்தானிய தூதரகம் கேட்டிருக்குது, சுவிஸ் எம்பசி கேட்டிருக்குது, எல்லாருமே கேட்டார்கள் வந்து. அப்போ நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக வந்து நாங்கள் கிளிநொச்சியோட நாங்கள் தமிழ்ச்செல்வனோட நான் வந்து இதை பற்றி காய்ச்சிருக்கிறேன் வந்து. காய்ச்ச பொழுது வந்து அப்போ அவர் சொன்னார் வந்து, கஜன் சுனாமி அடித்த பிற்பாடு 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சுனாமி அடித்த பிற்பாடு நாங்கள் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை பெற மன்னிக்கணும், இந்த சுனாமிக்கு பிந்தைய முகாமைத்துவ கட்டமைப்பை உருவாக்கி போட்டு வந்து அதுக்கு நிதி நாங்கள் கேட்டுக்கொண்டு திரிகிற பொழுது சம்பந்தன் வந்து இந்த நாடுகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் வந்து அரசு வந்து நல்லா செய்து சந்திரிக்கா அரசாங்கம் நல்லா செய்து வந்து சந்திரிக்காக காசை கொடுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் வந்து அவருடைய போக்கை வந்து கட்டுப்படுத்துறது என்று சொல்லி சொன்னால் வந்து எங்களை பொறுத்தவரையில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் செல்லும். நாங்கள் வந்து இந்த பிரதேசங்களை மீட்டெடுத்தால் மட்டும்தான் இந்த நிலைமையில் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஆனால் இப்போ அவருக்கு வந்து ஒரு உயிராபத்தை ஏற்படுத்துகிற எண்ணம் எங்கள்கிட்டும் இருக்கே இல்லை, இயக்கத்திட்டையும் இருக்கே இல்லை வந்து. அதை நான் சொல்கிறேன் இல்லை, அப்படி ஒரு நோக்கம் இல்லை. அரசியல் ரீதியாக வந்து இந்த விஷயங்களை கையாள வேணும், பிரதேசங்களை மீட்டெடுக்கணும்ன்றது தான் வந்து இயக்கத்திட்டே இருந்த ஒரு சிந்தனையாக இருந்தது வந்து. அப்போ அது வரைக்கும் வந்து நீங்கள் உங்களால் செய்யக்கூடிய முயற்சிகளை செய்யுங்கன்னு சொல்லப்பட்டது. அப்போ 2006ஆம் ஆண்டு போர் தொடங்கினதிலிருந்து 2009ஆம் ஆண்டு போர் முடிகிற வரைக்கும் வந்து 2009 மே 18 வரைக்கும் வந்து நாங்கள் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் வந்து இந்த மக்களுக்காக வந்து குரல் கொடுத்து கொண்டு தான் தெரிஞ்சினாங்கள் வந்து. எந்த ஒரு இடத்திலும் வந்து நாங்கள் அமைதியாக இருக்கையில் வந்து நான் இப்போ இந்த இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலின்படி 2009 இயக்கத்தை மௌனிக்க செய்யப்பட்ட பிற்பாடு வந்து இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்காக கூட்டமைப்பை வந்து பலப்படுத்துகிற விரும்பின நேரத்தில் வந்து இந்தியா ஊடகங்கள் ஊடாக வந்து எங்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டது வந்து. இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக வந்து எங்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள் கட்டி எழுப்பப்பட்டது வந்து. அது என்னென்னு சொன்னால் எங்களை வந்து தவறானவர்களாக சித்தரிக்கிறதுக்கு வந்து என்னென்னா நாங்கள் மட்டும்தான் அந்த 2009 வந்து வரைக்கும் வந்து இயக்கம் கொண்டு வந்த நிலப்பாட்டை கைவிடாமல் தொடர்ந்து கொண்டு போகிறோம் வந்து. அப்போ எங்களை தோற்கடித்தால் தான் அவையில் நிகழ்ச்சிகளில் கொண்டு போகலாம் என்றதுக்காக வந்து எங்களுக்கு எதிராக அந்த அவதூறு பெறப்பட்டது. இந்த போர் நடக்கிற பொழுது வந்து நான் 2008 நவம்பர் 23 தான் நான் வெளிநாட்டுக்கு போனேன். அதுவும் வந்து இயக்கம் தான் என்ன போக சொல்லி சொன்னது வந்து. ஒவ்வொரு 2004 நான் வெற்றி பெற்ற நாளில் இருந்து ஒவ்வொரு மாவீரர் நாளுக்கும் வந்து நாங்கள் ஏதோ ஒரு நாட்டில் வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் மாவீரர் நாள் உரைக்காக போவோம். அதே நேரத்தில் இப்போ நான் அந்த முறை போனது வந்து நான் பிரான்ஸுக்கு போயிருந்தேன் நான் வந்து. அப்போ அதுக்கு முதல் ஒவ்வொரு நாட்டுக்கும் நான் போயிருக்கிறேன் வந்து. ஐரோப்பிய நாடுகளுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் வந்து. சரிதானே, இயக்கம் தான் எங்களை அனுப்புறது வந்து. சரியா, அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அதை விட வந்து மாவீரர் நாளுக்கு மேலதிகமாக வந்து வருஷத்தில் 3 தடவை என்றாலும் வந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் புலம்பெயர்ந்த மக்களை சந்திக்கிறதும் இந்த வெளிநாட்டு அமைச்சுக்களை சந்திக்கிறதும் வெளிநாட்டில் உள்ள அரசியல் தரப்புகளை சந்திக்கிறதும் அது வந்து இயக்கம் ஒரு வேலை திட்டமாகவே வந்து செய்து கொண்டிருந்தது. இயக்கத்தின் அறிவுறுத்தலில் தான் எந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், பத்மினியக்காவாக இருக்கலாம், அல்லது சிவனேசனாக இருக்கலாம், எல்லாருமே வந்து இயக்கத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வந்தாங்க. அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி இல்லை, அவர்கள் வந்து ஒரு அரசின் நிகழ்ச்சிகளில் நின்று கொண்டு வந்து அவர்கள் அந்த கருத்தியலை வந்து விதைக்க விரும்புகிறார்கள் வந்து. அவர்களுக்கு அது தேவை இருக்குது வந்து. விளங்கான சொல்லப்படுறது முழுவதும் போய் நாங்கள் சரி வெளியில் நான் 2008 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தான் நான் கொழும்பிலிருந்து புறப்பட்டேன்.
சரிதானே வந்து அப்போ போய் ஒரு மாத விசாவில் வந்து நான் போகிறேன், போய் வளமையாக வந்து ஒரு மாத விசாவில் தான் போகிறோம். நாங்கள் போய் அங்கே இருந்து கொண்டு தான் விசா நீடிக்கிறோம். நாங்கள் அங்கே இப்போ குறைஞ்சது 3 மாதம் நின்று தான் திருப்பி அனுப்பும் இயக்கம் வந்து 2 மாதம் அல்லது 3 மாதத்துக்கு அங்கே நின்று வேலை செய்த பிறகு தான் நாங்கள் வந்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவோம் வந்து. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இப்போ பாராளுமன்றத்துக்குள்ளால உண்ட சாதிக்கலாமன்ற அடிப்படையில் வந்து அந்த இயக்கம் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடதில்லை. பாராளுமன்றத்துக்குள்ளே இபிடிபி போன்ற தரப்புகள் வந்து அது தமிழ் மக்களின் குரலாக ஒரு பிழையான விஷயத்தை சொல்லக்கூடாது என்றதுக்காக வந்து அந்த பாராளுமன்ற ஆசனங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் நாங்கள் வேலை செய்த தளங்கள் என்றது வந்து வேறு வேறு இடங்களில் வந்து இயக்கத்தோடு சேர்ந்து தான் வேலை செய்திருந்தாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வந்து ஒரு வெளிவிவகார குழு என்ற ஒரு குழு வந்து கிளிநொச்சியில் வச்சு நியமிக்கப்பட்டது வந்து உலக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு வந்து. அப்போ அந்த குழு வந்து சர்வதேச அளவில் தான் வேலை செய்து கொண்டு வந்தது வந்து. அப்போ நானும் ஒருவர் வந்து அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அந்த வேலைக்கு போகிறோம் வந்து. அப்போ 2008 வந்து நான் நவம்பர் 23 தான் போகிறேன். 2008 நவம்பர் மாதம் முற்பகுதியில் வந்து நான் அன்னையை சந்திக்கிறேன். உலக அன்னையை சந்திச்சு நான் வந்து அன்னையை சந்திச்சு போட்டு தான் வந்து நான் போகிறேன் வந்து. சரி, நான் பல தடவை சந்திச்சிருக்கிறோம். கடைசியாக 2008 நவம்பர் முற்பகுதியில் வந்து நான் சந்திக்கிறேன் வந்து. சந்திச்சு பொதுவாக இந்த தமிழ் தேசியம் சார்ந்த வேலை திட்டங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். சரிதானே, அவருடைய அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் தான் நம்ம வெளியில் போகிறேன். போய் வந்து நாங்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து மாவீர தினம் முடிய எனக்கு 2 வேலை செய்ய சொல்லப்படுது வந்து. ஆனால் விசா நீடிக்கணும். விசா நீடிக்க நோர்வேக்கு வந்தால் நோர்வேயில் வந்து விசாவுக்கு நீடிக்கிறதுக்கு விண்ணப்பிச்சு போட்டு நிற்கிறேன் வந்து. அப்போ நில்லுங்கோ சரி வரும் என்று சொல்லப்படுது வந்து. ஆனால் மாதம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் போது விசா நீடிக்கிறதா இல்லை. ஆனால் நில்லுங்க நின்று வேலை செய்யும் கொண்டு தான் எனக்கு சொல்லப்பட்டது வந்து. அந்த அடிப்படையே நான் நிற்கிறேன். பிரைஞ்ச வந்து இப்போ 2008 டிசம்பர் 29 வந்து இயக்கம் அறிவிக்குது வந்து வெளிநாட்டு கிளைகளுக்கு அறிவிக்குது வந்து என்று சொன்னால் இது நிலைமை நெருக்கடியாக இருக்குது வந்து. மக்கள் தெருவில் இறங்கி வந்து இந்த போரை நிப்பாட்ட சொல்லி வந்து போராட்டங்களை நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. 2009 டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி எனக்கு நல்ல நினைவு இருக்குது. 2008 டிசம்பர் 29 அண்டையிலிருந்து அந்த போராட்டங்கள் தொடங்குது வந்து. அந்த போராட்டம் தொடங்கின நாளில் இருந்து வந்து நான் தெருவில் நிற்கிறேன் வந்து. ஒரு நாள் வீட்டில் படுத்தது கிடையாது. உலக பிரச்சனை வந்து நோர்வே பாராளுமன்றத்துக்கு முன்னால் தான் முழு காலமும் இருந்தது வந்து. நோர்வேயை விட்டு வெளியிலையும் போக முடியல வந்து. அப்போ இயக்கம் நிற்க சொல்லுறது வந்து நான் அங்கே நிற்கிறேன் வந்து. ஆனால் 2009 மே 18 போர் முடிஞ்ச பிறகு வந்து நான் திரும்ப விரும்பவில்லை. அதை நான் சொல்கிறேன் வந்து. நான் அந்த விசாக்கு விண்ணப்பிச்சிருக்கிற நேரத்தில் வந்து 2009 மே மாதம் ஜூன் மாதம் தான் எனக்கு ஒரு கடிதம் வருது வந்து. நான் விசாக்கு நீடிச்சு தர சொல்லி கேட்டதுக்கு 6 மாதத்தால் தான் பதில் வருது வந்து. 8 மாதத்தால் பதில் வருது வந்து. உங்களுக்கு வந்து இங்கே இருந்து விசா நீடிக்க முடியாது, நீங்கள் உங்களோட நாட்டில் போய் தான் விசா நீடிக்க வேணும், அல்லது வந்து நீங்கள் அகதி விண்ணப்பம் செய்ய வேணும் என்று சொல்லுவாங்க. அப்போ நான் திருப்பி வந்து அவர்கள் அப்போ இது வந்து போர் முடிஞ்சுது. அப்போ நான் உடனே திரும்புறது எனக்கு ஒரு உகந்ததாக எனக்கு தெரியல வந்து. அப்போ நான் அவர்களுக்கு திருப்பி ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறேன் வந்து என்று சொல்லி சொன்னால் எனக்கு அகதி தஞ்சம் கூறுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து இப்போ அங்கே ஒரு நெருக்கடி இல்லாமல் ஒன்று இருக்கிற இடத்துல வந்து நான் ஒரு சில மாதங்கள் நான் இங்கே நின்றுட்டு போக விரும்புகிறேன். எனக்கு வந்து நீங்கள் ஒரு தற்காலிகமான விசா தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு அவர்கள் வந்து ஒரு 5 மாதத்தால் வந்து பதில் அனுப்புகிறார்கள் வந்து. நவம்பர் மாதம் 2ஆம் வாரத்தில் வந்து எனக்கு ஒரு பதில் வருது வந்து என்று சொல்லி சொன்னால், இல்லை உங்களுடைய விசாவை வந்து இங்கேருந்து நீடிக்க முடியாது, நீங்கள் தேவைப்பட்டால் வந்து நீங்கள் அகதி அந்தஸ்துக்கு கோரிக்கையை நீங்கள் விண்ணப்பத்தை செய்யுங்க வந்து. அதை நாங்கள் பரிசீலிக்க தயார். விசிட் விசா வந்து உங்களுக்கு தர முடியாது அல்லது என்ன சொல்லி போட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் 14 நாளைக்குள்ள நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லுவாங்க. சரிதானே. அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்றுண்டா நான் அசைலம் அடிக்க வேணும். எனக்கு அசைலம் அடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை வந்து. ஏனென்றால் நான் இப்போ தலைவர் வந்து நான் சந்திக்கிற பொழுது வந்து இந்த நெருக்கடிகள் பிறப்புற நெருக்கடிகளை பற்றியும் சொல்லியிருந்தவர். அந்த நெருக்கடிகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து நிற்கணுமன்றதை தாங்கள் முகம் கொடுத்து நிற்க வேணுமென்ற அந்த பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தவர். அப்போ அது விடப்பட்ட இடத்தில் இந்த கொள்கையை கைவிடாமல் கொண்டு போகணுமென்ற ஒரு விஷயம் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது வந்து. என்னை பொறுத்தவரையில் வந்து இந்த மனச்சாட்சியிடம் கொடுக்கையில் வெளிநாட்டில் நிற்கிறதுக்கு வந்து. அப்போ நான் நாடு திரும்புகிறேன்னு முடிவெடுக்கிறேன் வந்து. அப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. பொன்சேகாவும் ராஜபக்சவும் போட்டியிடுறதா வந்து அறிவிக்கப்பட்டிருந்த நேரத்தில் நான் நாடு திரும்புகிறேன். 2009 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நான் கொழும்புக்கு வந்து இறங்குறேன் வந்து. அப்போ கொழும்புக்கு வந்து இறங்குற பொழுது வந்து இங்கே சுடரொளி பேப்பர் எழுதினது வந்து நாங்கள் பொன்சேகாவோடு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி வந்து நாங்கள்னு சொல்லிடுவாங்க. உலக பிரச்சனை வந்து இரண்டா அன்றைக்கு வந்து அவர்கள் கூட்டமைப்பு வந்து பொன்சேகாவை ஆதரிக்க போகுது. இரண்டு அது முன்கூட்டின நிலப்பாடு தான். இப்போ இந்திய மேற்கு நாடுகள் எல்லாம் வந்து பொன்சேகா சப்போர்ட் பண்ணுற ஒரு முடிவு எடுத்திருந்த ஒரு இடத்துல வந்து அவை பொன்சேகா ஆதரிக்க போயினோம். அதால் வந்து இது 2009 நவம்பர் மாதமே வந்து அந்த கருத்து எழுதப்படுது வந்து. அப்போ ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து நாங்கள் இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்போ இதுக்கிடையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் துறவில் இருப்பேன் வந்து. அவர் கொழும்பில் நின்றவர்.
அவர் வெளிநாட்டுக்கு எங்கேயுமே போயில்லை. அவர் கொழும்பில் நின்றவர் வந்து இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு எதிராக வந்து அவர் இவ்வளவு முயற்சிகள் செய்து கொண்டு வந்தவர். இறுதிப் போரில் வந்து நடைசன்னியாக்கள் வந்து சரணடைய போகிற விஷயம் சொன்னப்பட்ட பொழுது வந்து அந்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்தோட கருத்து பரிமாறல்களை செய்து, தூதரங்களோட கருத்து பரிமாறல்களை செய்து அந்த நிலைமையை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்ற வேண்டும்ன்றதுக்காக தன்னாலான முழு முயற்சியும் செய்திருந்தவர் வந்து. விக்கிலீக்ஸில் போய் பார்த்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்த முயற்சி அவ்வளவும் வந்து அமெரிக்க தூதர் வந்து ரொபர்ட்டோ பிளேக் வந்து எழுதின விஷயங்கள் அவ்வளவும் வந்து அதில் கிடக்குது வந்து உலக பிரச்சனை வந்து. அப்போ அதிலே ஒரு இடத்துல வந்து அரசாங்கம் முதல் பசில் ராஜபக்ச வந்து அந்த விஷயத்தை பற்றி காய்ச்சி கொண்டு வந்து போட்டு பிறகு ராஜபக்ச வந்த பிறகு வந்து அவர்கள் அந்த முடிவை மாற்றி தொடர்புக்கு வராக போய்களை வந்து நிலைமை எல்லாம் கைமீறி போகுது வந்து. இது அத்தனை விஷயமும் வந்து அவர் அமெரிக்க தூதரத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறார் வந்து. அமெரிக்க ரோபர்ட் பிளேக் வந்து அதை எழுதியிருக்கிறார் முழுவதும் வந்து. இந்த விடயங்கள் அவ்வளவு வந்து அவரால் வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு முறைப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்குது வந்து. சரிதானே? அப்போ இப்படி இந்த விஷயங்கள் வந்து இறுதி கணம் வரைக்கும் வந்து நாங்கள் அந்த மக்களை பாதுகாக்கணுன்றதுக்காண்டி வந்து ஓய்வொழிச்சல் இல்லாமல் நாங்கள் வேலை செய்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு போர் நடக்குது வந்து. போரில் வந்து இயக்கத்தின் எம்பிமார் வந்து என்னத்தை செய்திருக்கலாம்னு சொல்லி இவை கதைக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் வந்து விலங்கான பிரச்சனை வந்து. அப்போ இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் வந்து வேணுமென்று அது எங்கள் இப்போ மற்றவர்களை பற்றி என்னத்தை சொல்லப்பட்டாலும் வந்து தேர்தலில் அவர்களுக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் நடக்குது வந்து. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் வாக்கு போடக்கூடாதுன்னு சொல்லப்படுது வந்து. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் கஜேந்திரனுக்கும் பத்மினிக்கும் தான் வாக்கு போடக்கூடாதுன்னு சொல்லப்படுது வந்து. அப்போ 22 பேர் வந்து மக்களை பார்க்க இல்லை, போராட இல்லை என்று சொல்லப்பட்டால் எப்படி மிச்சம் அவ்வளோ பேரும் வந்து கூட்டமைப்பில் 2 வாக்கு கிடைக்குது வந்து. அப்போ அங்கே நிகழ்ச்சியினர்கள் வந்து என்ன சொன்னால் அவர்கள் 13ஆம் திருத்த சட்டமன்ற நிலப்பாட்டில் இருக்கிறபடியால் அவர்களை ஆதரித்து வந்து முழு ஊடகங்களும் பிரச்சாரம் செய்து வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து தலைவர் பிரபாரம் கொண்டு விட்ட இடத்திலிருந்து ஒற்றியாட்சி 13ஆம் திருத்த சட்டத்தை நிராகரித்து தமிழ் தேசம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஷ்டி நிலப்பாட்டை அவர் எடுத்து கூட்டமைப்பு பிளவுடுத்தன்றதை சொல்லி வெளியில் வந்து ஒரு தலைமத்துவத்தை கொடுக்குறார் வந்து. நாங்கள் அவரோடு சேர்ந்து நிற்கிறோம் வந்து. விளங்க அந்த ஒற்றை காரணத்துக்காக வந்து அவர் மீது இவ்வளவு பழிகளும் சுமத்தப்படுது வந்து. இப்போ இறுதி யுத்தம் நடக்கிற பொழுது வந்து நடைசன்னியாக்கள் சரண்டை பண்ணுறதை பற்றி கேட்கிற பொழுது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த சம்பந்தன் இந்தியாவில் நிற்கிறார். சம்பந்தனுக்கு டெலிஃபோன் எடுத்து வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விஷயத்தை சொல்ல முற்படைக்கல வைஃப் தான் டெலிஃபோன் ஆன்சர் பண்ணுறா, நிற்கிறார் கூப்பிட்றேன்னு சொல்கிறார் வந்து. பிறகு பார்த்தால் சம்பந்தன் ஏதோ ஒரு உரப்பல் சத்தம் இருக்குது வந்து டெலிஃபோனை அடித்து வைக்கிறான். பிறகு திருப்பி எடுத்தால் வந்து டெலிஃபோன் என்கேஜ் ஸ்டோன் அடிச்சு கொண்டு இருக்குது வந்து. ஏன்னா டெலிஃபோன் எடுத்து வெளியில் வச்சாச்சு. அப்போ இதில் வந்து இன்னொன்றை விளங்கி கொள்ளணும் வந்து. ஒரு யுத்தம் நடக்குது வந்து நாங்கள் விடுதலை புலிகளின் பக்கத்தில் நின்று நாங்கள் அரசு வந்து ஒரு இனவழிப்பற்றி இது யுத்தம் செய்கிற பொழுது வந்து இந்த எம்பிமார் வந்து இதை தடுத்திருக்கலாம் என்று பெரிய அளவில் வந்து சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் உடந்தையாக இருந்தது தவறு. இப்போ எங்கே நின்றார்கள் என்பது முக்கியம் இல்லை. அவர்கள் வந்து ஐரோப்பாவில் நின்றதும் தவறு இல்லை, கொழும்பில் நின்றதும் தவறு இல்லை, இந்தியாவில் நின்றதும் தவறு இல்லை. நின்ற இடத்திலிருந்து என்னத்தை செய்தார்கள் என்பது தான் முக்கியம். விடுதலை புலிகள் வந்து அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே டெலிஃபோனை ஆன்சர் பண்ணாமல் இருந்தவர் சம்பந்தம். நாங்கள் தெருவில் தான் நின்று போராடி கொண்டு வந்து நாங்கள். அப்போ எங்கள் மீது அந்த வேணுமென்று தான் அந்த அவப்பழி வந்து சுமத்தப்படுதே தவிர வந்து நாங்கள் அந்த போரை நிப்பாட்டுறதுக்காக அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அத்தனையும் வந்து நாங்கள் செய்து கொண்டு தான் இருந்து நாங்கள் வந்து. அப்போ ஆனால் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து என்ன செய்தீங்கன்றது தான் முக்கியம். அடுத்தது நீங்கள் இதில் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையின் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு வந்தீங்க. அதான் நாங்களும் ஒரு கேள்வியாக கேட்குறோம். எல்லாரும் சொன்னவங்க விடுதலை புலிகள் வந்து தனிநாட்டு கோரிக்கையிலிருந்து இறங்கியே வர இல்லை அவங்களுக்கு. ஆனால் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வந்து கிட்டத்தட்ட இந்த 13ஆம் திருத்த சட்டத்தோடு வந்து வடக்கு கிழக்கு மாகாண சபை என்ற ஒரு விஷயத்தோடு சேர்ந்து கிட்டமுட்ட வருது. அதோட அதை பற்றின கொஞ்சம் சுருக்கமான விளக்கம் சொன்னால் நல்லா. 13ஆம் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலான மாகாண சபைக்கும் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபைக்கும் இடையில் வந்து 100% வித்தியாசம் இருக்குது வந்து. அது முற்றிலும் வேறுபட்டது வந்து. அது 13ஆம் திருத்தச் சட்டம்ன்றது வந்து 100% ஒற்றியாட்சிக்கு உட்பட்டது, பெரும்பான்மை சிங்களவர்களோட கையில் அதிகாரத்தை கொண்டது வந்து. இப்போ இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரைவு என்பது வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு அல்லது 10 ஆண்டுகளுக்கு வந்து வடக்கு கிழக்கினுடைய நிர்வாகம் வந்து விடுதலை புலிகளுடைய கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் வந்து. அப்போ 5 ஆண்டு முடிவிலையோ இல்லை 10 ஆண்டு முடிவிலையோ வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் நாங்கள் பிரிஞ்சு போக போகிறோமா இல்லை ஒரு நாட்டுக்குள்ளே இருக்க போகிறோமா என்ற ஒரு வாக்கெடுப்பு மூலமாக வந்து அந்த தீர்வு தீர்மானிக்கப்படும் என்றது தான் அதன் அடிப்படை வந்து. அப்போ அந்த அடிப்படையில் வந்து விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் வந்து விடுதலை புலிகளின் குறிக்கோள் இதுவாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய தாயகம், புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம், இதுதான் அவர்களின் மகுட வாசகம் வந்து. எங்களுடைய தாயகம் எங்களுக்கு சொந்தமானது. எங்களுடைய தாயகத்தில் வடகிழக்கு இணைந்த தாயகம் எங்களுடைய தாயகம். அந்த தாயகம் நாங்கள் தமிழ் மக்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய ஒரு பூரண சுயாட்சி ஒன்று வேண்டும் என்பது தான் விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடாக இருந்தது. அப்போ அதில் வந்து சிங்களம் வந்து அதை அழிக்க முடியாமல் ஒரு சிங்கள குடியேற்றங்கள் பௌத்தமயமாக்கலை செய்ய முடியாமல் அதின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு வந்து அது ஒரு அரசியல் ரீதியாக வந்து தமிழர் தேசம் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்த அடிப்படையில் வந்து ஒரு சுயாட்சி
ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும், அல்லது வந்து அதை அவர்கள் செய்ய தயாராக இல்லை என்று சொல்லி சொன்னால் பிரிஞ்சு போய் தனிநாடாகித்தான் அதை பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னால் அதை பாதுகாக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் அந்த போராட்டம் நடந்து வந்தது. இப்போ 77ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வடகிழக்கு தமிழர் தேசத்தினுடைய இருப்பை பாதுகாக்கிறதுக்கு வந்து அரசியல் ரீதியாக வந்து அரசாங்கத்திட்ட ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள். அந்த தேசத்தினுடைய அங்கீகாரம் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் வடகிழக்கை வந்து அங்கீகரித்து அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சிங்கள தேசம் வந்து ஆயுத முறையிலையும் வன்முறையிலையும் வந்து எங்களை தொடர்ந்து அழிச்சு கொண்டே இருக்கிற ஒரு இடத்துல வந்து அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அடுத்த வழி வந்து என்னென்னா தனிநாட்டை உருவாக்கி தான் அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் வந்து 77 வந்து தமிழீழம் தான் தனியரசு தான் தமிழர்களுக்கான தீர்வு என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு தமிழர் விடுதலை கூட்டணி வந்து 77 தேர்தலில் தனிநாட்டை உருவாக்குறேன்னு சொல்லி அவர்கள் தனியரசுக்கான ஒரு அரசியல் ஜாப்பை உருவாக்குறேன்னு சொல்லி வந்து ஒரு நிலப்பாட்டை முன் வச்சு வந்து தேர்தலில் போட்டிட்டு வந்து அதுக்கு மக்களானே பெறுகிறார்கள் வந்து. அப்போ அதுக்கு பிற்பாடு வந்து அப்போ சிங்கள தேசம் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே நாட்டை பிரிக்காமல் தமிழர் தேசத்தை அங்கீகரித்து சிங்கள தேசமும் தமிழர் தேசமும் இணைந்த வகையில் வந்து ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு தயாரில்லாமல் இருந்த ஒரு இடத்துல வந்து இனி நாட்டை பிரிச்சென்றாலும் வந்து நாங்கள் எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் தான் அதுக்கு பின்னால் இந்த ஆயுத போராட்டம் முனைப்பு பெறுது வந்து. அப்போ அந்த போராட்டம் நடந்து வந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சமாதான பேச்சென்று ஒன்று வருகிற பொழுது வந்து விடுதலை புலிகள் சந்தர்ப்பத்தை கொடுக்குறார்கள் என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எங்களுடைய தேசத்தை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்வை வந்து நீங்கள் முன்வையுங்க, நாங்கள் அதை பரிசீலிக்கிறதுக்கு தயார் என்று சொல்லி வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அரசிட்ட ஒவ்வொரு அரசாங்கங்கள்டையும் வந்து அந்த கோரிக்கைகளை முன்வைச்சார்கள். இந்த பேச்சுவார்த்தை மட்டும் இந்த 2002 தொடங்கின பேச்சுவார்த்தை ஒரு சர்வதேச மத்தியஸ்தத்தோட வெளிநாடுகளில் நடந்த ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துலையும் வந்து அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது வந்து. இப்போ 85ஆம் ஆண்டு திம்பு மாநாட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திம்பு மாநாடு என்ன அடிப்படையில் நடக்குது? 77ஆம் ஆண்டு தமிழீழ தனியரசு என்பதற்கு வந்து தமிழ் மக்கள் ஆணை கொடுத்த பிற்பாடு 85ஆம் ஆண்டு வந்து திம்புவில் பூட்டான் தலைநகர் திம்புவில் வந்து ஒரு மாநாடு நடக்குது வந்து. ஆயுத இயக்கங்களும் அன்றைக்கு வந்து எல்லா இயக்கங்களும் சேர்ந்து டெலோப்லோ டிபிஆர்எல் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர் விடுதலை கூட்டணி எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாண்ட ஏற்பாட்டெலாம் அது நடக்குது வந்து. அப்போ அதில் வந்து இந்தியா கேட்டுக்கொண்டது என்னென்னு சொல்லிச்சுன்னா தனி நாட்டுக்கு மாற்றாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை முன்வையுங்கோ என்று சொன்ன இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து நாட்டை பிரிக்காமல் தமிழ் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய தீர்வின் அடிப்படையில் தமிழ் தேசம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு நிலப்பாட்டை வந்து அவர்கள் முன்வைக்கிறார்கள் வந்து. அதுக்கு பிற்பாடு வந்து இந்த போராட்டம் நடக்குது, பேச்சுக்கள் நடக்கிறது. அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்திலும் வந்து இந்த தேசத்தை பாதுகாக்கிற வகையிலான ஒரு தீர்வுக்கு தான் விடுதலை புலிகள் வந்து ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் வந்து. அந்த வாய்ப்பை வந்து அரசாங்கம் கொடுக்க தயாராக இருக்கல. அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ஒரு விடுதலை புலிகள் வந்து ஒரு பிரிவினைக்கு தான் நிற்கிறீர்கள், நீங்கள் வந்து ஒரு தீர்வை முன்வைக்க தயாரில்லை என்று சொல்லி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிற பொழுது வந்து அவர்கள் இடைக்கால தென்னாட்டிய அரச யோசனையை வந்து அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்போ விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் தனிநாட்டை தவிர வேறு இதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை என்று சொல்றது வந்து விடுதலை புலிகளை அரசு அளித்ததை நியாயப்படுத்துவதற்கும் அரசு அளிப்பதற்கு ஆயுத உதவி செய்து இந்திய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஒத்துழைத்ததையும் நியாயப்படுத்துறதுக்கு வந்து விரும்புகிற தரப்புகள்லாம் விடுதலை புலிகள் தனிநாட்டை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்ற கருத்துக்களை மீள வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படியே இல்லை. எங்களை பொறுத்து இப்போ சம்பந்தன் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து முழுமையாக அழித்து வந்து ஒரு ஒட்டியாட்சிக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முழுமையாக ஒத்துழைச்சவர் வந்து. அப்போ அப்படிப்பட்ட தரப்புகள் வந்து இப்படியான கருத்தை தான் சொல்லும். விடுதலை புலிகள் ஏன்னு சொன்னால் இல்லையென்றால் அவர்கள் உண்மையிலேயே வந்து தமிழ் மக்களுக்கு நேர்மையானவர்கள் என்று சொன்னால் விடுதலை இல்லை விடுதலை தனிநாடு தான் கேட்டதால் தான் பிரச்சனை, தாங்கள் வந்து ஒரு சமஸ்திய நிலப்பாட்டுக்கு நேர்மையாக இருந்திருந்தால் அடைந்திருக்கலாம் என்று சொன்னால் நீ 2009 சமஸ்தியை தானே கேட்டிருக்கணும் வந்து. அவள் எப்படி நீ 13+ போ நீ இவ்வளோதான பிரச்சனை வந்து. அப்போ நீ 13+ கேட்குறான்னு சொல்லி சொன்னால் 13+ ஏற்றுக்கொள்றதுக்கு வந்து விடுதலை புலிகளை இந்த படத்திலே நகட்ட வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்படுகிறது. தம்பி ஒற்றை ஆட்சிக்குள்ளே நீங்கள் ப்ளஸ் என்று சொன்னாலும் அது ஒற்றை ஆட்சி தான் உலகான வந்து. அப்போ அதுக்குள்ள பெரும்பான்மை சிங்களவர்கள் எடுக்கிறதா முடிவு. அதிகாரம் முழுவதும் ஜனாதிபதியின் கையிலும் பெரும்பான்மை சிங்களவர்கள் இருக்கிற பாராளுமன்றத்தில் கையிலேயும் தான் இருக்குது வந்து. அடுத்த ஒரு கேள்வி வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவர் கேட்குற கேள்வி அதான் நாடாளுமன்ற உறுப்பினரா அல்லது சரி பார்ப்போம். அவர் கேட்ட கேள்வி என்றால் கோட்டா மஹிந்தவோடு உங்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு, அவரோட காலில் விழுந்தன்னு சொல்லப்படுது, அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு போய் அது என்ன விஷயம் அது மக்களுக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு சமூக வலைதளத்தில் வந்தோன்னா எல்லாருமே அதை பகிர வலிக்கிட்டாங்க. இல்லை அதில் வந்து இன்றைக்கு வந்து அனுர அரசாங்கத்தின் ஒரு கைப்பிள்ளியாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் அண்மையில் தெல்லிப்பளை பிரதேச செயல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து அப்படி ஒரு அடிப்படையற்ற ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருந்தார்.
அவர் அப்படித்தான் சொல்லுவார். அவர்கிட்ட வந்து அப்படி ஒரு கட்டித்தனம் இருக்குது வந்து அந்த மக்களை நம்ப வைக்கிறேன்னு சொன்னால் எப்படி பொய்யை சொன்னால் மக்கள் நம்புவார்கள்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து ஒரு மிக கீழ்த்தரமான ஒரு பாலியல் வக்கிர மனநிலையோட வந்து கருத்துக்களை கூறி வர ஒரு நபர் தான் அவர் வந்து. அப்போ அவர் வந்து ஒரு அரச கைக்கூலியாக அரச புலனாய்வு பிரிவு விரும்புகிற விஷயங்களை வந்து நிறைவேற்றுற நோக்கத்தோடு செயல்படுகிற ஒரு நபராக வந்து அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார். இப்போ கடந்த காலத்தில் டக்ளஸ் சிவானந்தாவும் அந்த கருத்துக்களை சொல்லிக்கொண்டார். இப்போ டக்ளஸ் சிவானந்தா என்ன தியாகமாக செய்து கொண்டு வந்தார் தமிழருக்காக. அப்போ டக்ளஸ் என்ற ஒரு தேச விரோதி சொன்ன கருத்தை வந்து இவர் அதை முன்வைக்கிறார் வந்து. அப்போ முன்வைக்கிறார்னு சொல்லி சொன்னால் வந்து அந்த அரசுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை வந்து அவர் செய்கிறார். இப்போ அதுக்கு என்ன அவர் என்ன சொல்ல வாரார்ன்னு சொல்லி சொன்னால் வந்து 2008 வந்து 9 வந்து மார்ச் மாதம் வந்து என்னுடைய தம்பியார் வந்து கொழும்பில் வச்சு ஸ்ரீலங்கா போலீஸாரால் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்ட பிற்பாடு வந்து அவரே தாங்க கைது செய்யலைன்னு போலீஸ் சொல்லுது வந்து. அப்போ அவர் காணாமல் ஆக்கப்படுறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அந்த கைதை வந்து கண்கண்ட சாட்சியில் எங்களோட குவார்ட்டர்ஸில் இருக்கிற எங்களோட பொடிகள் வந்து கண்ணுக்கு முன்னால் தான் அந்த கைது நடக்குது வந்து. வளமையாக நாங்கள் சாப்பிட்ற ஒரு கடையில் தான் அந்த கைது நடக்குது வந்து. அப்போ அந்த சம்பவம் நடந்த உடனே வந்து எனக்கு அந்த தகவல் தெரிய வரைக்கில் வந்து நான் அந்த விஷயத்தை வந்து உடனடியாக வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் எங்களோட எம்பி மேர் இல்லை இருக்குன்னு நான் தெரியப்படுத்துகிறேன். நான் அப்போ நோர்வேயில் நிற்கிறேன் வந்து. சரிதானே? அப்போ நோர்வேயில் நிற்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். அப்போ இயக்கமும் பலமாக இருக்குது வந்து. இயக்கமும் இருக்குது அப்போ. சரிதானே வந்து. அப்போ இயக்கத்தின் சகல கட்டமைப்புகளும் இருக்குது வந்து. இயக்கமும் இருக்குது. வெளியில் வந்து நான் விடுதலை புலிகள் செயற்பாட்டாளர்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நிப்பாட்டுறதுக்கு எதிராக போராட்டங்களும் நடந்து கொண்டு இருக்குது வந்து. அப்போ அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்குது வந்து. அப்போ இந்த சம்பவம் நடந்து எனக்கு தெரிய வந்த உடனே வந்து நான் அதை எங்களோட எம்பி மேருக்கும் முழு எம்பி மேருக்கும் தெரியப்படுத்தி அதே நேரத்தில் வந்து தூதரகங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன். சகல தூதரகங்களுக்கும் தெரியப்படுத்தினேன் வந்து. இந்திய, அமெரிக்க, பிரித்தானிய, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நோர்வே, இந்த ஆஸ்திரேலியான்னு சொல்லக்கூடிய சகல கனடா எல்லா தூதரகங்களுக்கும் வந்து நான் தெரியப்படுத்தியிருந்தேன். அப்போ தெரியப்படுத்தியிருந்த இடத்துல வந்து அப்போ இப்படி இந்த இடத்துல நடந்தது, இந்த போலீஸ் தான் கைது செய்ததுன்ற விஷயமெல்லாம் சொன்ன இடத்துல, இந்த கடைக்கு முன்னால் தான் நடந்ததுன்னு சொன்ன இடத்துல வந்து அமெரிக்க தூதரகம் வந்து உடனடியாக வந்து அந்த இடத்துக்கு ஆக்களை அனுப்பி கடைக்காரோட கதைச்ச இடத்துல வந்து மற்றது எங்கட ஆக்களோடும் வந்து கதைச்ச இடத்துல இந்த போலீஸ் கைது செய்தன்றதை வந்து அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் அதை வந்து பசில் ராஜபக்சேட்ட நேரடியாக போய் வந்து அவர்கள் சந்தித்து வந்து அவர்கள் அமெரிக்க தூதரகம் வந்து நேரடியாக சந்தித்து வந்து சொல்லுகிறார்கள் வந்து கைது செய்யறதுக்கான ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு மேலே வந்து அவர்களால் வந்து தம்பியை வந்து இல்லாமல் செய்ய பண்ண முடியல வந்து. உலக பிரச்சனை வந்து இது விளவு வந்து இது நான் இன்றைக்கு இப்போ உங்கள் நியாயப்படுத்துறது சொல்கிற விஷயம் இல்லை. விக்கிலீக்ஸில் இன்றைக்கும் இருக்குது உலக பிரச்சனை. விக்கிலீக்ஸில் இன்றைக்கும் இருக்குது வந்து. அப்போ இப்போ நாங்கள் கோட்டாண்ட காலில் விழுகிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து இப்போ விடுதலை ஏன் நான் தூதரகத்தில் போய் சொல்லணும். விடுதலை செய்யப்பட்ட பிறகு போயிட்டு தம்பி போய் வந்து தூதரகத்தை சந்திச்சு காய்ச்சவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகு வந்து. அப்போ விடுதலை செய்யப்பட்ட பிறகு வந்து கோட்டாட்டில் போயிருக்கணும் அந்த தம்பி. உலக பிரச்சனை வந்து ஏன் தூதரகங்களில் போய் கதைக்கணும் வந்து. அப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக நின்று தான் வந்து நாங்கள் இப்போ நான் ஒரு முயற்சியை செய்தனானே தவிர வந்து எந்த ஒரு இடத்திலும் வந்து எந்த தம்பிக்காக வந்து இந்த நிலப்பாட்டை விட்டு கொடுத்து உங்களோட காலில் விழுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இவர்களோட நான் எந்த ஒரு இடத்திலும் வந்து நான் கதைக்கல வந்து விளங்கான இல்லை. இப்போ நாங்கள் வந்து இப்போ அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்களை வந்து நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோமே தவிர வந்து எந்த ஒரு இடத்திலும் வந்து கோட்டாவோடோ மைந்தவோடோ தனிப்பட்ட இதில் நான் போய் வந்து கெஞ்சி மண்டாடி என்ற தம்பியை விடுங்கோ நாங்கள் உங்களுக்கு சேவம் செய்வோம்ன்ற எந்த இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் போயில. இப்போ நீங்கள் காணாமல் போன ஒருவர் காணாமல் போகிற பொழுது எந்தெந்த திணைக்களங்களில் நீங்கள் முறைப்பாடு செய்வீங்களோ அத்தனை இடங்களுக்கும் வந்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டது வந்து. உலக பிரச்சனை வந்து இப்போ இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் கோட்டாவோட நான் கதை எனக்கு இந்த காலத்திலும் வந்து கோட்டாவோட அண்டையிலேருந்து இந்த வரைக்கும் வந்து கோட்டா இப்போ ஜனாதிபதியாக இருக்கைகளோட ஒரு நாள் கோட்டாவோட நான் காய்ச்சது கிடையாது வந்து. உலக பிரச்சனை வந்து பாராளுமன்றத்தில் அவர் ஒரு ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் கூட காய்ச்சது கிடையாது வந்து. உலகான வந்து அப்போ அன்றைக்கு அவர் ஒரு யுத்தத்துக்கு தலைமைதாங்கிற ஒரு செயலாளராக இருக்கிறார் வந்து. உலகான வந்து அவர்கிட்ட நான் ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவோடு இருந்தேன் நான் வந்து. சரிதானே, எந்த குடும்பம் பலியானாலும் வந்து இந்த நிலப்பாட்டை நான் உயிருள்ள வரைக்கும் நான் விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதில் வந்து. மற்றவர்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது வந்து மற்றவர்கள் வந்து அந்த நிலப்பாடுகளை கைவிட்டு தலைகள் குத்திகரணம் அடித்து போகிற பொழுது வந்து அதை நாங்கள் பிள்ளைன்னு தான் பார்க்குறோம் வந்து. வாங்க அப்போ இது எனக்கு சொந்தமாக வந்திருக்கிற ஒரு பிரச்சனை வந்து. அந்த இடத்துல வந்து நான் எந்த ஒரு இடத்திலும் வந்து நான் இந்த நிலப்பாட்டை கைவிடக்கூடாதுன்றதில் வந்து நான் தெளிவாக இருந்தேன்.
அதால் வந்து நான் எந்த தம்பி என்ற அடிப்படையில் நான் மற்றவர்களுக்கு நான் அந்த முயற்சியை செய்திருக்கிறேன் வந்து. ஆனால் இந்த தம்பி என்ற விஷயத்தில் வந்து அமெரிக்க தூதரகம் கூடுதலான அக்கறை எடுத்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னு என்றால், நாங்கள் கல்வி கற்ற காலப்பகுதியில் வந்து நான் 99 2002 காலப்பகுதி வரைக்கும் வந்து நானும் தம்பியும் ஒரே காலத்தில் தான் நாங்கள் படித்து நாங்கள் வந்து தம்பி எனக்கு ஒரு பேட்ச் சீனியர் கேம்பஸில் வந்து நான் அவருக்கு பிறகு தான் பல்கலைக்கழகத்துக்கு வந்து நான் வந்து சரியில்லை. அந்த காலப்பகுதியில் வந்து தூதரகங்கள் வந்து அமெரிக்க ஐரோப்பிய நாட்டு தூதரகங்கள் வந்தால் மாணவர்களுடைய பிரதிநிதிகளை சந்திப்பது வளமை, அதில் மாணவர்களையும் சந்திக்கிறது. அப்போ அந்த நேரங்களில் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர்கள் வருகிற பொழுது வந்து அவர்கள் எங்களை சந்திச்சிருக்கிறார்களோ அந்த சந்திப்புகள் பலதில் வந்து நானும் தம்பியும் இருந்திருக்கிறோம். இங்கே நடக்கிற இந்த இராணுவத்தின் அடக்குமுறைகள் இபியின் அடக்குமுறைகள் தொடர்பாக அவர்களுக்கு வந்து நாங்கள் கருத்துக்களை முன்வச்சிருக்கிறோம். மாணவர் ஒன்றியத்தில் இல்லாமல் இருக்கிற பொழுதே வந்து ஒரு ஆக்டிவான மாணவ செயற்பாட்டாளர்களாக வந்து நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம் வந்து விளங்குதானே வந்து. இப்போ யாழ்ப்பாணத்தில் யுஎன்ஹெச்ஆர் இருந்தது, யுஎன்ஹெச்ஆரோடு உங்களுக்கு மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது. அப்போ அவர்கள் வருகிற பொழுது வந்து இந்த யுஎன்ஹெச்ஆரும் இந்த சந்திப்புகளை ஏற்பாடு செய்யும். அப்போ மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை உத்தியோகபூர்வமாக சந்தித்தாலும் வந்து அதுக்கப்பால் வந்து எப்படி சிவில் அமைப்புகளை வந்து அவர்கள் சந்திப்பார்கள், அதுபோல் மாணவர்களுக்குள்ளேயும் வந்து அவர்கள் ஆக்களை வந்து சந்திக்கிறது உண்டு. அப்போ நாங்கள் வந்து ஒரு அவர்களுடைய பாசையில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் என்ற ஒரு வகைக்குள்ளே வந்து நாங்கள் அவர்கள்ட அந்த ஒரு இதுக்குள்ளே ஒரு பார்வைக்குள்ளே வந்து நாங்கள் வந்து சரிதானே. அப்போ அந்த இடத்துல எனக்கு ஆங்கிலம் பேச வராது, தம்பியார் வந்து ஆங்கிலம் பேசுவார் வந்து. அவர் ஃபர்ஸ்ட் இயரில் வந்ததுலேருந்தே வந்து அவர் ஆங்கிலம் பேசுவார். அப்போ சொல்ல போனால் வந்து இப்போ எங்களுடைய அந்த உரையாடல்களை பல சந்தர்ப்பங்களில் மொழிபெயர்க்கிற ஒரு ஆளாகவும் வந்து இந்த தம்பியார் இருந்திருக்கிறார் வந்து விளங்க. அப்போ இந்த செயல்பாடுகள் காரணமாக வந்து தூதரகங்களுக்கு நன்கு அறியப்பட்ட ஒருவராக வந்து அமெரிக்க, பிரித்தானிய, இந்த ஆஸ்திரேலியா, கனடா தூதரகங்களுக்கு நன்கு அறியப்பட்ட ஒருவராகத்தான் என்னுடைய தம்பியார் இருந்தார் வந்து. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நான் இப்போ ஒரு எம்பியாவும் இருக்கிற பொழுது வந்து நாங்கள் எம்பியா வந்த பிறகு வந்து தொடர்ந்து நாங்கள் இந்த மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட இப்போ காணாமல் போனவர்கள் சம்பந்தமான விஷயத்தை வந்து நாங்கள் இந்த தூதரங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறோம் வந்து. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அந்த பிரச்சனை ஒன்று விரைகளை வந்து அவர்கள் அதில் கரிசனை எடுக்கிறார், அது எழுதியிருக்கிறார்கள் அதில் வந்து விளங்கானே. அப்போ இந்த 2009 அது விக்கிலீக்ஸ் வழி வந்தது வந்து. அப்போ அதில் அந்த நேரம் வழி வந்த அந்த கேபிள்ஸில் வந்து ஒரு விஷயம் இதுவும் இருக்குது. அப்போ இருக்குது வந்து இதுக்கு ஆதாரம் இருக்குது வந்து. அப்போ இதில் எப்படி இருக்கத்தக்கதாக அப்போ இவர்களுக்கு வந்து இப்போ எங்களை எப்படி தோற்கடிக்கிறது வந்து இப்போ போர்க்காலத்தில் கொண்டதுக்கே வந்து அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டி கிடக்குது. நடந்த யுத்தத்தில் வந்து யார் கொண்டு மாறி பழி போடக்கூடிய இடத்துலையே இந்த கொலைகளை வந்து அரசு தான் செய்ததுன்னு சொல்லி வந்து ஐநா வரைக்கும் வந்து நெருக்கடிகள் இருக்குது வந்து. இறுதி போரில் வந்து யார் சுட்டுன்னு தெரியாமல் இருக்கிற விஷயங்களே வந்து இந்த சர்வதேச நாடுகள் ஆதாரத்தை எடுத்து வச்சு கொண்டு வந்து 53 தளபதிகளுக்கு எதிராக இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு போயிடாத தடையை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க யுத்தம் நடந்த காலப்பகுதியில். இப்போ யுத்தம் இல்லாத நேரத்தில் வந்து எங்கள் மீது கை வச்சால் அந்த பழிக்கு வந்து இவை பொறுப்பு சொல்லத்தானே படும் வந்து. அப்போ நேரடியாக வந்து ஒரு உயிராபத்தை ஏற்படுத்த முடியாது. அப்போ எப்படி வந்து அப்போ எங்களோட அரசியலை தோற்கடிக்கிறது? கேரக்டர் அசாசினேஷன், உங்களோட நட்பெயரை அளிப்பதன் மூலமாக வந்து அவர்கள் நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டி இருக்குது வந்து சரிதானே. அப்போ அந்த நோக்கத்துக்காக வந்து அரசு செய்கிற பிரச்சாரம் இந்தியாவுக்கும் அந்த தேவை இருந்தது. அன்றைக்கு இந்தியா சார்ந்தவர்களும் வந்து இந்த பொய் பிரச்சாரங்களை செய்தார்கள். இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அதை செய்தார், ஸ்ரீதரனும் அதை செய்தார், பலரும் அதை செய்தார்கள் வந்து சரிதானே. அப்போ அந்த 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 அவர்கள் தங்களுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு வந்து அவர்களுக்கு எங்களோட ஒரு நேரடி விவாதத்தில் வந்து ஹஜிக்கலாது வந்து இப்போ கொள்கை ரீதியான விஷயத்தை விவாதிக்க வலிக்கிட்டால் மக்கள் மத்தியில் செருப்பால அடி வேண்டணும் வந்து அது அப்படியே தெரியும் வந்து அவர்கள் கொள்கையை கைவிட்டார்கள். அப்போ எப்படி எங்களை தோற்கடிக்கிறது மக்கள் மத்தியில் பொய்யத்தான் சொல்லணும் வந்து. அர்ச்சுனா சொல்கிறது வந்து 100% பொய் இல்லைங்க. அர்ச்சுனா வந்து இன்றைக்கு வந்து அரசாங்கத்தின் ஒரு கைப்பிள்ளை. அவர் ஊழல் பெட்டி கதைக்கிறதும் பல்வேறுபட்ட சர்ச்சைகளை கிளப்புறதும் வந்து அதிகாரிகளை அச்சுறுத்தி வந்து என்பிபின்ற காலில் அடிபணியை வச்சு தமிழ் அரசியலில் வந்து அதாவது வந்து 75 வருஷமாக இடதுசாரி என்பிபி அரசியலை வந்து ஏவிபியின் அரசியலை ஏற்றுக்கொள்ளாத நாட்டு மக்கள் தமிழ் மக்களும் சரி சிங்கள மக்களும் சரி என்பிபிக்கு பின்னால் இல்லை. சந்திரசேகரம் 15 வருஷமாக யாழ்ப்பாணத்தில் நடந்தது, ஒரு பிரதேச உறுப்பினரை வெல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த மக்களை வந்து இப்படி அங்கே கொண்டு போகலாம். அப்போ அரச திணைக்களங்களில் பொறுப்பில் இருக்கிறவர்களை வந்து அடிபணியை வைக்கணும், இல்லாத பொய்யலை சொல்றது, அப்போ பயத்தை ஏற்படுத்துறது. வந்து என்பிபிக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க, அவர் சொல்றேன் நாமல் ராஜபக்சே அம்மா அப்பாவும் மஹிந்த இல்லைங்கிற கடவுள்னு சொல்றேன். அது பலதையும் கதை. இப்போ என்ன இப்போ அதாவது வந்து ஒரு பேரினவாதத்துக்கு பின்னால வந்து இந்த தமிழ் அரசியலை கொண்டு போகிற வேலையை செய்கிறார். அதில் இன்றைக்கு என்பிபிக்கும் வந்து அவர் வலு சேர்க்கிற வேலையை தான் செய்கிறார். இப்போ உதாரணம் எல்லாரோடும் அவருக்கு வந்து அந்த நக்கிற நாய்க்கு செக்குச்சி வேலைங்க என்ற வேறுபாடு இல்லை தானே. அப்போ அவர் ஒரு பேரினவாத அடிமை. அவர் வந்து சம நேரத்தில் எல்லாருக்கும் வந்து பந்தா பிடிக்கிற வேலை. அவர் வந்து தமிழ் தேசியத்தை வந்து அழிக்கிற என்று சொன்னால் அவர் சிங்கள தரப்பின் நம்பிக்கையும் பெறத்தானே வேணும். இன்னும் இருந்தாலும் வந்து அவர் ஒரு காவல்துறை உத்தியோகத்திட்ட மகன்.
அப்போ சிங்கள தரப்புக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ அந்த சந்தேகத்தை களைகிறேன்னு சொல்லி சொன்னால் எல்லா தரப்புக்கும் வந்து முதுகு சொரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தெல்லிப்பள கூட்டத்தில் வந்து அவர் சொல்கிறார் வந்து இந்த பிரஜாசக்தி என்ற விஷயம் நல்ல விஷயம், நீங்கள் அந்த அரசாங்க உத்தியோகத்தர்களை ஞாயிற்றுக்கிழமையில் கூப்பிடுறதை விட்டு போட்டு நீங்கள் நல்ல திட்டங்களை செய்கிறீர்கள் வந்து மற்ற நாட்களில் வந்து நீங்கள் வேலையில் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாடு. சீனாவில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு வாட்டி முறைமையை கொண்டு வரதுக்கு இந்த பிரஜாசக்தி என்றது வந்து தெரிவு செய்ய கொண்டு வரப்படுது. வந்து இங்கே டிஎஸ் இருக்கிற டிஎஸ் வந்து ஒரு எஸ்எல்ஏஸ்க்கு உத்தியோக தரத்துக்கு இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். ஏடிஎஸ் இருக்குது. அதை விட பல்வேறுபட்ட கல்வி தகமைகளோட பயிற்சிகளை பெற்று வந்த எத்தனையோ உத்தியோகர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான சம்பளம் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான உத்தியோகர்கள் இருக்கிறோம். அவ்வளவு பேரும் இருக்கத்தக்கத அவ்வளவு பேரும் சும்மா ஆவண்டு கொண்டிருக்க இந்த தெருப்பொறுக்கியலை வந்து இப்போ என்பிபியோட அந்த நிர்வாகத்தோட ஒத்துழைக்க தெரியாத புறம்போக்குகள் என்பிபியோட போயிருக்கிறாங்க. எனவே இன்றைக்கு எஸ்எல்ஏபிக்கு பின்னால் சலுகைகளுக்காக அலைஞ்சாக்கள், என்பிபிக்கு பின்னால் சலுகைகளுக்கு அலைஞ்சாக்கள், ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னால் சலுகைகளுக்கு அலைஞ்சாக்கள், அற்ப சலுகைகளுக்காக அலைஞ்சாக்கள், கடமைகளை சரியாக செய்யாதாக்கள் அரச உத்தியோகத்தில் இருந்து இன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் நிற்கிறோம். அவையே தெரிவு செய்து வந்து 5 உத்தியோகத்தர்களாம் ஒரு பிரதேசத்துக்கு. அதோட வந்து இன்னொரு 15 பேர் வந்து இந்த சிவில் அமைப்புகளில் இருக்கிறவையாம். அவே தானாம் நேர்மையான ஆக்கள் வந்து இந்த ஒரு 4 வருஷம் பல்கலைக்கழகத்தில் படித்து பல பரீட்சைகளை எழுதி தகுதிகளை பல்வேறுபட்ட பட்டங்களோடையும் தகுதிகளோடையும் பயிற்சிகளோடையும் இருக்கிறவர்கள். உங்களுக்கு நேர்மை இல்லை, உங்களுக்கு பிரச்சனைகளை இனங்காலத்தையா நீங்கள் ஒரு பக்கத்தை படுத்துருங்கோ, இவே முன்வைக்கிற திட்டங்களை நீங்கள் ஆமோதித்து அதுக்கு பின்னால் அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி சொன்னால் அதை நீ ஆதரிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நீ யாரை பலப்படுத்துறதுக்கு நிற்கிற? எங்கட இந்த பிரதேச சபைகளுக்கு வந்து ஒரு விஷயம் செயல்படுத்த தெரியலைன்னு சொன்னால் செயல்படுத்த தெரியாமல் இருக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால் வந்து 40-50 வருஷம் வந்து இங்கே முறையாக பிரதேச சபைகளுக்கு எங்கே இல்லை, விளங்கான முறையான பயிற்சிகள் இல்லை. இந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு வந்து நிதி இல்லை. அவனுக்கு இன்றைக்கு வந்து ஒரு கண்ட்ராக்ட் வேலையை செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் கூட, ஒரு பெரிய கண்ட்ராக்டை செய்கிறேன்னு சொன்னால் கூட தென்னிலங்கையில் இருக்கிறவன் வந்து தான் இங்கே வந்து டெண்டர் கூட எடுக்க வேண்டி கிடக்குது. வந்து ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய முதலீடும் இல்லை, பயிற்சியும் இல்லை, சான்றிதழ்களும் இல்லை, விளங்கானே. அப்போ நீ ஒத்துழைச்சால் எப்படி எங்கள்கிட்ட இருக்கிறவனுக்கு அந்த ஆளுமை வரும்? அப்போ சம்பளத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வீட்டில் படுத்துருங்கோ, அல்லது என்பிபிஇந்த கால் கழுவுறதுக்கு வாங்க. நான் அனுபவுக்கு வந்து இங்கே இருக்கிற 4 அமைச்சர்மார் எம்பி மேர் கால் கழுவுவினோம், இந்த அமைச்சர் மேருக்கும் எம்பி மேருக்கும் இங்கே இருக்கிற இந்த எடுபடிகள் கால் கழுவுவினோம். அப்போ இதான் நடக்கும். அப்போ இதுக்கு இந்த ஆதரவுன்னு சொல்கிறாரு. சும்மா சம்பிரதாயத்துக்கு ஒரு கூட்டங்கள்லேயே முதல் சொன்னார் வந்து பிரஜாசக்தியை நான் எதிர்க்கிறேன்ட்டார். அது முடிவாயினது வந்து 2 தடவை எதிர்த்து போட்டு மக்களுக்கு காட்டியாச்சு வந்து நான் எதிர்ண்டு. இப்போ சொல்கிறார் வந்து பிரஜாசக்தி நல்ல வேலை செய்யுது. அது அவர் வந்து முழுக்க வந்து ஒரு அரச நிகழ்ச்சிகளை கொண்டு போகிற ஒரு வேறான். இப்போ நீங்கள் இப்போ இப்படி பாருங்களேன், 2004ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி எலெக்ஷன் நடந்தது. முடிவுகள் வந்து பாராளுமன்றத்துக்கு போய் சத்தியப்பிரமாணம் எடுத்து போட்டு 1 மாதத்தில் 25ஆம் ஆண்டு தை மாதம் 31ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார மீட்பர், புதிய மீட்பர் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறார். அப்போ இவர் வந்து என்பிபிஏ தான் இதை கிழிச்சு தொங்க விடுற மாதிரி தானே காட்டிக்கொண்டவர். அப்போ தலைமை தாங்கிற பொழுது வந்து இந்த தையட்டி மக்கள் இந்த காணியை விடுவிக்கணும்னு சொல்லி எங்கட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்குற பொழுது இந்த அர்ச்சனா என்ன செய்தார்? பொத்தி கொண்டு இருந்திருக்கலாம் தானே. என்பிபியில் இருந்தவன் சும்மா இருந்தானப்பா. என்பிபியில் இருந்த சந்திரசேகரன் சும்மா இருக்குது, ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி சும்மா இருக்குது, இளங்குமரன் சும்மா இருக்குது, டாக்டர் ஆனந்தராய சும்மா இருக்குது. இவன் எழும்பி சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அது விகாரம் இடிக்க தேவையில்லை, அந்த மக்களுக்கு வேறு மாற்று காணிங்க கொடுங்கோ. இடிக்க சொல்றது ஒரு மடத்தனம். உறுதி வந்து இவரே காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. உறுதி வந்து டிஎஸ் இப்போ இந்த காணியில் விடுவிக்கிற அதிகாரம் வந்து அரசுக்கு தான் இருக்குன்னு சொல்லி சொன்னால் டிஎஸ் ஆஃபீஸுக்கு உறுதி இருக்குது. டிஎஸ் ஆஃபீஸ் தான் காணியல் யாரு குறித்தன்றதை உறுதிப்படுத்துகிற இன்றைக்கு நடைமுறையில் இங்கே வந்து உறுதிப்படுத்துகிற அலுவலகமாக வந்து டிஎஸ் ஆஃபீஸ் தான் செயற்படுத்துவாங்க. ஓமோ இல்லையோ? அப்போ டிஎஸ் ஆஃபீஸ் வந்து காணி திலக்கத்தோடு சேர்ந்து வந்து அந்த காணிகள் அவ்வளோ வந்து தனியாருக்கு சொந்தமான உறுதி காணிகள்ன்றதை வந்து அறிக்கை கொடுத்துருக்குது கொழும்புக்கு வந்து. இல்லைங்க 23ஆம் ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் இல்லை 24ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை குழு கூட்டத்துக்கு வந்து தெல்லிப்பள்ளி டிஎஸ்ஸை கூப்பிட்டு இருந்தது. அதில் அந்த குழுவில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனும் போயிருந்தவர். யார்கிட்ட தலைமையில் நடந்தது? இந்த பச்சை இனவாதி சரத் வீரசேகரன் தலைமையில் பாராளுமன்றத்துக்குள்ளே நடந்தது. அங்கே கூப்பிட்டு வந்து டிஎஸ்ஐ அச்சுறுத்தி
இந்த காணிகளை வந்து நீங்கள் இந்த சுவீகரித்து வந்து விகாரை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கப்பட்டது வந்து அந்த இடத்துல வந்து சார்ல்ஸ் நிர்மலனான் அதை எதிர்த்திருந்தவர். அப்போ டிஎஸ் சொல்லியிருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து அந்த காணி ஆவணங்கள் அனைத்தும் எங்கள்கிட்ட இருக்குது, அது அவ்வளவும் வந்து நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம், காணி ஆணையாளர் ஆணையத்தோடு வந்து உறுதிப்படுத்தி அது தனியாருக்கு சொந்தமான காணி என்றதை உறுதிப்படுத்தி இந்த உறுதிகள் எல்லாம் இங்கே சமர்ப்பிச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல சுவீகரிக்கின்ற உத்தரவு வந்து எனக்கு காணி ஆணையாளர் ஆணையத்தால் தான் அனுப்பப்பட வேணும். அது அனுப்பப்பட்டால் நான் அதை செய்ய முடியும். அப்போ இவர் சரத் வீரசேகர சொல்லியிருக்கிறார் வந்து என்ன சொன்னால், இல்லை பாராளுமன்றத்தில் நாங்கள் கூப்பிட்டு சொல்கிறோம், தேசிய பாதுகாப்பு தான் முக்கியம், நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை செய்யுங்க, உங்களுக்கு வேறு ஒருத்தட்டை இது தேவையில்லை. இல்லை அவ மிகவும் பணிவாக வந்து இல்லை சார் எனக்கு லேண்ட் கமிஷனர் எனக்கு எழுத்து மூலம் ஓடரை போட்டால் நான் அதை செய்யலாம். ஆனால் அங்கிருந்த லேண்ட் கமிஷனர் வந்து சட்டமுறைப்படி வந்து தனக்கு அதை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் வந்து விளங்கானே வந்து. அப்போ இது ஆனால் அர்ச்சுனாக்கு தெரியும், அர்ச்சுனாக்கு நல்லா தெரியும் வந்து. அப்போ அவருக்கு தேவை வந்து அவர் என்பிபி அரசாங்கத்தின் கையாள் சிங்கள பௌத்த இராணுவத்தின் உளவுத்துறை இராணுவம் விரும்புகிறதை நிறைவேற்றுற ஒரு எண்ணத்தோடு செயல்படுற ஒருவர் உண்டே. அப்பர் வந்து காவல்துறையில் இருந்தார் தானே. அப்போ உனக்கு வந்து இந்த விடுதலை போராட்டம் ஏன் நடக்குதுன்ற உனக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். உண்டே அப்பர் காவல்துறையில் இருந்து போட்டு காவல்துறையை விட்டு போட்டு வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தோடு சேர்ந்து போராட முற்பட்டா நீ என்ன மண்டையில் மூளையில் முட்டாளாக இருந்தியா இல்லை கோமாவில் இருந்தியா? நீ படித்து பாஸ் பண்ணி வந்து பெரிய பெரிய பட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கான்னு சொன்னால் உண்டு அப்பர் வந்து என்னத்துக்காக வந்து ஒரு சம்பளத்தோடு பார்த்த வேலையை விட்டு போட்டு வந்து ஒரு பயங்கரவாதம் என்று சொல்லி உலகமும் இளைஞரசுன்னு சொன்ன ஒரு இயக்கத்தோடு போய் வேலை செய்தார் என்று சொன்னால் வந்து அதுக்குள்ள ஒரு தார்மீக நியாயம் இருந்தது உனக்கு தெரிஞ்சிருக்குத்தானே வேணும் வந்து. அப்போ போராடுறன்றது வந்து அது மக்களின் கையிலான் இருக்குது, காணி உரிமையாளர்களின் கையில் தான் இருக்குது வந்து. அந்த மக்கள் போராடுறன்ற முடிவெடுக்க நாங்கள் அதுக்கு போகலாம், நாங்கள் எங்கட வாட்டில் போய் போராடலாம். அப்போ இவர் வந்து இப்போ சுமந்திரனும் இதே கேள்வியை வந்து ஊடகத்தில் கேட்டிருக்கிறார் வந்து. கேவலம் என்னென்னு சொன்னால் 10 உறுப்பினர்களோட பாராளுமன்றத்தில் இருந்து போட்டு ஒரு உறுப்பினர்களும் இருந்தால் இல்லாமல் இருந்து எங்களை பார்த்து கேட்கிறார் வந்து. 2 உறுப்பினர்களோட அது கட்டப்பட தொடங்கின நாளில் இருந்து வந்து தம்பி வந்து எங்களுக்கு அந்த தகவல் வந்த பொழுது வந்து முதல் வந்து தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது ஒரு சட்டவிரோத விகாரை ஒன்று தனியார் காணிக்க கட்டப்படுகிறது, இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைச்சது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அறிவுறுத்தலில் நான் தெல்லிப்பளை டிஎஸ்ஓஎஸ் கூட்டத்தில் நான் முன்வைச்சினான். 2020 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அங்கஜன் ராமநாதன் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் இடத்தை வென்றிட்ட 2 எகத்தாளம கூப்பாடு போட்டுக்கொண்டு வெண்ட பிறகு நடந்த முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அந்த இடத்துல நான் அந்த விஷயத்தை பற்றி கதைக்க வழிக்கிடைக்குள்ள நாங்கள் உண்மையிலே வந்து எங்களுக்கு ஒரே ஒரு சீட் தான் கிடைச்சிருந்தது, கூட்டமைப்பு 10 சீட் இருந்தது, நான் தேசிய பட்டியலில் தான் போயிருந்தேன். அப்போ எங்களுக்கு அந்த இப்போ மக்கள் எங்களுடைய இல்லையான்ற அளவுக்கு ஒரு கேள்வி இருந்தது வந்து. அப்படி இருந்தும் கூட நாங்கள் எங்களுக்கு அந்த காணி உரிமையாளர்களில் ஒருவர் எனக்கு அந்த விஷயத்தை ஒரு கதையும் கொண்டு சொல்லி சொன்ன இடத்துல வந்து கயந்துருவா பொன்னம்பலத்தோட கழிச்சு கயந்துருவா பொன்னம்பலம் எனக்கு சொல்லி பிறகு அந்த உரிமையாளர்களும் வந்து கேட்டுக்கொண்ட அடிப்படையில் வந்து நாங்கள் அதை கதைக்க வலிக்கிறோம் வந்து. கதைக்க வலிக்கிற பொழுது வந்து அங்கே வாய் திறக்க விடையில் என்ன அவர் அதிகாரமாக சொன்னார் வந்து உங்களோட அரசியல் எல்லாத்தையும் கொண்டே பார்லிமெண்ட்டில் வைங்க, இங்கே வந்து இதை பற்றி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து. நான் விடையில் வந்து நான் கடுமையாக அன்றைக்கு அர்ஜுனா மாதிரி தான் அன்றைக்கு அங்கஜன் ராமன் நடந்து கொண்டது வந்து. நான் கடுமையாக சண்டை பிடிச்சு பெரிய கூக்குரல் எழுப்பின பொழுது வந்து அங்கே இருந்த காணி உரிமையாளர்களும் சேர்ந்து கதைக்க வலிக்கிறீங்கள அவர் கொஞ்சம் அமைதியாகிட்டார் வந்து. அதுக்கு பிறகு தான் டிஎஸ்கிட்ட கேட்குறார் அது தனியாற்ற காணியும் உண்டு. அப்போ டிஎஸ் சொல்கிறார் வந்து தனியாற்ற காணி தானண்டு. அப்போ அதுக்கு பிறகு வந்து நான் சொல்கிறேன் வந்து இந்த விஷயம் வந்து நிறுத்தப்பட வேணும், அது ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட வேணும், இந்த விஷயத்தை வந்து கச்சேரிக்கு வந்து அறிக்கையிட வேணும்னு சொல்லி அன்றைக்கு. ஆனால் அங்கஜன் வந்து அதுக்கு கட்டுப்பட்டு வந்து அந்த முடிவு எடுத்தவர் வந்து அன்றைக்கு உலக பிரச்சனை வந்து. அப்போ அன்றைக்கே வந்து நாங்கள் அந்த வேலையை தொடங்கி இருந்தாங்க. ஆனால் என்னென்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த மக்கள் எங்களோட வந்து அந்த போராட்டங்கள் நடத்துறதுக்கு வரையிலே என்றால் இந்த தமிழரசு கட்சியின் ஆதிக்கத்துக்குலாம் அந்த வெளியாக மடக்கி இருந்தது வந்து. அப்போ அந்த தரப்பு இந்த காணி உரிமையாளர்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் விகார கட்டிடம் வந்து காணிக்கார வெளிநாட்டில் சரியில்லோ உங்களோட காணிகள் விடுபடும், நீங்கள் தேவையில்லா போய் வந்து உங்களோட சேர்ந்தியில் நினச்சிட்டோம் உங்களோட காணியும் விடுபடாமல் போகும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து வந்து அந்த சனம் உள்ளுக்கும் போய் பார்க்கலாது தானே. அப்போ யாராவது வந்து போய் அது வழிய தகவல்கள் கிடைக்கிற தகவல்களை வச்சு கொண்டு மூடி கட்டப்பட்டிருந்தது மறைக்கப்பட்டிருந்தது அப்போ இவைக்கு தெரியா என்ன நடக்குன்னு சொல்லிவாங்க. அப்போ இவை வந்து தங்களோட காணி விடுபடும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் வந்து அறிவித்தல் வெளிப்படையாக வருகிற பொழுது விகார கட்டப்பட்டுட்டு வந்து திறப்பு விழாண்டு வருகிற பொழுது தான் காணி உரிமையாளர்களுக்கு தெரியுது எல்லாம் கைமீறி போட்டுதான்னு சொல்லுவேன். அந்த இடத்துல தான் அவர்கள் எங்கள்கிட்ட ஓடி வருகிறார்கள் வந்து ஐயோ எங்களை காணியையும் சேர்த்து அடைச்சி தான் இப்போ விகார திறக்க போகிறாங்களாம் என்று சொல்லி வந்தேன். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் போராடலாம். விகார சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கும் ஒரு கேள்வி கொண்டு வருதுன்னு சொன்னால் இந்த விகாரை இடிக்கப்பட்டால் தென்னிலங்கையில் இருக்கிற சைவ ஆலயங்களும் இடிக்கப்படும் சரியா, அதாவது இனவாதம் கிளர்ந்தலும் இந்த விகாரை இடிக்கப்பட்டால்.
இந்த நைனாதிவு விகாராதிவு சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் அது தங்களுக்கு சொந்தமான காணி. இப்போ இருக்கிற பிக்குவுக்கு அது சொந்தம் இல்லை, தங்களுக்கு சொந்தமான காணி, தங்கள்கிட்ட உறுதி இருக்குது. அந்த விகாரையை மட்டும் விட்டு போட்டு அதை சூழ உள்ள காணிகளை மக்களுக்கு கொடுப்போம். விகாரை இருக்கிற இடத்துல இருக்கிற காணிகளை வந்து தான் புரிகிற இடத்துல காணிதாரன்னு சொல்றது. அதுக்கு உங்களோட நிலைப்பாடு புரியுது. இப்போ இதில் முதலாவது வந்து இந்த விகாரை வந்து தமிழர்களால் இப்போ அது வந்து ஒரு போராட்ட குழுவால் இடிக்கப்பட்டால் ஒரு குழப்பம் கொண்டு வரும். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை வந்து அப்படி. இப்போ அது நாங்களோ அல்லது இந்த விகாரைக்கு ஒரு சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடுற ஒரு தரப்பால் இடிக்கப்பட்டால் கட்டாயம் குழப்பம் பெறும். அப்படி இல்லை சொல்கிற கேளுங்க, அப்படி செய்தால் குழப்பம் பெறும். அப்படி செய்யக்கூடாது. அது சட்டவிரோதம். போராடுற முற்படுற தரப்புகள் இடிக்க முற்பட்டால் அது சட்டவிரோதம். விளங்க பிரச்சனை வந்து மாறாக ஒரு சட்டவிரோத கட்டிடத்தை இலங்கை சட்டங்களின்படி அகற்றுவதற்கு இலங்கை சட்டங்களில் இடம் இருக்குது வந்து. இலங்கை அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்தால் ஒரு குழப்பமும் ஒருபோதும் பெறாது. தென்னிலங்கையிலே இந்த வீதி அபிவிருத்திகளுக்காக பல விகாரைகள் இடிக்கப்பட்டிருக்குது வந்து. எந்த ஒரு இடத்திலும் எந்த குழப்பங்களும் பெற இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அது மக்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டு சட்ட முறைப்படி வந்து அந்த விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கப்படுகிற பொழுது வந்து ஒரு குழப்பமும் பெறாது. அப்போ முதல்ல வந்து இந்த இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது ஒரு சட்டவிரோத கட்டிடம். அப்போ சட்டவிரோதமாக வந்து தமிழர் மண்ணில் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்கிறதால தமிழ் மக்கள் இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க முடியாமல் இருக்குது. ஒரு தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில் அது குரோதத்தை வளர்க்குது. ஆகவே இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி வந்து நாங்கள் ஒரு நீண்ட எதிர்காலத்துக்காக, ஒரு 1000 ஆண்டுகள் நீண்ட எதிர்காலத்துக்காக இந்த தீவினுடைய தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுக்கு இடையில் ஒரு நம்பிக்கையையும் ஐக்கியத்தையும் கட்டி எழுப்புறதுக்கு வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி நாங்கள் இந்த தமிழ் மக்களின் இதயங்களை வெல்ல வேணும் என்று சொல்லி அரசு சொல்லுமாக இருந்தால் சிங்கள மக்களே வந்து நின்று அதை அகற்றத்துக்கு முன் வருவார்கள். ஒரு நாளும் ஒரு குழப்பமும் பெறாது வந்து. இப்போ அர்ச்சுனா வந்து ஒரு விசமத்தனமாக நான் சொன்னேனே வந்து இராணுவத்தினருக்காக கட்டப்பட்டு பராமரிக்கப்படுகிற விகாரை என்று போட் போடப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல 2025ஆம் ஆண்டு தை மாதம் 31ஆம் தேதி ஜனாதிபதி அனுரவின் தலைமையில் யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்த பொழுது அந்த விகாரை இடிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் இராணுவத்தினுடைய பேச்சாளராக தான் அதை சொல்கிறேன். பேச்சாளர் போன்று தான் அவர் அதை சொல்கிறார். இல்லை இப்போ அப்படி இல்லை, இப்போ அவருக்கு அந்த கதை தேவையில்லையே. நீ வந்து இது சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு இருக்கின்றதை ஜனாதிபதி சுட்டி காட்ட வேண்டியது உண்ட வேலையை நீ செய். உலகான வந்து மற்ற வேலையை வந்து அது அரசு பார்க்கட்டும். வந்து நீ சட்டவிரோத கட்டுமானத்தை அரசு அகற்ற வேணும் என்ற கோரிக்கையை நீ முன்வை. உலகம் அப்போ சட்டவிரோதம் என்றால் அகற்றப்படத்தான் வேணும். அதில் நியாயப்படுத்தல் எதுவும் இருக்கிறாரு. உலக பிரச்சனை வந்து அப்போ நீ ஏன் இராணுவத்தின் விகாரையை பாதுகாக்க முற்படுற? இராணுவத்துக்காகத்தானே நீ வந்து அதில் கதைக்கிற. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து செய்து கொண்டு அப்போ செய்கிற நபர் சிங்கள மக்கள் மத்தியில் வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துறதுக்கு வந்து அப்போ அது அந்த தேவை யாருக்கு இருக்குது வந்து இப்போ சிங்கள அரச புலனாய்வு பிரிவுக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் தான் அந்த தேவை இருக்குது வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தி விசாரையை பாதுகாக்கிறது. உலக பிரச்சனை அந்த நோக்கத்துக்காக வந்து அர்ச்சுனா போய் பிரச்சாரம் செய்கிறார் வந்து இடிக்க போகிறாங்க என்று சொல்லி வந்து இன்றைக்கு அர்ச்சுனா ஃபேஸ்புக்கில் போட்டவர் வந்து இந்த விகாரையை இடிக்கிறதுக்கு வாங்குவோன்னு சொல்லி கஜேந்திர மேப் நம்மளை கேட்கிறதாக ஒரு பொய்யான ஒரு பேனர் உண்டு அவற்றை ஃபேஸ்புக்கில் போட்டவர். உங்களுக்கு அப்படியே எண்ணங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் இந்த 17 வருஷத்தில் ஒரு நாளுமே வந்து நாங்கள் அப்படி செய்தது இல்லையே தம்பி. வந்து இந்த நாங்கள் எத்தனையோ இராணுவம் அவங்களுக்கு முன்னால் வந்து காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடி இருக்கிறோம், காணி சுயேற்புக்கு எதிராக போராடி இருக்கிறோம். விளங்க பிரச்சனை வந்து எந்த ஒரு இடத்துலேயே வந்து ஒரு சின்ன வன்முறை 17 ஆண்டுகளாக வந்து அப்படி ஒரு வன்முறை நடக்க இல்லையே வந்து விளங்க பிரச்சனை வந்து. இப்போ நாங்கள் அவ்வளோத்துக்கு மடையர்கள் இல்லை தானே. இப்போ சிங்கக்கொடி விஷயத்தில் கூட வந்து சரியில்லை, சிங்கக்கொடி விஷயத்தில் கூட வந்து இந்த வரலாற்றில் வந்து எத்தனையோ இராணுவ முகாம்களை வந்து விடுதலை புலிகள் தகர்த்திருக்கிறார்கள். எந்த ஒரு முகாமை வெற்றி கொள்ளப்பட்ட பிற்பாடு எல்லா முகாம்களிலும் சிங்கக்கொடி இருந்தது வந்து எந்த ஒரு முகாம் வெற்றி கொள்ளப்பட்ட பிற்பாடும் அந்த கொடி வந்து அந்த முகாமை வெற்றி கொண்ட போராளிகளால் அவமதிக்கப்பட்டதான ஒரு சம்பவம் கூட நடந்ததில்லை வந்து விளங்க பிரச்சனை வந்து. அப்போ சிங்கள மக்களை புண்படுத்தக்கூடாதுன்றதும் எப்படி அந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும்ன்றதும் வந்து எங்களுக்கு அது ஊட்டப்பட்டிருக்குது விளங்கானே. அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் உறுதியாக நிற்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் தனியேற்ற காணி அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டிடம் சட்டவிரோத கட்டுவிடம் சரிதானே, அது அகற்றப்பட்டே ஆகணும். சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும், சட்டம் எல்லோருக்கும் சமன் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். டம்புள்ளையில் ஒரு காளி கோயில் இடிக்கப்பட்டதை வந்து ஒரு 24 மணித்தியால வாசம் கூட கொடுக்கப்படாமல் இடிக்கப்பட்டது வந்து
விலங்கான பிரச்சனை வந்து அப்போ அது இடிக்கலாம்னு சொல்லி நான் சட்டவிரோத அனுமதி இல்லாமல் அது அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது, அவர்களுடைய காணியில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது என்றதுக்காக உங்களால் அதை இடிக்க முடியுமென்ற ஒரு 40-50 ஆண்டுகள் பழமையான கோயில் இடிக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் திறக்க முந்தியே வந்து எதிர்க்கப்படுகிற ஒரு விஷயம், கல் வச்ச நாளிலிருந்தே சட்டவிரோதம் உங்களோட டிஎஸ் ஆஃபீஸில் முடிவெடுத்துறாங்க, உங்களோட கச்சேரியில் முடிவெடுத்துறாங்க. அந்த முடிவெடுக்க உங்களோட இராணுவ தளபதி இருந்தவர், உங்களோட போலீஸ் மா அதிபர் இருந்தவர், இருக்கத்தக்கதாக வந்த அந்த கடற்படை தளபதி இருந்தவர், இருக்கத்தக்கதாக எடுக்கப்பட்ட முடிவை மீறி நீங்கள் கட்டினதை உங்களுக்கு வந்து அகற்ற முடியாதுன்னு சொல்லி சொன்னால் எப்படி நீங்கள் சட்டத்தில் நாட்ட போறீங்க? அப்போ மற்றது வந்து இப்போ நயனாதி விகாராதிபதி சொல்றதின்படி வந்து அவர் ஒரு மதகுரு, அவர் தனக்கு சரியென்று வர்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். என்ன பொறுத்தவரையில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ அவருக்கு ஒரு 20 பிறப்பு காணி அந்த விகாரை இருக்கிறது ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ அதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து அது அப்படி ஒரு நபர் நிற்கிற மாதிரி வந்து மாற்றி போட்டு போகலாது வந்து ஏன்னு சொல்லி சொன்னால் அங்கே 4 பேர்ட்ட காணியை பிடிச்சி வந்து விகாரை கட்டப்பட்டிருக்குது வந்து. அப்போ 4 பேர்ட்ட காணியை பிடிச்சி விகாரை கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் வந்து இவர்கிட்ட 20 பேரை இப்போ 17 பேர்ட்ட காணி கிட்டத்தட்ட 15 ஏக்கர் காணி பிடிச்சிருக்குது வந்து. 20 பிறப்பு காணியில் 10 ஏக்கர் 15 ஏக்கருக்காக எப்படி வீடு எப்படி அதை தண்டி கொள்வது வந்து அது செய்ய முடியாது. மற்றது வந்து என்ன சொல்லிச்சுன்னா என்ன பொறுத்தவரையில் வந்து அரசு இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்றதை அறிவிக்க வேணும், இது தவறாக நடந்திருக்கின்றதை சொல்லணும், இதில் இராணுவம் தவறு இருக்கின்றதை சொல்லணும். இந்த தவறுகள் வந்து சொல்லுதானே தவறாக இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளாலும் தென்னிலிருந்து வழிபட வாராக்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து அதாவது வேணுக்கு மண்டே செய்கிற மாதிரி இருக்கின்ற அரசு சொல்லுது. இல்லை அதை இப்போ அவர்கள் தான் போராடுறதும் தவறுன்னு சொல்லுகிறார்கள். அது எப்படி வந்து அது அவர்கள் இல்லை அது அப்படி பொய் சொல்லிடாதானே. நான் எந்த காணிக்கா போராடுறதை வந்து எப்படி நீ தவறுன்னு சொல்லுவேன்? அப்போ நீ வந்து வாரவனை நீ கட்டுப்படுத்தாமல் வந்து நீ அவனை இன்னும் ஜிந்தொட்ட நந்தாராம தேர்தலுக்கு இப்படி இத்தனை 100 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது. இந்த செலவுகள் எல்லாத்தையும் யார் போகிற 500 அந்த சொந்த காசுலையா அந்த செலவை கொடுத்து கொண்டுக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் இது சட்டவிரோத சட்டம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இந்த நாட்டுக்குள்ளே ஐக்கியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் சட்டத்தின் மீது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும், நீதித்துறை மீது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும். அரசு அதை அறிவித்து இதை அகற்றவையில் அரசு பொறுப்படுத்தி செய்ய வேணும். நாங்கள் 3 வருஷமாக நாங்கள் அரசு இதை அகற்றணும் என்றதை தான் நாங்கள் கேட்குறோம். அரசு இதை அது அவையண்ட பிரச்சனை வந்து அது அவையண்ட பிரச்சனை சரிதானே. நீ மக்களுக்கு சொல்ல உண்மை இப்போ உனக்கு வந்து நீ மக்களுக்குள்ள போய் விழிப்புணர்வு ஏற்படுத்து, மக்களுக்கு எழுது வெளிப்படையாக சொல்லு. நீ வாக்கு வங்கிக்கு வந்து அப்போ நீ போய் தானே சொன்னி வந்து மக்கள்கிட்ட காணி மக்களுக்குண்டு நீ அப்போ தேர்தலுக்கு முதல் சொல்லிக்கலாம் இந்த விகாரை அகற்ற முடியாதுன்னு சொல்லி வந்து அதுக்கு முதல் நீ உண்ட ஆக்கள் போய் அங்கே சொன்னது என்ன இந்த இது பிழை நடந்து போச்சு நாங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து வந்து உங்கள்கிட்ட தெருவு மட்டும் தான் சொன்னீங்க. அப்போ அந்த பையை சொன்னீங்கள் வந்து அப்போ நீங்கள் வந்து சிங்கள மக்களுக்கு உண்மையை சொன்னால் என்ன பொறுத்தவரை 190% சிங்கள மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். நன்றி, உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக தந்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டதுக்கு மிக்க நன்றி.